ஏ பசங்களா, வெரி குட் ஈவினிங். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 12 உடைய மேத்தமெட்டிக்ஸ்ல Chapter-7 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஸோ இந்த டாபிக் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் 50% ஆஃப் த டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதை தொடர்ந்து அடுத்த செஷனில் வந்து இந்த ரிமைனிங் 50% வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டாபிக் குள்ள போலாமா? எஸ், நம்ம செஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக நம்மளுடைய சோஷியல் மீடியாஸ் இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அத்தனை பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? எஸ், ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே வந்து இந்த வாட்ஸ்அப் சேனல் வழியாக நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காட் இட்? ஓகே, எஸ். ஸோ இப்போ இந்த ஸ்லைட் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யார் வந்து நீட் எக்ஸாமுக்கு வந்து வீட்டிலேருந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்களோ அல்லது ரிப்பீட்டர் ரீரிப்பீட்டர் ஸோ இந்த பேட்சஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கானது தான். ஸோ என்ன அப்படின்னா நம்ம ஜைலம்லேருந்து ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நீட் எக்ஸாமுக்கு இன்னும் ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்குது, புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் ஆன்லைனில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான கோர்ஸ் ஃபீஸ் வந்து 10,000 வரும், புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கூப்பன் கோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூப்பன் கோட் என்ன அப்படின்னா DOC 2026. இந்த கூப்பன் கோட் என்டர் பண்ணது மூலமாக உங்களுக்கு வந்து கோர்ஸ் ஃபீஸ் வந்து 8499 ரெடியூஸ் ஆகிடும், புரியுதுங்களா? ஸோ அது போக உங்களுக்கு வந்து இது வந்து ஒன்லி ஃபார் ஆன்லைன் கோர்ஸ், புரியுதுங்களா? ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு டேபு மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வேணும்னா ஸோ அதுக்கான கோர்ஸ் ஃபீஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 24,648 ஆஃப்டர் யூசிங் கூப்பன் கோட், புரியுதுங்களா? எஸ், ஸோ சீட்ஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது. எஸ், ஸோ ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் கோர்ஸில் டேப் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ டேப் வந்து என்ன அப்படின்னா சாம்சங் உடைய Galaxy A9 அப்படிங்கிற டேப் தான். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக லாக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஆன்லைன் கோர்சஸ் இருக்கும். ஸோ அது போக வந்து உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. காட் இட்? ஓகே, எஸ். இல்லை சார், எனக்கு ஆன்லைன் கோர்ஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு ஆஃப்லைன் தான் கோர்ஸ் வேணும் அப்படின்னு உங்களில் யாராவது விருப்பப்படுறதா இருந்தால் எஸ், நம்ம ஜைலமுடைய திருநெல்வேலி, திருச்சி அண்ட் கோயம்புத்தூர் இந்த 3 சென்டர்ஸில் வந்து ஆஃப்லைன் பேட்சஸும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான கோர்ஸ் ஃபீ வந்து 29,500. ஓகே, ஸோ வேறு ஏதாவது கொரிஸ் இருக்குது உங்களுக்கு, அடிஷ்னலாக வேறு ஏதாவது கொரிஸ் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்து கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் எது வந்தாலும் கேட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அட்மிஷன் ஏதாவது என்ரோல் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் தாராளமாக டயல் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். எஸ், ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், புரியுதுங்களா? ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், ரைட்? ஓகே, ஹாய் பல்லமி பிளேக். எஸ் பல்லமி பிளேக், உங்கள் மேலே நான் ரொம்ப கோபமாக இருக்கேன். என்ன அப்படின்னா இந்த குவார்டர்லி எக்ஸாம் ஃபிசிக்ஸு மேக்ஸை தவிர மற்ற பேப்பரெல்லாம் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த 2 சப்ஜெக்ட் வந்து உங்களை வந்து என்ன பண்ணிச்சு சொல்லுங்கள்? ஏன் இந்த ரெண்டு சப்ஜெக்ட் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல? ஓகே, ஸோ அப்டேட் பண்ணுங்கள். ஹாய் கார்த்திக், ஹாய் வெல்கம் கண்ணா, வெல்கம். ஸோ எப்படி இருக்கீங்க? எஸ், வெரி குட் ஈவினிங் கண்ணா, குட் ஈவினிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம், கவனிங்க. ஹாய் VNR, வெல்கம் கண்ணா, வெல்கம். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கண்ணா, முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ எல்லாரையும் வந்து செஷனுக்குள்ளே கொண்டு வாங்க, கூட்டிகிட்டு வாங்க, ஓகேங்களா? எஸ், ஸோ ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், புரியுதுங்களா? ஸோ டிஃபரன்ஷியல் கால்குலஸ்க்கு வந்து வெயிட்டேஜ் ரொம்ப அதிகம். போர்டு எக்ஸாமில் மட்டும் இல்லை கண்ணா, ஓகேங்களா? JEE எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதனுடைய அடிப்படை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா லிமிட்ஸ் அப்படிங்கிற டாபிக், ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்கள் ஆல்ரெடி 11th படிச்சிருப்பீங்க. காட் இட்? ஓகேங்களா? எஸ், ஓகே கண்ணா. மேக்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்கோ கண்ணா. எங்கெங்கெல்லாம் வீக்காக இருக்கீங்க அதை அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுடைய வீக் ஏரியாஸ் எது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸில் 85 சூப்பர் கண்ணா, சூப்பர். ஓகே, நான் மேம் கிட்ட அப்டேட் பண்ணிடுறேன், நிவேதா மேம் கிட்ட வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, மேக்ஸில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க அதையும் மென்ஷன் பண்ணுங்க கண்ணா. ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம், கவனிங்க. இன்னைக்கு நம்ம என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னா
டெரிவேட்டிவ். ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்க போகிறோம். அடுத்தது மீன் வேல்யூ தியரம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சீரிஸ் எக்ஸ்பான்ஷன். அடுத்தது இன்டெர்மினேட் ஃபார்ம்ஸ். இந்த லிமிட்ஸில் வந்து இன்டெர்மினேட் ஃபார்ம்ஸ் வரும் இல்லையா, 7 இன்டெர்மினேட் ஃபார்ம்ஸ். இதில் வந்து இம்பார்ட்டன்ட் இன்டெர்மினேட் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி, புரியுங்களா, 0 by 0, இந்த ரெண்டு ஃபார்ம் வந்து மெயினாக நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ஃபார்ம் வந்து எந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னா LH மெத்தட், புரியுதுங்களா, லோஃபித்தால் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி இது வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். காட் இட்? ஓகே, எஸ், கமான் கைஸ், கமான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெரிவேட்டிவ் அப்படின்னா என்ன, அதுக்கான மீனிங் என்ன, ஓகேங்களா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், புரியுதுங்களா. டெரிவேட்டிவ் அப்படிங்கிறதுக்கான மீனிங் ஆல்ரெடி நீங்கள் வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் படிச்சுட்டீங்க, புரியுதுங்களா. ஸோ டெரிவேட்டிவ்க்கான மீனிங் என்ன அப்படின்னா நாம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்லோப் அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னா கிரேடியன்ட் ஆஃப் எ லைன், ஓகேங்களா. ஸ்லோப் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா, ஒரு லைன் வந்து எவ்வளோ ஆங்கிள் சாஞ்சு இருக்குது, புரியுதுங்களா. ஸோ எவ்வளோ ஆங்கிள் வந்து சாஞ்சு இருக்குது, அந்த ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்லோப், புரியுதுங்களா. ஸோ நம்ம எப்படி சொல்லுவோம், tan தீட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு இதை எடுத்துக்கலாமே, ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, ஓகே. ஸோ இந்த பர்பண்டிகுலராக இருக்கிறது வந்து சேஞ்ச் இன் ஒய், ஸோ இந்த ஹரிசாண்டலாக இருக்கிறது சேஞ்ச் இன் எக்ஸ். ஸோ அப்போது இந்த ஒய்க்கா dy by dx அப்படின்னு நம்ம சொல்லுவோம், புரியுங்களா. சேஞ்ச் இன் ஒய்யை வந்து நம்ம dyன்னு சொல்லுவோம், சேஞ்ச் இன் எக்ஸை வந்து dx அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தேர்ஃபோர் இங்கே நம்ம ஆங்கிள் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா tan தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு என்ன, பர்பண்டிகுலர் பை பேஸ். ஸோ அப்படின்னா dy by dx. ஸோ சேஞ்ச் இன் y டிவைட் பை சேஞ்ச் இன் எக்ஸ். காட் இட்? இது கிளியராக இருக்கா? ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்லோப் m அப்படின்னு நம்ம சொல்கிறோம், புரியுங்களா. ஸோ இந்த லைனுக்கான ஸ்லோப் வந்து இதுதான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிளியராக இருக்கா? எது எனி டவுட் இன் திஸ்? ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ கம்ப்ளீட்டாக இங்கே இருக்கக்கூடிய பேராவில் வந்து இதுதான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூ கேன் கோ த்ரூ இட், ஓகேங்களா. எஸ், ஓகே 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 ஓகே, சூப்பர் கண்ணா, சூப்பர். ஸோ அடுத்தது போகலாம், கவனிங்க. ஓகே, ஸோ இது வந்து நம்ம பார்த்தாச்சு இல்லையா, ஸ்லோப் அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் ஏ ரேஷியோ, புரியுதுங்களா. எதுக்கான ரேஷியோ? ஸோ இந்த பர்பண்டிகுலர், ஸோ இதுக்கான பர்பண்டிகுலர் அண்டு பேஸ், இது ரெண்டுத்துக்குமான ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்லோப் அப்படின்னு சொல்கிறோம். காட் இட்? ஸோ இதுக்கு அனதர் நேம் வந்து கிரேடியன்ட், மறந்துடாதீங்க. ஸ்லோப்புடைய அனதர் நேம் என்ன, கிரேடியன்ட், ஓகேங்களா. ஸோ இப்போது நீங்கள் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் m அப்படின்னு யூஸ் பண்ணிப்பீங்க, புரியுதுங்களா. m அப்படிங்கிற லெட்டர் யூஸ் பண்ணிப்பீங்க ஸ்லோப்புக்கு. காட் இட்? பட் இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா dy by dx அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம் ஃப்ரீக்வெண்ட்லி, அப்படின்னா tan தீட்டா அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. நோட்டட்? ஸோ அடுத்தது போகலாம், கவனிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஓகே, இப்போ ஒரு கர்வ் வந்து இருக்கு, அந்த கர்வுக்கான ஸ்லோப் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Let y is equal to f of x be a given curve, ஓகேங்களா. The slope of the line joining two distinct points. ஸோ இப்போ ரெண்டு பாயிண்ட் இருக்கு, x, f of x அப்படின்னு ரெண்டு பாயிண்ட் இருக்கு. அந்த ரெண்டு டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்டை ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய, ஸோ இதுக்கான ஸ்லோப் வந்து என்ன அப்படின்னா அட் விச் பாயிண்ட் அப்படின்னா x plus h, f of x plus h. ஸோ தட் இஸ் பாக்ஸ் பண்ணிக்கோங்க, f of x plus h minus f of x divided by h. ஸோ இது வந்து நியூட்டனுடைய கோஷன் ஃபார்முலா. காட் இட்? ஸோ இது நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நோட் பண்ணியாச்சா பாருங்க. ஸோ பொதுவாக வந்து ஸ்லோப் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், ஓகேங்களா. ஸ்லோப் எப்படி இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், அப்படின்னா ஈக்குவல் டு ஜீரோவாகவும் இருக்கலாம். ஈக்குவல் டு ஜீரோன்னா என்னப்பா, ஈக்குவல் டு ஜீரோனா தட் இஸ் எக்ஸ் ஆக்சஸ், புரியுதுங்களா. ஸோ தட் இஸ் எக்ஸ் ஆக்சஸ், ஆங்கிள் வந்து எதுவுமே கிடையாது, ஓகேங்களா, 0 டிகிரி, புரியுதுங்களா. ஸோ எக்ஸ் ஆக்சஸ் தான் நம்ம m is equal to 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா. எனி டவுட் இன் திஸ்? ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸாக ஃபார்முலா கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதில் ரெண்டு சைடும் நீங்கள் லிமிட் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ் ஃபார்முலா, லிமிட் ஆஃப் நியூட்டன் கோஷன்ட், ஓகே. ஸோ இது வந்து எடுத்துக்கோங்க, slope of the curve at which point, x, y, okay, or x, f of x. எடுத்தாச்சா? அப்டேட் பண்ணுங்க, சாட்ல மென்ஷன் பண்ணுங்கண்ணா ஃபாஸ்டா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாம், கவனிங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து கிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ இங்கே என்ன கிராஃப் கொடுத்துருக்காங்க,
ஸோ இங்கே வந்து ஒரு கர்வ் வந்து கொடுத்துட்டாங்க y இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு கர்வ் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் x, y அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இங்கே ஆங்கிள் பாருங்கள் தீட்டா அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இந்த கர்வுடைய ஒரு பாயிண்டில் டச் ஆகிட்டு போகிற மாதிரி நம்ம ஒரு லைன் வந்து எடுத்துக்கிறோம். இந்த லைனுக்கு பேர் தான் அப்படின்னா டேன்ஜென்ட் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காட் இட்? ஓகே, ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் த கர்வ் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா tan தீட்டா அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். கிளியரா? ஸோ இப்போ எஸ், ஸோ இங்கே என்ன சொல்லிக்கலாம், தீட்டா இஸ் தி ஆங்கிள் மேட் பை தி டேன்ஜென்ட் டு த கர்வ் y இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். காட் இட்? ஸோ அட் த பாயிண்ட் x, y, ஸோ இந்த x, y அப்படிங்கிற பாயிண்ட்டில் தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ இந்த ஆங்கிள் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்லோப் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ f dash of x that is equal to tan theta. Got it? ஓகே, ஸோ இது வந்து நம்ம வேறு எப்படி சொல்லலாம்னா dy by dx அப்படின்னு நம்ம சொல்லலாம். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடிஷ்னலாக ஒரு இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி கொடுத்துருக்காங்க இங்கே, இன்ஸ்டான்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச். ஓகேங்களா? இன்ஸ்டான்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா dy by dx அப்படின்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா? காட் இட்? ஸோ அடுத்தது பார்க்கலாம், கவனிங்க. எஸ், ஸோ இப்போ கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ எதை பேஸ் பண்ணி கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஸ்லோப்பை பேஸ் பண்ணி தான் கொஷின் கொடுத்துருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கவனிங்க பசங்களா. ஓகே, ஃபார் த ஃபங்க்ஷன் f of x is equal to x square where x belongs to 0, 2, compute the average rate of changes in the sub intervals 0, 0.5, 0.5, 1, 1, 1.5, 1.5, 2 and the instantaneous rate of changes at the points x is equal to 0.5, 1, 1.5 and 2. புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸோ இந்த இன்ஸ்டான்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்சஸ் இந்த x உடைய வேல்யூ இந்த பாயிண்ட்ஸாக இருக்கும்போது 0.5, 1, 1.5, 2 இருக்கும்போது என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அது போக வந்து ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்சஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபார் த கிவன் சப் இன்டர்வல்ஸ். ஸோ எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது? இது உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொஷின். புரியுதுங்களா? ஸோ எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா, ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்சஸ். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க, ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்சஸ். ஓகே, ஸோ இதுக்கான ஃபார்முலா f of b minus f of a divided by b minus a. This is equal to என்ன சொல்லலாம், average rate of changes at which point? At a, b. ஓகேங்களா? ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இது வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம டேபிள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கிளியராக இருக்க பாருங்க. நம்ம இந்த இடத்துல என்ன எடுத்துக்கலாம்னா பாயிண்ட் ஏ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், திஸ் இஸ் பி. ஓகேங்களா? a, b அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து f of x is equal to x square. கிளியரா? ஸோ அடுத்தது இந்த இடத்துல பாயிண்ட் b. ஓகேங்களா? ஸோ அடுத்தது எக்ஸ்க்கான வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்துக்கோங்க. அடுத்தது ஆவரேஜ் ரேட். ஸோ அது என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச். ஓகே, ஸோ தட் இஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே இருக்கு இல்லையா இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு f dash of x, இதுதான் இன்ஸ்டான்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது. கிளியராக இருக்கா? ஸோ இந்த டேபிள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டேபிள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சப் இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கான வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஏ, இது வந்து பி, ஏ பி அப்படின்னு நம்ம இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். காட் இட்? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இது வந்து ஏ, இது பி, இது வந்து எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன வரும் பாருங்க, 0, 0.5, அடுத்தது இங்கே என்ன இருக்கு பாருங்க 0.5. ஆவரேஜ் ரேட் ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். புரியுதுங்களா? ஸோ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன வருது பாருங்க. ஸோ இங்கே எஃப் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இங்கே எஃப் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். அந்த பிக்கான வேல்யூ என்ன 0.5 இல்லையா, அது வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம் 0.5. அப்போ எக்ஸோடைய வேல்யூ வந்து 0.5. 0.5க்கு வந்து ஸ்கொயர் பண்ணால்
5 ஸ்கொயர் அப்படின்னா என்ன வருது 0.25 புரியுங்களா ஸோ அப்போ என்ன வருது இங்கே 0.25 மைனஸ் எஃப் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் ஏக்கான வேல்யூ என்ன 0 தானே ஸோ அப்போ இந்த இடத்துல 0 சப்ஸ்டிட் பண்ணால் 0 ஸ்கொயர் வந்து 0 தான் புரியுதுங்களா ஸோ டிவைட் பை பி மைனஸ் ஏ அப்போ இந்த 0.5லேருந்து 0வை சப்ராக்ட் பண்ணுங்க அப்போ என்ன வரும் உங்களுக்கு 0.5 கிளியராக இருக்கா ஸோ அப்போ இதை சிம்பிளை பண்ண என்ன வருது பாருங்க 0.25 0.5 ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் நமக்கு 1/2 வருமா 1/2 வருமா 1/2 இஸ் நத்திங் பட் வாட் 0.5 ஸோ அப்போ ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து என்ன 0.5 ஓகே ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து என்ன 0.5 கிளியராக இருக்கா ஸோ தட் இஸ் வாட் திஸ் ஃபார்முலா கிளியராக இருக்கா ஸோ அடுத்தது f dash of x ஓகே f dash of x எப்படி சார் கண்டுபிடிக்குது அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா ஃபங்க்ஷன் அது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும் அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து என்னன்னு தெரிஞ்சிடும் ஓகே திஸ் இஸ் நத்திங் பட் f dash of x கிளியராக இருக்கா ஸோ இப்போ x ஸ்கொயரை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும் நமக்கு 2x அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸோ அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2x அப்போ இந்த 2xல xக்கான வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்றோம் இப்போ கிளியரா சோ அப்போ xக்கான வேல்யூ என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் 0.5 இங்க சப்ஸ்டிட் பண்ணா என்ன வருது பாருங்க 2 டைம்ஸ் ஆஃப் 0.5 தட் இஸ் 1 கிளியரா இருக்கா சோ இப்போ ஃபர்ஸ்ட் சப் இன்டர்வல்கான ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் என்னன்றது கண்டுபிடிச்சிட்டோம் அப்புறம் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து என்னன்றது கண்டுபிடிச்சிட்டோம் ஃபார் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் சோ அதே மாதிரி செகண்ட் இன்டர்வல் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் செகண்ட் இன்டர்வல் எங்க கொடுத்திருக்காங்க பாருங்க 0.5 ஸோ இங்கே வந்து பிக்கான வேல்யூ வந்து 1 அடுத்தது எக்ஸ்க்கான வேல்யூ வந்து 1 ஓகேங்களா இப்போ இந்த 3 இன்புட் வேல்யூஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் ஸோ இப்போ மேலே இருக்கக்கூடிய ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏபிக்கான வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம் புரியுங்களா ஸோ இங்கே பிக்கான வேல்யூ இங்கே 1 அப்படி நம்ம எடுத்துக்கிட்டா ஸோ எஃப் ஆஃப் பி அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம் ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம இங்கே 1 எடுத்துக்கணும் புரியுங்களா ஸோ அப்போ 1 ஸ்கொயர் வந்து என்ன வரும் இங்கே 1 அப்படின்னு தான் வரும் காட் இட் ஸோ அடுத்தது எஃப் ஆஃப் ஏக்கான வேல்யூ 0.5 அப்படின்னு என்ன வருது மைனஸ் 0.25 ஓகே 0.5 ஸ்கொயர் வந்து என்ன வரும் மைனஸ் 0.25 இந்த மாதிரி வருமா டிவைட் பை பி மைனஸ் ஏனா 1 மைனஸ் 0.5 1 மைனஸ் 0.5 என்ன வருது உங்களுக்கு 0.5 ஸோ அப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க 0.75 டிவைட் பை 0.5 இதை சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது ஸோ மேலே எங்களுக்கு 25 கேன்சல் பண்ணலாமா அப்போ 3/2 வரும் 3/2 என்ன வருது 1.5 ஸோ அப்போ ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து இங்கே ஃபார் சப் இன்டர்வல் 2 இந்த செகண்ட் சப் இன்டர்வலுக்கு வந்து ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து என்ன வருது 1.5 ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கும் கொஸ்டின் நம்பர் 2 இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து என்ன வருது பாருங்க இங்கே 2x இருக்கு இல்லையா ஸோ அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணுறேங்க அப்போ என்ன வரும் இங்கே 2 அப்படின்னு வரும் கிளியராக இருக்கா ஸோ அடுத்தது போகலாமா இதே மாதிரி ரிமைனிங் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணணும் தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிடும் புரியுங்களா ஸோ அப்போது தேர்டு சப் இன்டர்வல் எடுத்துக்கோங்க 1.5 எக்ஸ்க்கான வேல்யூ வந்து 1.5 ஓகே ஸோ சேம் இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணோமோ அதே மாதிரி இங்கே ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து 1.5 இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள் ஏக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள் அதை கொண்டு வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வாட் இஸ் எஃப் ஆஃப் 1.5 எஃப் ஆஃப் 1 வந்து என்னன்றது தெரிஞ்சிடும் அதை சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் அதுக்கான வேல்யூ என்ன வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் காட் இட் ஸோ என்ன வரும் பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு 2.5 ஓகே இங்கே 2 டைம்ஸ் ஆஃப் 1.5 தட் இஸ் 3 ஓகே ஸோ அதே மாதிரி தேர்ட் சப் இன்டர்வல் தட் இஸ் 1.5 அண்ட் 2 கிளியராக இருக்கா 1.5 அண்ட் 2 ஸோ இப்போ என்ன பண்ணலாம் எக்ஸ்க்கான வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 2 ஓகே தட் இஸ் 2 ஸோ இதை நீங்கள் ஆஸ் யூஷுவல் இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னா இங்கே 3.5 ஓகே இங்கே 2 டைம்ஸ் ஆஃப் 2 தட் இஸ் 4 இவ்வளோ தான் இந்த டேபிள் மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதும் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ண மாதிரி ஓகே எனி டவுட் இன் திஸ் இது சால்வ் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள் இது கிளியராக இருக்கா ஓகே ஃபார் எவ்ரி ஒன் சாட்டில் மென்ஷன் பண்ணுங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா ஓகே ஸோ அடுத்தது போகலாம் கவனிங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் டெரிவேட்டிவ் ஆஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் இந்த டெரிவேட்டிவ் வந்து நம்ம என்னவா பார்க்க போகிறோம் ரேட் ஆஃப் சேஞ்சை பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ரேட் ஆஃப் சேஞ்ச் விச் மீன்ஸ் வாட் dy/dx புரியுங்களா ஸோ நம்ம வந்து டெரிவேட்டிவ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் கிளியரா ஸோ இப்போ த ஃபங்க்ஷன் s of t that gives the position of an object
as a function of time t is called a position function. ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் s of t அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பொசிஷனை வந்து கொடுக்குது. புரியுங்களா? ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கான ஒரு பொசிஷனை வந்து கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் இந்த ஃபங்க்ஷனுக்கான டைம் வந்து t அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். கிளியரா? ஸோ அப்போ அதனால வந்து இதை வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பொசிஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை வந்து எப்படி டெனோட் பண்ணலாம் அப்படின்னா s is equal to f of t அப்படின்னு நம்ம டெனோட் பண்ணலாம். ஸோ இது வந்து எல்லாமே உங்களுக்கு ஃபிசிக்ஸில் வரும். இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸில் வந்து ரிப்பீட் ஆகும். காட் இட்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க, the velocity and the acceleration at time t is denoted. ஸோ எப்படி டெனோட் பண்ணுறாங்க? velocity v of t that is equal to displacement, rate of change in displacement divided by time. புரியுதுங்களா? ஸோ இங்கே பாருங்கள் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது என்ன? ஓகே, வெலாசிட்டி பை டைம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஸோ மறுபடி இங்கே என்ன இருக்குது பாருங்கள், dy by dt இருக்குது. ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோமா? ஸோ அதை இங்கே ரீசப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு d ஸ்கொயர் s by dt ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். புரியுங்களா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் சம் வந்து அடுத்தது வரப்போகுது. காட் இட்? கிளியராக இருக்கா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் போவோமா? ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன ரிமார்க் கொடுத்துருக்காங்க பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. ரிமார்க்: speed is the absolute value of velocity regardless of direction. ஓகே, ஸ்பீட் அப்படிங்கிறது அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் வெலாசிட்டி. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புரியுங்களா? ஸோ வெலாசிட்டிக்கு ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். வெலாசிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு வாட்? ds by dt. கிளியராக இருக்கா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது இந்த ரிமார்க்கை பேஸ் பண்ணி இன்னொரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட்ல என்ன சொல்லிக்காம பாருங்க. when the particle is at rest, ஒரு பார்ட்டிகல் வந்து ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா அங்கே வெலாசிட்டியே இல்லை, மூமெண்ட் எதுவுமே இல்லை, வெலாசிட்டி இல்லை அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ ரெண்டாவது பாயிண்ட் நம்பர் 2 என்ன சொல்றாங்க பாருங்க, when the particle is moving towards, when a particle is moving forward, forward அப்படின்னா ஃபார்வர்ட்ல மூவ் ஆகுது அப்படின்னா அந்த வெலாசிட்டி வந்து பாசிட்டிவா இருக்கும். அதே பேக்வர்ட்ல மூவ் ஆகுது அப்படின்னா அதனுடைய வெலாசிட்டி வந்து உங்களுக்கு நெகட்டிவ்ல இருக்கும். உதாரணத்துக்கு கீழே இருந்து ஒரு பால் வந்து நான் மேலே த்ரோ பண்றேன். கீழே இருந்து ஒரு பால் வந்து மேலே த்ரோ பண்ணும்போது அதனுடைய வெலாசிட்டி எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ்ல இருக்கும். புரியுங்களா? ஸோ அதே பால் மறுபடியும் மேலே இருந்து கீழே வரும்ல, பேக்வேர்டில் வரும்ல, அப்படி பேக்வேர்டில் வரும்போது அதனுடைய வெலாசிட்டி வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? நெகட்டிவ்ல இருக்கும். கிளியரா இருக்கா நான் என்ன சொல்றேன்ட்டு? ஓகே. ஸோ அடுத்தது 4th பாயிண்ட் என்ன சொல்றாங்க பாருங்க, when the particle changes direction v of t then changes its sign. புரியுங்களா? ஸோ இப்போ இந்த பார்ட்டிகல் வந்து அதனுடைய டைரக்ஷனை மாற்றிக்குது. அந்த டைரக்ஷனை மாற்றிக்கும் போது அது வந்து என்ன மாறிடும்? சைன் வந்து மாறிடும். கிளியராக இருக்கா? ஸோ அதனுடைய சைன் வந்து பாசிட்டிவாக இருக்கிறது வந்து என்னவா மாறிடுது? நெகட்டிவாக வந்து மாறிடுது. ஸோ இந்த 4 பாயிண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கிளியரா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் போகலாம், கவனிங்க. ஓகே. ஸோ இது வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி. ஓகேவா? டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். if tc is the time point between the time points t1 and t2. ஸோ அதாவது t1 t2 அப்படின்னு 2 டைம் பாயிண்ட் இருக்கு. அதுக்கு இடையில இருக்கக்கூடிய டைம் பாயிண்ட் தான் tc. கிளியரா? ஸோ இந்த இன்டர்வல் வந்து நோட் பண்ணிக்கோங்க. where the particle changes direction then the total distance. புரியுதுங்களா? ஸோ இப்போ t1க்கும் t2க்கு இடையில tc அப்படிங்கிற ஒரு டைம் பாயிண்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே ஒரு பார்ட்டிகல் வந்து அதனுடைய டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்குது. ஒரு பார்ட்டிகல் வந்து அதனுடைய டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணும்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு ஃப்ரம் t1 to t2 எவ்வளோ அப்படின்னா, ஸோ இங்கே மாடுலஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். மாடுலஸ் அப்படிங்கிறது அப்சல்யூட் வேல்யூ எடுக்கிறதுக்காக. புரியுதுங்களா? ஸோ மாடுலஸ்குள்ள s of t1 minus s of tc plus s of tc minus s of t2. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் டோட்டல் டிஸ்டன்ஸ். புரியுதுங்களா? ஸோ இந்த பார்ட்டிகல் வந்து டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுது ஃப்ரம் டைம் 1 to டைம் 2. புரியுதுங்களா? ஸோ இந்த டைம் 1லேருந்து டைம் 2 வரைக்கும் அந்த பார்ட்டிகல் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது, நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் த பிளானட் எர்த் ஆல் பாடிஸ் ஃபால் வித் த சேம் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்
when air resistance is absent or insignificant, and only force acting on a falling body is the force of gravity. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எர்த்துடைய சர்ஃபேஸில் ஓகேங்களா, ஸோ ஏர் அப்படிங்கிறது இருக்காது இல்லையா, புரியுங்களா, ஏருடைய ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து என்ன ஆகுது பாருங்க, ஸோ நம்மளுடைய அந்த ஹியூமன் பாடி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஃபால் ஆகும். இந்த இடத்துல வந்து எது மட்டும்தான் ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஒன்லி ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆகுது. அதனால இதுக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், அல்லது இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஃப்ரீ ஃபால் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃப்ரீ ஃபால். காட் இட்? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. an object thrown at time t is equal to 0 from initial height s0 with initial velocity. புரியுங்களா? ஸோ டைம் வந்து இனிஷியல் டைம் வந்து t is equal to 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ s0 அப்படிங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, இனிஷியல் வெலாசிட்டி v0. ஸோ இனிஷியல் height s0 satisfies the equation. ஸோ என்ன ஈக்குவேஷன் பாருங்க, a is equal to minus g, v is equal to minus gt plus v0, s is equal to minus gt square by 2 plus v0 t plus s0. ஓகேங்களா? ஸோ இந்த மூணு ஈக்குவேஷன் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஜிக்கான வேல்யூ என்ன அப்படின்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? அல்லது 32 ஃபீட் பை செகண்ட் ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். மோஸ்ட்லி இந்த வேல்யூ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் கால்குலேஷன் பர்பஸ். இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து அதிகப்படியாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அடிஷ்னலாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, a few example of quantities which are the rates of change with respect to the some other quantity in our daily life. ஸோ இப்போ ஒரு விஷயம் வந்து இன்னொரு விஷயத்தை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. புரியுதுங்களா? ஒரு குவான்டிட்டி வந்து இன்னொரு குவான்டிட்டி வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பாயிண்ட்ஸ் வந்து சொல்றாங்க பாருங்க. ஸ்லோப் இஸ் தி ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வெர்டிக்கல் லென்த் வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் லென்த். ஸ்லோப் அப்படிங்கிறது வெர்டிக்கல் வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல். காட் இட்? இப்போ நம்ம வந்து ஒரு கிராஃப் வந்து பார்த்தோம் இல்லையா, ஸோ இப்படி இருக்கு. ஓகேங்களா? ஸோ பாருங்க, ஸ்லோப் அப்படிங்கிறது இந்த இடத்துல எப்படி இருக்கு பாருங்க, வெர்டிக்கல், இந்த வெர்டிக்கல் லென்த் இருக்கு பாருங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் லென்த். இதுதான் நம்ம ஸ்லோப் அப்படின்னு சொல்றோம். கிளியரா? ஸோ அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, வெலாசிட்டி இஸ் தி ரேட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ அப்போ வெலாசிட்டி அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ரேட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேவா? ஸோ மூணாவது என்ன கொடுத்துருக்கேன், ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது என்ன, வாட் இஸ் ஆக்சலரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் பாயிண்ட், ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நாலாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டீப்னஸ் ஆஃப் எ ஹில்சைட் அப்படிங்கிறது என்ன, த ஸ்டீப்னஸ் ஆஃப் எ ஹில்சைட் இஸ் தி ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் இட்ஸ் எலிவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு லீனியர் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 4 பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா இந்த 4 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெலாசிட்டி பேஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின் வருது அப்படின்னா ரேட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம். புரியுதுங்களா? ஆக்சலரேஷன் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் டிவைட் பை டைம். ஓகேங்களா? ஸோ அதே வந்து ஸ்லோப் அப்படின்னா வெர்டிக்கல் டிவைட் பை ஹரிசாண்டல். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மைண்டில் இருக்கணும். ஸோ இப்போ அடுத்ததாக கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. A particle is fired straight off from the ground to reach a height of s feet in t seconds, where s of t is equal to 128t minus 16t square. ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. s of t அப்படிங்கிறது என்ன, 128t minus 16t square. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் என்ன, கம்ப்யூட் த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த பார்ட்டிகல் ரீச்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகிற மாதிரி ஒரு பார்ட்டிகளை வந்து நான் த்ரோ பண்ணுறேன், மேலே போகிற மாதிரி ஒரு பார்ட்டிகல் வந்து த்ரோ பண்ணுறேன். ஸோ இதனுடைய மேக்ஸிமம் ஹைட் வந்து என்னவா இருக்கும், மேக்ஸிமம் எவ்வளோ ஹைட் வந்து அது ரீச் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ பாருங்களேன், ஒரு பார்ட்டிகல் வந்து நான் கீழே இருந்து மேலே த்ரோ பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வெலாசிட்டி இருந்தால் மட்டும்தான் மேலே போகும். ஓகேங்களா? அட் சர்டைன் பாயிண்ட் வந்து வெலாசிட்டி 0 ஆகும். அந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா அந்த மேக்ஸிமம் ஹைட் அப்படிங்கிறது. புரியுங்களா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி வந்து எங்க 0 ஆகுதோ
அந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட். வெலாசிட்டி 0 ஆயிடுச்சுன்னா அது என்ன ஆகும்னா மறுபடியும் அது வந்து கீழ் நோக்கி வர ஆரம்பிச்சிடும். மேலே போன பால் வந்து அப்படியே கீழே வந்து ரிவர்ஸ்ல வர ஆரம்பிச்சிடும். காட் இட்? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த பார்ட்டிகல் ரீச்டு. ரெண்டாவது நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்ன, வாட் இஸ் தி வெலாசிட்டி when particle hits the ground. மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வருது இல்லையா, ஓகேங்களா? ஸோ அப்படி கீழே வந்ததுக்கப்புறம் வெலாசிட்டி என்ன, கிரவுண்ட் அது வந்து ரீச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வெலாசிட்டி என்னவா இருந்தது. ஸோ இதை வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேங்களா, கவனிங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், கீழே இருந்து மேலே போகும்போது பாசிட்டிவா இருக்கும், புரியுங்களா? அப்படியே வந்து அதனுடைய டைரக்ஷன் மாறும்போது அதனுடைய சைன் வந்து சேஞ்ச் ஆகிடும். என்ன ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், புரியுதுங்களா? ஸோ இப்போ கிரவுண்டில் வந்து நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் அது வந்து என்னவா இருக்கும், 0. ஓகேங்களா, அட் கிரவுண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் தட் இஸ் 0. At ground displacement that is 0. Okay. So இப்போ கொடுத்திருக்கக்கூடிய ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். S of t that is equal to 128t minus 16t square. Clear? So இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், velocity வந்து கண்டுபிடிக்கணும், புரியுதுங்களா? So that is very important. So velocity க்கு என்ன ஃபார்முலா, velocity is equal to s dash of t. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும், புரியுங்களா? ஸோ அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வருது, 128 minus 32 times t அப்படின்னு வரும். ஸோ டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு தெரியும் தானே, அது சொல்ல வேண்டியது இல்லை. ஓகே, ஸோ அப்போ இந்த t வந்து என்ன ஆகிடும், டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 அப்படின்னு ஆகிடும், t ஸ்கொயர் வந்து 2t அப்படின்னு ஆகிடும். அப்போ 2 into 16 வந்து 32t அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ வெலாசிட்டி வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு, புரியுங்களா? ஸோ இப்போ வெலாசிட்டி வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டாதான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட் என்னன்றது தெரியும். ஸோ அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நான் 0 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நான் 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, மேக்ஸிமம் ஹைட் என்னன்றது கிடைக்கும். அப்போ 128 minus 32tன்னு இருக்குமா, இந்த 32t வந்து லெஃப்ட் சைடில் கொண்டு வாங்க. ஸோ லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தால் உங்களுக்கு என்ன வருது பாருங்க, ப்ளஸ்ல மாறிடும். 32t that is equal to 128. இப்போ இந்த 32வும் 128வும் நம்ம கேன்சல் பண்ணுறோம். ஸோ கேன்சல் பண்ண நமக்கு என்ன வருது பாருங்க, t is equal to 4. ஸோ எல்லாமே செகண்ட்ஸில் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 4 seconds அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது 4 secondsல நம்ம த்ரோ பண்ணுறோம், ஒரு பாலை கீழே இருந்து மேலே த்ரோ பண்ணுறோம். அப்போ 4 secondsல அது வந்து அதனுடைய மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணிடும், புரியுங்களா? அப்போ டைம் கிடச்சிச்சு, அப்போ டைம் வந்து கிடச்சாச்சு. ஸோ இந்த டைமை நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த s of t க்கான ஈக்குவேஷன் இருக்குல்ல, இது வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஈக்குவேஷன் 1ல வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ தான் வாட் இஸ் s of t அப்படிங்கிறது தெரியும், ஓகேங்களா? ஸோ அப்போ மேக்ஸிமம் ஹைட் என்னது தெரியும். காட் இட்? ஸோ ஹைட்டுக்கான ஈக்குவேஷன் இதுதான். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ s of 4 ஏன்னா 4 seconds இல்லையா, அப்போ ஈக்குவேஷன் 1ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருது பாருங்க, 128 into 4 minus 16 times of 4 square. 16 times of 4 square. கிளியரா இருக்கா? ஸோ என்ன வருது பாருங்க, இங்க 512 minus 16 into 16 256. ஸோ அப்போ மேக்ஸிமம் ஹைட் என்ன வருது, 512 இருந்து 256 ரெடியூஸ் பண்ணால் 256. ஸோ எதில் சொல்லியிருக்காங்க, ஃபீட்டில் இது என்ன கொடுத்துருக்காங்க, ஓகே? அவங்க எதில் கொடுத்துருக்காங்க, யூனிட்ஸு ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் ஹைட்டு when velocity is 0, ஓகே, தட் இஸ் 256 feet. இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர், கொஸ்டின் நம்பர் 1க்கான ஆன்சர். கிளியராக இருக்கா? ஸோ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வந்து கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 வந்து என்ன சொல்லியிருக்காங்க, when that particle hits the ground. ஸோ அது வந்து கிரவுண்டை ஹிட் பண்ணுறப்போ அதனுடைய வெலாசிட்டி என்ன இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது ஸோ எஸ்ஸுக்கான வேல்யூ என்ன, when the particle hits the ground. கொஸ்டின் நம்பர் 2, ஓகேங்களா? ஸோ s is equal to 0 இல்லையா, அப்போ s வந்து நம்ம 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா நமக்கு என்ன வரும் பாருங்க, இப்போ ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கோம், இது வந்து 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அது வந்து கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது
ஓகே ஹைட்டே இருக்காது புரியுங்களா ஸோ கிரவுண்டை வந்து டச் பண்ணிடுச்சு அப்போ ஹைட் இருக்குன்னு அர்த்தமா ஹைட் வந்து 0 ஹைட் 0 அப்படின்னா என்ன அர்த்தம் எஸ் வந்து 0 அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம எஸ்க்கு பதிலாக எஸ் ஆஃப் டிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் புரியுதுங்களா ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்க 128t minus 16t square that is equal to 0 கிளியரா இருக்கா ஸோ இதிலிருந்து நம்ம எது காமனாக வெளில எடுக்கலாம் பாருங்க ஓகே இதிலிருந்து 16t வந்து காமனாக வெளில எடுக்கலாமா 16t காமனாக வெளில எடுத்தா என்ன வருது பாருங்க 16 into 8 128 அப்போ 8 minus t which is equal to 0 கிளியரா இருக்கா ஓகே ஸோ therefore என்ன வருது நமக்கு ரெண்டு வேல்யூ வரும் ஒன்று வந்து t is equal to 8 ரெண்டாவது t is equal to 0 ஓகேங்களா நல்லா கவனிங்க t is equal to 0 எதை மீன் பண்ணுனா இனிஷியலாக நம்ம அந்த பார்ட்டிகளை த்ரோ பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய இனிஷியல் வெலாசிட்டி 0 தான் ஸோ அதை மீன் பண்ணுது ஸோ அதனால் நம்ம இதை வந்து இக்னோர் பண்ணிடணும் t is equal to 0 அப்படிங்கிறத நம்ம இக்னோர் பண்ணிடணும் அப்போ நம்ம பிக் பண்ண வேண்டியது t is equal to 8 அப்படிங்கிறத தான் நம்ம பிக் பண்ணிக்கணும் புரியுதுங்களா ஸோ அப்போ t is equal to 8 அப்படிங்கிறத நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் v is equal to s dash of t okay so இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க 128 minus 32 times of t 32 times of t அப்போ டீக்கு பதில் இப்போ என்ன கிடைச்சது நமக்கு வேல்யூ 8 அப்படின்னு கிடைச்சது அந்த 8 அப்படிங்கிறது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும் பாருங்க அவுட்புட்டு 128 minus 32 times of 8 ஸோ நமக்கு நெகட்டிவ்ல வருத வேல்யூ ஓகே 256 128 minus 256 that is equal to minus 128 feet per second ஸோ அப்போ வெலாசிட்டி வந்து ஏன் நெகட்டிவ்ல வருது அப்படின்னா அது வந்து அதனுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிடுச்சு முதல்ல வந்து இனிஷியலாக கீழே இருந்து மேலே போச்சு அடுத்தது மேலே இருந்து கீழே வருது அப்போ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுனால இங்கே நெகட்டிவ் சைன் வந்து நமக்கு வருது கிளியராக இருக்கா ஸோ அப்போது செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இதான் நோட் பண்ணிக்கோங்க minus 128 feet per second அப்படிங்கிறதா velocity any doubt in this இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கு அப்டேட் பண்ணுங்க சாட்ல மென்ஷன் பண்ணுங்க come on guys ஓகே ஏதோ டவுட் இல்லை தானே இது வரைக்கும் பார்த்ததில்ல ஓகே ஸோ அடுத்தது போலாமா நெக்ஸ்ட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க a particle moves along a horizontal line such that its position at any time t greater than or equal to 0 is given by s of t that is equal to t cube s of t that is equal to t cube minus 6t square plus 9t plus 1 where s is measured in meters and t is measured in seconds. So இப்போ first question என்ன கேட்குறாங்க அப்படின்னா கவனிங்க at what time the particle is at rest எந்த டைமில் அந்த பார்ட்டிக்கல் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகே ஸோ ரெண்டாவது கொஷின் அட் வாட் டைம் த பார்ட்டிக்கல் சேஞ்சஸ் இட்ஸ் டைரக்ஷன் ஸோ அப்போ என்ன டைமில் இந்த பார்ட்டிக்கல் ஆனது அதனுடைய டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க மூணாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க ஃபைன் தி டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கொடுத்தோம் இல்லையா அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணோம் ஓகேங்களா ஃபைன் தி டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பார்ட்டிகல்ஸ் இந்த ஃபஸ்ட்டு 2 செகண்ட்ஸ் ஃபஸ்ட்டு 2 செகண்ட்ஸ் வந்து ட்ராவல் பண்ண அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் ஸோ கிளியராக இருக்கா ஓகே ஸோ நம்ம இப்போ 1 by 1 சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் கவனிங்க when v is equal to 0 when velocity வந்து 0 வெலாசிட்டியே கிடையாது வெலாசிட்டி வந்து 0 அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போது அந்த பார்ட்டிகல் வந்து ரெஸ்ட்டில் தானே இருக்கும் டவுட் இல்லை தானே when velocity is 0 the particle is at rest clear இருக்கா say yes or no everybody yes so இப்போ s of t இதுக்கு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க s of t that is equal to t cube minus 6t square plus 9t plus 1 கிளியரா இருக்கா பசங்களா அப்டேட் பண்ணுங்க சாட்ல ஸோ தெளிவாக புரியுதா ஸோ அடுத்தது இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வெலாசிட்டி வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும் நாம இங்கே வந்து
டிஃபரன்ஷியேஷன் எடுக்கணும் புரியுங்களா v is equal to s dash of t s dash of t இதை வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ s dash of t அப்படிங்கிறது என்ன வரும் பாருங்க t cube அப்படின்னா 3t square அப்படின்னு வரும் டிஃபரன்ஷியேஷன் பண்ணா ஸோ அப்போ 6t square அப்படிங்கிறது 12t அப்படின்னு வரும் புரியுதுங்களா ஸோ மைனஸ் 12t ப்ளஸ் 9t அப்படிங்கிறது ப்ளஸ் 9 அப்படின்னு தான் வரும் இது கிளியராக இருக்கா ஓகே ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஈக்குவேஷன் ஃபேக்டரைஸ் பண்ணிடலாமா இதை வந்து 3 ஆல் டிவைட் பண்ணிக்கலாம் கிளியரா ஸோ அப்போது இந்த விக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 0ன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா வெலாசிட்டி 0 வந்தால் தானே பார்ட்டிகல் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும் அப்போ இந்த விக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 0ன்னு எடுத்துக்கலாம் அப்போது we got a quadratic equation இந்த quadratic equation என்ன 3t square minus 12t plus 9 which is equal to 0 அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து 3 ஆல் டிவைட் பண்ணி ஈக்குவேஷன் இன்னும் சிம்பிளாக நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி ரெடியூஸ் ஆகுது பாருங்க t square minus 4t plus 3 that is equal to 0 ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு டீக்கான வேல்யூஸ் வந்து கிடச்சிரும் ஸோ எந்தெந்த டைமில் இந்த பார்ட்டிக்கல் வந்து ரெஸ்ட் மோடில் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் கிளியரா ஸோ இப்போ ஒரு நான் வந்து இங்கேருந்து இப்படி ஒரு பார்ட்டிக்கல் வந்து மூவ் பண்ணுறேன் ஸோ இது வந்து t is equal to 0 அப்படின்னு வச்சுக்கோங்க இங்கே சம் டைம் அப்போது இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகிருக்கும் அப்போ இந்த இடத்துல ரெஸ்ட் மோடில் இருக்கும் ஸோ இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருக்கும் அப்போ இந்த பாயிண்டில் வந்து அது ரெஸ்ட் மோடில் இருக்கும் ஸோ அப்போ என்னென்ன டைமில் அது ரெஸ்ட் மோடில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் அப்போ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்கள் ஸோ ப்ராடக்ட் வந்து 3 சம் வந்து உங்களுக்கு -4 வரணும் ப்ராடக்ட் வந்து 3 சம் வந்து -4 வரணும் கிளியரா ஸோ அப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் வருது பாருங்கள் நமக்கு 3 into 1 ரெண்டுத்துக்குமே மைனஸ் சிம்பிள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அப்போ t is equal to 3, 1 அப்போது t is equal to 1 அப்படிங்கிறது ஒரு டைமு t is equal to 3 அப்படிங்கிறது ரெண்டாவது டைம் அப்போ 1, 3 அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அட் வாட் டைம் த பார்ட்டிகல் இஸ் அட் ரெஸ்ட் அப்படின்னா ஓகே ஆஃப்டர் 1 செகண்ட் அது ரெஸ்ட்டுக்கு போயிடும் ஆஃப்டர் 3 செகண்ட்ஸ் அது வந்து ரெஸ்ட்டுக்கு போயிடும் பார்ட்டிகல் புரியுதுங்களா ஸோ அப்போ 1, 3 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் எனி டவுட் இன் திஸ் அப்டேட் பண்ணுங்க கிளியரா இருக்கா சாட்ல மென்ஷன் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தா ஓகே ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது போலாம் கவனிங்க செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் பேஜில் சால்வ் பண்ணுவோம் கொஸ்டின் நம்பர் 2 at what time the particle changes its direction என்ன டைம்ல அந்த பார்ட்டிகல் ஆனது அதனுடைய டைரக்ஷனை மாத்திக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க புரியுதுங்களா ஸோ இதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஓகே இப்போ இந்த இடத்துல ஒரு பால் இருக்கு ஓகேங்களா இனிஷியலாக இங்கேருந்து ஒரு பால் வந்து நான் த்ரோ பண்ணுறேன் அது இங்கே ஜம்ப் ஆகுது அப்போ இது ரெஸ்ட் இந்த பாயிண்டில் மறுபடியும் இங்கே ஜம்ப் ஆகுது கிளியரா எஸ் ஸோ அப்போ இதெல்லாமே நம்ம ரெஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஸோ அப்போ இது t is equal to 0 இது வந்து 1 இது வந்து 3 got it கிளியராக இருக்கா ஓகே the particle நோட் பண்ணிக்கோங்க the particle changes its direction எப்போ வந்து இந்த பார்ட்டிகல் வந்து அதனுடைய டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கும் its direction when v of t okay rate of velocity changes its sign correct தானே ஸோ இப்போ velocity அதனுடைய டைரக்ஷன் மாற்றும் போது கண்டிப்பாக அந்த பார்ட்டிக்கலும் அதனுடைய டைரக்ஷன் வந்து மாற்றிக்கும் தானே அர்த்தம் ஓகேங்களா எஸ் therefore this occurs நோட் பண்ணிக்கோங்க therefore this occurs at the times when the particle is at rest when the particle is at rest ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா பாருங்க இப்போ எப்போ வந்து டைரக்ஷன் மாற்றிக்க முடியும் ஒரு பார்ட்டிக்கல் ஸோ இப்போ அந்த பார்ட்டிக்கல் வந்து ரெஸ்ட் மோடுக்கு போனதுக்கு அப்புறம் தானே அதனுடைய டைரக்ஷனே மாற்ற முடியும் ஓகே அப்போ ரெஸ்ட் மோடுக்கு அது போனதுக்கு அப்புறம் தான் அதனுடைய டைரக்ஷனே மாற்ற முடியும் கிளியரா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ டைம் இன்டர்வல் எடுத்துக்கிறேன் இங்கே டைம் இன்டர்வல் 0, 1, 3ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ இந்த டைம் இன்டர்வலை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா கவனிங்க
ஸோ இங்கே நான் டைம் இன்டர்வல் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வெலாசிட்டி v is equal to என்ன வந்தது பாருங்க ஈக்குவேஷன் 3t² minus 12t plus 9. ஓகே ஓகே ஃபஸ்ட்டு 0லேருந்து 1 வரைக்கும் எடுத்துக்கலாம். 0 less than or equal to t less than 1. ஓகேங்களா? இப்போ நம்ம 0லேருந்து 1 வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு டைம் எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு 0.5 வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு 0.5. ஓகேங்களா? அந்த 0.5ங்கிறது இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ வெலாசிட்டி பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதா அதை செக் பண்ணுங்க. ஸோ அப்போ இங்கே 0.5² என்ன வரும் உங்களுக்கு 25. ஸோ minus 12 3 times of 0.5² minus 12 times of 0.5 plus 9. ஓவராலாக பார்க்கும்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு இந்த 6 வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 12 into 0.5 வந்து 6 தானே. அப்போ சப்ட்ராக்ட் பண்ண என்ன வருது 3. இந்த 3ங்கிறது பாசிட்டிவ், மேலே இருக்கிறது பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவ் கம்ப்ளீட்டாக என்னுடைய வேல்யூ வந்து பாசிட்டிவ் தான். அப்போ வெலாசிட்டி இந்த ஏரியாவில் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, அப்போ இந்த இன்டர்வலில் வெலாசிட்டி பாசிட்டிவாக இருக்குது. கிளியராக இருக்கா? ஸோ வெலாசிட்டி பாசிட்டிவாக இருக்குன்னா என்னுடைய டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணலன்னு அர்த்தம். கிளியரா? ஸோ ரெண்டாவது எடுத்துக்கலாம். ஃப்ரம் இன்டர்வல் 1 to 3. ஓகே, ஸோ டைம் இன்டர்வல் வந்து நம்ம 1லேருந்து 3 வரைக்கும் எடுத்துக்கிறோம். இப்போ 1க்கும் 3க்கும் நடுவில் நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 1க்கும் 3க்கு நடுவில் 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த 2ங்கிற வேல்யூ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. கிளியரா? ஓகே, ஸோ என்ன வருது பாருங்க 3 times of 2² அப்போ 12 minus 12 into 12 12 into 2 24 plus 9. ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் 9 ஆட் பண்ணுங்க என்ன வருது பாருங்க நெகட்டிவ்ல வருது. ஸோ அப்போ ஓவரால் அவுட்புட் வந்து நெகட்டிவ்ல வருது. அப்போ இந்த இன்டர்வல் என்ன நடக்குது அப்படின்னா என்னுடைய டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு வந்து சேஞ்ச் ஆகுது. பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ஸோ அந்த பார்ட்டிக்கல் வந்து அதனுடைய டைரக்ஷனை மாற்றிக்குது அப்படின்னு அர்த்தம். கிளியரா? ஸோ ஒன் திங் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்தது ஒருவேளை அந்த t உடைய வேல்யூ greater than 3 இருக்கும்போது டைம் வந்து 3 செகண்ட்ஸை தாண்டி போயிடுச்சு. 3 செகண்ட்ஸை தாண்டி போயிட்டா எப்படி இருக்கும்? ஓகேங்களா? ஸோ அப்போ 3ஐ விட பெரிய நம்பர் ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஓகே, சம்திங் இங்கே 4² எடுத்துக்கலாமா? ஓகே, ஸோ அப்போ 4² வந்து என்ன 16 16 into 3. ஓகே, 48 minus 12 into 4 48. அப்போ பாசிட்டிவ் தான் வருது. ஓகேங்களா? அப்போ மறுபடியும் என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது. மறுபடியும் அது என்ன பண்ணுது அதனுடைய சைன் வந்து சேஞ்ச் பண்ணிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0.5 சப்ஸ்டியூட் பண்ணேன். ஓகேங்களா? 1க்கும் 0க்கும் 1க்கு இடையில டைம் வந்து நான் 0.5 எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன். எனக்கு பாசிட்டிவ் அவுட்புட் கிடச்சிது. ஸோ 1க்கும் 3க்கும் நடுவில் நான் 2 அப்படின்னு எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன் வெலாசிட்டியில். ஸோ வெலாசிட்டி வந்து நெகட்டிவ் அப்படின்னு ஆச்சு. அப்போ வெலாசிட்டி பாசிட்டிவ் வந்து நெகட்டிவும் மாறுது. ஸோ அப்போது இதுக்கு இடையில தான் ஸோ ஏதோ ஒரு இடத்துல அந்த வெலாசிட்டி வந்து 0 இருக்குது. வெலாசிட்டி 0 ஆயிருக்கு. 0 ஆகிறதுனால தான் அதனுடைய டைரக்ஷனே வந்து சேஞ்ச் ஆகுது. காட் இட்? ஸோ அடுத்தது பாருங்கள். ஸோ இப்போது நெக்ஸ்ட் பாருங்கள் greater than 3 நம்ம எடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் அது வந்து சேஞ்ச் ஆகுது. நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக மாறுது. ஓகேங்களா? ஸோ தேர்ஃபோர் எந்தெந்த பாயிண்ட்டில் வந்து அது சேஞ்ச் ஆகுது அப்படின்னா 1 and 3. புரியுதுங்களா? ஸோ 1 எடுக்கும்போது பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு மூவ் ஆகுது. நம்ம 3 இருக்கும்போது டைம் வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு மூவ் ஆகுது. ஸோ அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சரும் என்ன அப்படின்னா ஓகே 1,3 தான். அட் வாட் டைம் த பார்ட்டிகல் சேஞ்சஸ் இட்ஸ் டைரக்ஷன் அப்படின்னா 1,3. சேம் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கும் செகண்ட் கொஸ்டினுக்கும் சேம் ஆன்சர். எனி டவுட் இன் திஸ்? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? அப்டேட் பண்ணுங்க, சாட்டில் மென்ஷன் பண்ணுங்க. எவ்ரிதிங் கிளியர் ரைட்? ஸோ அடுத்தது போகலாமா? கமான் கைஸ். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 3. ஃபைண்ட் தி டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பார்ட்டிகல் இந்த ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்ஸ் வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து அந்த பார்ட்டிகல் மூவ் ஆச்சு அப்படிங்கிறத கேட்குறாங்க. கிளியரா? ஸோ அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கவனிங்க. ஓகே, ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். இங்கே
total distance traveled by the particle from t is equal to 0 and t is equal to 0 to t is equal to 2. அதாவது first 2 seconds அப்படிங்கறத சொல்றாங்க. கிளியரா? is given by so இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. s of t that is equal to t cube minus 6t square plus 9t plus 1. கிளியரா? ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ்க்கு வந்து என்ன பார்த்தோம்? ஃபார்முலா எடுத்துக்கோங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் ஸோ மாடுலஸ்குள்ள s of t1 minus s of tc plus s of tc minus s of t2. இதனை பார்த்தோம். இதனை டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா படி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த t is equal to 0 அப்படிங்கிறதும் t is equal to 2 அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 0 இந்த tc அப்படிங்கிறது இந்த 0க்கும் 2க்கும் நடுவில் ஒரு வேல்யூ, அதாவது 1. ஸோ அப்போ இது வந்து tc அப்படிங்கிறது 1ன்னு எடுக்கணும், t1 அப்படிங்கிறது 0ன்னு எடுக்கணும், அப்போ t2 வந்து நம்ம 2ன்னு எடுக்கணும். புரியுதுங்களா? ஸோ 0லேருந்து 2 வரைக்கும். ஓகே, அப்போ டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ எஸ் ஆஃப் டி 0 வேணும் அப்படின்னா, எஸ் ஆஃப் 0 வேணும்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க 0ங்கிறது. அப்போ இங்கே 0 எடுத்து என்ன வருது? நமக்கு 1 அப்படின்னு வரும். என்னுடைய வேல்யூ 1. ஸோ அப்போ இங்கே 1 எடுத்து என்ன வருது பாருங்கள். ஸோ 1 minus 6 plus 9 plus 1. கிளியரா? ஸோ அப்போ இது வந்து என்ன வருது பாருங்கள் நமக்கு 11ல் 6 போச்சு அப்படின்னா 5. ஓகே, 1 minus 5. ஸோ ப்ளஸ், ஸோ அதே தான் இந்த இடத்துல என்ன வரும்? 1 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வருது? ஓகே, ஸோ திஸ் இஸ் 1 minus 6 plus 9 plus 1. ஸோ சேம் நமக்கு -5. கிளியரா? ஸோ அடுத்தது t2. அப்போ இந்த டீக்கு பதிலாக 2 அப்படிங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. டீக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது பாருங்கள். எஸ் ஆஃப் t2 அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 cube வந்து என்ன வரும்? 8. 2 cube வந்து 8 minus 6 times of 4. 2 square வந்து 4 plus 9 into 2 18 plus 1. கிளியரா? ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 26 27. ஸோ அப்போ 27லேருந்து 24 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன வருது? 3. கிளியரா? ஸோ அப்போ இந்த 3 வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அப்போ 5 minus 3. ஸோ அப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். இது அப்சல்யூட் வேல்யூ தானே வேணும். டிஃபரன்ஸ் வந்து என்ன? 4. அப்போ இங்கே 4 வரும். அப்போ 5 minus 3னா 2. அப்போ 4 plus 2 6. ஓகே, அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா 6. எதில் கொடுத்துருக்காங்க? எல்லாமே மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், எல்லாமே எப்படி கொடுத்துருக்காங்க? மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது மீட்டர்ஸில் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ டோட்டலாக அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆயிருக்கு அந்த பார்ட்டிகல் அப்படின்னா 6 meters வந்து ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ கிளியராக புரிஞ்சுதா? அப்டேட் பண்ணுங்கள் பசங்களா. எனி டவுட் இன் திஸ்? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? ஹாய் நிக்லன், ஹாய் வெல்கம் கண்ணா, வெல்கம். ஓகே, ஸோ தொடர்ந்து கவனிங்க. அடுத்தது போலாம். எஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிலேட்டட் ரேட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த சப் டாபிக் வந்து நம்ம பார்க்கலாம். கவனிங்க. A related rates problem is a problem which involves at least 2 changing quantities. Asks you to figure out the rate at which one is changing given sufficient information on all of the others. So for instance, when 2 vehicles drive in different directions, we should be able to deduce the speed at which they are separating if we know their individual speeds and directions. Okay, so இப்போ இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? ஸோ கவனிங்கண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஒரு நல்ல கொஸ்டின். இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சால்வ் பண்ணலாமா? If we blow air into a balloon of spherical shape at a rate of 1000 centimeter cube per second, at what rate the radius of the balloon changes when the radius is 7 centimeter? Also compute the rate at which the surface area changes. ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்க. இப்போ ஒரு பலூன் வந்து நாம் எடுத்துக்கலாம். இந்த பலூனில் எவ்வளோ ஹேர் வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா பர் செகண்ட் வந்து எவ்வளோ பாருங்கள், பர் செகண்ட் வந்து நம்ம எவ்வளோ ப்ளோ பண்ணுறோம். ஸோ 1000 சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட் வந்து நம்ம ப்ளோ பண்ணுறோம். புரியுங்களா? இந்த பலூனுக்குள்ளே நம்ம வந்து ப்ளோ பண்ணுறோம். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் பாருங்கள், ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தானே இருக்கும் இந்த பலூன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான வால்யூம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஹேர் அப்படிங்கிறது என்ன, அது வால்யூம் ரிலேட்டட் தானே. கியூப் இருக்குது பாருங்கள். ஸோ சென்டிமீட்டர் கியூப் இருக்குது. அப்போ வால்யூம் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். அப்போ வால்யூம்கான ஃபார்மில் வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கான வால்யூம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4/3 πr கியூப். ஓகேங்களா? ஸோ இது கிளியராக இருக்கா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த வால்யூம் வந்து சேஞ்சஸ் வந்து நம்ம எடுக்கணும். dv/dt வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? ஓகே. அட் வாட் ரேட் த ரேடியஸ் ஆஃப் த பலூன். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது dr/dt வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்து கம்ப்யூட் த ரேட் ஆஃப் விச் த சர்ஃபேஸ் ஏரியா சேஞ்சஸ். அப்போ ds/dtயும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணோம். அப்போ கொடுத்துருக்கூடிய டேட்டா என்னன்னு பாருங்க. வால்யூம் வந்து கொடுத்துட்டாங்க 1000 சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட் அப்படிங்கிற இந்த டேட்டா கொடுத்தாச்சு. ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க 7 சென்டிமீட்டர் அப்படின்னு. இந்த ரெண்டு டேட்டா மட்டும் கொடுத்துட்டு அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா ரேடியஸ். புரியுதுங்களா? ரேட் த ரேடியஸ் ஆஃப் த பலூன் சேஞ்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அது கண்டுபிடிக்க சொல்றாங்க. அடுத்தது வந்து ரேட் அட் விச் த சர்ஃபேஸ் ஏரியா சேஞ்சஸ். புரியுங்களா? இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ அப்போ இது கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இந்த வால்யூம்கான ஃபார்முலா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். dv/dt. ஓகே. ஸோ ரெண்டு சைடு வந்து நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஸோ இந்த பார்ட்டு கம்ப்ளீட்டாகவே என்னவாயிடும், இது வந்து கான்ஸ்டன்ட். அப்போ 4/3 π அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ r கியூப். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 3r². ஓகேங்களா? 3r². கிளியராக இருக்கா? இன்ட்டு dr/dt. ஸோ டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. கிளியரா? ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஆர்க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 7 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணோம். இந்த ஆர்க்கு பதிலாக 7 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணோம். ஏன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? when the radius is 7 cm அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ if r is equal to 7. ஓகே. ஸோ அப்போ என்ன வரும் பாருங்க, r வந்து இந்த இடத்துல 7 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 3 times of 7². 3 times of 7². and dv/dt வந்து சொல்லியாச்சு. that is what 1000 centimeter cube by second. dv/dt நமக்கு தெரியும். so that is 1000 centimeter cube by second. கிளியரா இருக்கா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். எதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்க நமக்கு. ஸோ இந்த 3 கட் பண்ணிடலாமா? இந்த 3யும் கட் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது வேற எது கட் ஆகுது பாருங்க. இந்த 4யும் 1000ஐயும் கேன்சல் பண்ணால் எத்தனை தடவை போகும், 250 டைம்ஸ். 250 டைம்ஸ். கிளியரா இருக்கா? ஸோ அடுத்தது வேற எது கேன்சல் ஆகுது பாருங்க. ஸோ ரிமைனிங் எல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துருங்க. இதை மட்டும் நீங்கள் லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. dr/dt இது லெஃப்ட் சைடில் வச்சுக்கலாம். ரிமைனிங் எல்லாம் நம்ம ரைட் சைட் கொண்டு போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ 250/49 π. 49 π. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஸோ ரேடியஸ் அப்போ சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஸோ சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற யூனிட்டையும் நீங்கள் எழுதிருங்க பக்கத்தில். கிளியரா இருக்கா? சே எஸ் ஆர் நோ எவ்ரிபடி? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வால்யூம்கான ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம். ஓகே. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு dr/dt அப்படிங்கிறது வரும். ஓகே. நமக்கு ரேடியஸ் என்னன்றது தெரியும், கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 7. அந்த 7ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அப்புறம் dv/dtன்றது
நம்ம பர் செகண்ட் வந்து எவ்வளோ ஹேர் வந்து நம்ம ப்ளோ பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த வால்யூம் அதுவும் கொடுத்துட்டாங்க. dv/dt அதுக்கான ரேட்டும் கொடுத்தாச்சு. ஸோ 1000 சென்டிமீட்டர் கியூப் பை செகண்ட். ஸோ அதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். 1000 அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே. ஸோ அப்போ இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள். இதை மட்டும் சிம்பிளை பண்ணி ரிமைனிங் இந்த பை வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே சிம்பிளை பண்ண வேண்டாம். ஓகே. புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட விட்டாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் பைக்கு வந்து 22/7 அப்படின்னு கொண்டு போய் நீங்கள் சிம்பிளை பண்ணால் அது டெசிமலில் வரும், லென்த்தியாக போகும். ஸோ புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எஸ். அடுத்தது செகண்ட் கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியாச்சா? ரெண்டாவது கொஸ்டின் வந்து நம்ம ds/dt அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் நம்பர் 2 என்ன? ds/dt அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். கிளியரா? ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னப்பா? சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன? சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா 4πr². தட் இஸ் 4πr². கிளியரா இருக்கா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கலாம். சர்ஃபேஸ் ஏரியா S is equal to 4πr². ஓகே. இப்போ நம்ம ரெண்டு சைடு என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன் எடுக்கலாம். அப்படி எடுத்தோம்னா ds/dt that is equal to 4π அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் 4π. r² வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? நமக்கு 2r. r உடைய வேல்யூ என்னன்னு தெரியும். that is 7. 2r into dr/dt. dr/dt இதுக்கான வேல்யூ நமக்கு தெரியும் தானே? ஓகே. ஸோ இந்த வேல்யூ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து என்ன வந்து நமக்கு 250/49π. ஓகே. ஸோ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 2 times of 7. 2 times of 7. ஓகே. ஸோ இங்கே என்ன இருக்குது நமக்கு 4π. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இதை சிம்பிளை பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். கிளியராக இருக்கா? ஸோ சிம்பிளை பண்ணிடலாமல் பாருங்கள். பை கேன்சல் ஆகிடும். பை அண்ட் பை கேன்சல். அடுத்தது 749 கேன்சல். ஸோ இங்கே 7 வரும். வேறு என்ன இருக்குது நமக்கு கேன்சல் ஆகிற மாதிரி பாருங்கள். ஸோ இது ஒரு 1000 into 2 2000 2000/7. அப்போ ஆன்சர் என்ன வருது நமக்கு? 2000/7. இது ஏரியா தானே, சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ ரேட் வந்து நம்ம எப்படி எழுதணும்? cm²/s. ஓகே. ஸோ அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 2000/7 cm²/s. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் ரொம்ப ஈஸியான கொஷினும் கூட. ஓகேவா? ஸோ கஷ்டமெல்லாம் கிடையாது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டட். ஸோ அடுத்தது போகலாமா? தெளிவாக இருக்கா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கண்ணா சேட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் சேட்டில் வந்து நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் இதே மாதிரி என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். Salt is poured from a conveyor belt at a rate of 30 cubic meter per minute, forming a conical pile with a circular base whose height and diameter of a base are always equal. இது ஒரு நல்ல க்ளூ. height and diameter வந்து always equal அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ அப்போது சால்ட் வந்து என்ன ஷேப்பில் வந்து அவங்க போர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கியூபிக்கல் ஷேப்பில். கியூபிக்கல் ஷேப்னா பேஸ் வந்து சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த ஷேப்பில் வந்து ஒரு கன்வேயர் பெல்ட் மூலமாக சால்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபில் பண்ணுறாங்க. சால்ட் வந்து குவிச்சு வைக்கிறாங்க. புரியுங்களா? ஸோ அப்போ இது வந்து ஒரு கோனிக்கல் ஷேப்பில் வந்து சால்ட்டு ஃபுல்லாகவே இருக்கும், நிரம்பி கிடக்கும், ஒரு மலை மாதிரி குவிஞ்சி கிடக்கும். புரியுதுங்களா? எஸ். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? அட் த ரேட் ஆஃப் என்ன ரேட்டில் வந்து அவங்க வந்து சால்ட் வந்து கன்வேயர் பெல்ட்டில் வந்து ஃபில் பண்ணுறாங்க பாருங்கள். கன்வேயர் பெல்ட் மூலமாக கியூபிக்கல் ஷேப்பில் 30 cubic meter per minute. ஸோ அப்போ இது வந்து 30. ஓகே. திஸ் இஸ் 30 cubic meter அப்படின்னா மீட்டர் கியூப் பர் மினிட். மீட்டர் கியூப் பர் மினிட். இதுதான் என்ன அப்படின்னா வால்யூம். புரியுதுங்களா? ஸோ dv/dt அப்படிங்கிறது இதுதான். கிளியராக இருக்கா? கிளியராக இருக்கா? ஸோ அடுத்ததாக வேறு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நமக்கு. ஸோ இந்த இடத்துல ஹைட்டும் டயாமீட்டரும் ஆல்வேஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ அப்போது h is equal to d. dனா என்னப்பா? 2 times of radius தானே டயாமீட்டர் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ அப்போ நமக்கு ரேடியஸ் அப்படிங்கிறதே வேண்டாம். ஏன் அப்படின்னா ஹைட்டுக்கான இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, 10 meter ஹைட்டு. ஓகேவா? ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது how fast is the height of the pile increasing when the pile is 10 meter height. ஓகேவா? ஸோ அப்போ எல்லாமே வந்து நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெச்சுக்கு வந்து மாற்றணும்.
அப்போ இந்த 2 நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடலாம். அப்போ r is equal to h/2. r is equal to h/2. ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு யூஸ் ஆகும். இப்போ சால்வ் பண்ணும்போது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கோனிக்கல் ஷேப் இருக்கு இல்லையா, இந்த கோனிக்கல் ஷேப் இதனுடைய வால்யூம்கான ஃபார்முலா நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா வால்யூம்கான ரேட் வந்து என்னன்னு சொல்லியாச்சு. ஓகே, அந்த ஃபில் பண்ணக்கூடிய அந்த ரேட் வந்து என்னன்னு சொல்லியாச்சு. ஸோ என்ன வருது பாருங்கள், 1/3 pi r²h. இதுதான் என்ன அப்படின்னா வால்யூம்கான ஃபார்முலா. கரெக்டாக? ஸோ மென்சுரேஷன் ஃபார்முலாவும் உங்களுக்கு மைண்டில் இருக்கணும், மறந்துடக்கூடாது. ஸோ இப்போ ரெண்டு சைடும் நீங்கள் என்ன பண்ணலாம், ரெண்டு சைடும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த r அப்படிங்கிறத rக்கு பதிலாக h/2ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அதை மறந்துடக்கூடாது, புரியுங்களா? ஸோ இந்த rக்கு பதிலாக h/2 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போது 1/3 ஃபார்முலாவை வேறு வடிவத்து மாத்திரம் 1/3 pi into h/2 whole square into h. கிளியரா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலா என்ன வடிவத்துக்கு மாறுது பாருங்கள், 1/3 h³ by 4 இங்கே பை இன்ட்டு பை. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 12. ஸோ அப்போ என்ன வரும் நமக்கு, திஸ் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு h³ by 12. கிளியரா? பை பை 12 இன்ட்டு h³. ஸோ இதுதான் வந்து வால்யூம்கான ஃபார்மில் வந்து நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக இப்போ மாற்றிட்டோம். புரியுங்களா? அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு இப்போ புதுசாக ஒரு வடிவத்தை கொடுத்துட்டோம் வால்யூம்கான ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணுறோம்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்கள், v is equal to pi by 12 h³. ஸோ ரெண்டு பக்கமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், dv by dt with respect to time. pi by 12ங்கிறது கான்ஸ்டன்ட்டு, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. h³ வந்து என்ன ஆயிரும், 3h² ஆகிடும். 3h² இன்ட்டு dh by dt. கிளியரா? ஸோ இந்த மாதிரி வரும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இப்போ இந்த dv by dt என்னன்றது ஆல்ரெடி கிவன் நமக்கு கொடுத்துருக்காங்க, கிவன் டேட்டாலே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 30 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 30 மீட்டர் கியூபா, 30 மீட்டர் கியூப் பர் மினிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 30 மீட்டர் கியூப் பர் மினிட், தட் இஸ் ஈக்குவல் டு பை பை 12. ஸோ இந்த ஹைட்டுக்கான டேட்டா கொடுத்துருக்காங்களா, ஹைட்டுக்கான டேட்டா வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா பாருங்கள், 10 மீட்டர் ஹைட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருது, 3 இன்ட்டு 10 ஸ்கொயர், 10 ஸ்கொயர்னு என்ன 100 இன்ட்டு dh by dt. எஸ், இப்போ இது கம்ப்ளீட்டாக நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். கிளியரா? எஸ், சால்வ் பண்ணலாமா? ஓகே. ஸோ இப்போது இந்த 0 கட் பண்ணிடலாம், இந்த 3யும் கட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ ரிமைனிங் டேட்டா நம்ம ரைட் சைட் கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ அப்போ dh by dt தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்கள், நமக்கு இங்கே இன்னும் ஃபர்தராக கூட நம்ம சிம்பிளை பண்ணலாமா? இது வந்து 5 டைம்ஸ், இது வந்து 6 டைம்ஸ். ஓகே, அப்போ நமக்கு என்ன வரும், 6/5 பை, 6/5 பை. ஓகே, மீட்டர் பர் மினிட். ஸோ இதான் அவங்க கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இதுதான். கிளியராக இருக்கா? சிம்பிள் தானே, கஷ்டம் ஒன்றும் இல்லையே. ஓகே, அடுத்தது போலாமா? எஸ், நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு 5 மார்க் கொஸ்டின் தான். ஓகே, உங்களுக்கு எக்ஸாமில் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபார் எவ்ரிதிங் கிளியர், ரைட்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாம். A road running north to south crosses a road going east to west at the point P. ஸோ இப்போ நார்த் டு சவுத் வந்து ஒரு ரோடு இருக்குது, அதே மாதிரி ஈஸ்ட் டு சவுத். புரியுங்களா? இது ரெண்டும் எந்த இடத்துல வந்து கிராஸ் ஆகுது அப்படின்னா பாயிண்ட் பியில் வந்து கிராஸ் ஆகுது. ஓகே, ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க, கார் ஏ இஸ் டிரைவிங் நார்த் அலாங் தி ஃபர்ஸ்ட் ரோட். அப்போது இந்த நார்த் சைடை நோக்கி கார் ஏ வந்து டிரைவ் பண்ணுறாங்க, நார்த் சைடை நோக்கி கார் ஏ வந்து டிரைவ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ரோடில்.
Okay, car B is driving east along the second road. So அப்போ car B வந்து east sideல drive பண்றாங்க. Okay, at a particular time car A is 10 kilometers to the north of P. இந்த பாயிண்ட் P இருந்து இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் சம் டைம் இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. 10 கிலோமீட்டர். அடுத்தது ட்ராவலிங் அட் 80 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ கார் ஏ வந்து ஓகே, ஸோ என்ன ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகுது பாருங்கள், அட் 80 கிலோமீட்டர் பர் ஹவர் இந்த ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது கார் பியை பற்றி சொல்கிறாங்க. கார் பி இஸ் 15 கிலோமீட்டர் டு த ஈஸ்ட் ஃப்ரம் பாயிண்ட் பி. ஸோ அப்போ இங்கேருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அந்த கார் பி உடைய ஸ்பீட் கொடுத்துருக்காங்களா? எஸ், 100 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ கார் பி உடைய ஸ்பீட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 100 கிலோமீட்டர் பர் ஹவர் அட் 100 கிலோமீட்டர் பர் ஹவர் kph. ஸோ என்ன கேட்குறாங்க? how fast is the distance between the two cars changing. ஸோ அப்போ distance between two cars changing அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸு, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதனுடைய சேஞ்ச் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது? ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி தான், கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்பெண்டிகுலர் இருக்குல்ல, இதை வந்து நான் வந்து எக்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸ், இந்த லென்த் வந்து நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன், இது வந்து ஒய் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த கார் ஏ வந்து நார்த் சைடில் மூவ் ஆகுது பாருங்கள். என்ன ஸ்பீடில் மூவ் ஆகுது? தட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் தானே அந்த ஸ்பீடு. ஸோ அப்போ 80 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா dx by dt. ஸோ dx by dt இதுதான் ஸ்பீடு. dx by dt டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். ஓகே, டைம் வந்து நமக்கு 10. ஓகேவா? ஸோ அப்போ dx by dt இது வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 80 கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்லிட்டாங்க. இது வந்து எதுக்கானது? கார் ஏக்கானது. ஓகேவா? ஸோ அடுத்தது இங்கே கீழே இருக்குது பாருங்கள், கார் பி. ஸோ அதனுடைய ஸ்பீட் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா dy by dt அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ கார் பி உடைய ஸ்பீடு dy by dt that is equal to 100 km per hour. 100 km per hour. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு பாருங்கள். ஓகே, இப்போ பித்தாஸ் தியரம் யூஸ் பண்ணலாமா? இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பித்தாஸ் தியரம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா? ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஒய்னு எடுத்துக்கிட்டோம், இது வந்து எக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர். கிளியரா? இந்த டிக்கு வந்து நம்ம ஜட்னு கூட பேர் கொடுத்துடலாம். ஓகே, எக்ஸ் ஒய் ஜட் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ ஜட் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம பேர் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ தேர்ஃபோர் யூசிங் பித்தாஸ் தியரம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஜட் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். காட் இட்? ஸோ இப்போ எக்ஸ் வந்து எவ்வளோ? 10 கிலோமீட்டர் இல்லையா? ஸோ அப்போ 10 ஸ்கொயர். ஒய் வந்து எவ்வளோ? 15 இல்லையா? அப்போ 15 ஸ்கொயர் that is equal to z square. கிளியரா இருக்கா? ஸோ எப்படி வந்து நம்ம z கொண்டு வரோன்ட்டு. ஸோ அடுத்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வருது பாருங்க. 225 plus 100 325 that is equal to z square. Got it? ஸோ அப்போ z is equal to என்ன வரும் நமக்கு? ஓகே, ஸோ 25 times of 13. ஓகே, z is equal to 25 times of 13. கரெக்டாக இருக்கா? ஸோ 25 வெளில வந்தா z is equal to 5√13. கிளியர்? ஸோ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கிலோமீட்டரில் எடுத்துக்கலாம். ஸோ அப்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் 5√13 கிலோமீட்டர். இது வந்து 10 கிலோமீட்டர் அண்ட் இது வந்து 15 கிலோமீட்டர். ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து 15 கிலோமீட்டர். கிளியராக இருக்கா? எவ்ரிதிங் கிளியர்? ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மறுபடியும் சேம் ஈக்குவேஷன் மேலே இருக்கு இல்லையா? இதே ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. சேம் ஈக்குவேஷன் நம்ம மறுபடியும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். z square that is equal to x square plus y square. Take differentiation both the side. Differentiation பண்ணா என்ன வருது பாருங்க. z square எப்படி எழுதலாம்? நம்ம 2z into dz divided by dt with respect to time வந்து differentiate பண்றோம். With respect to time. So x square வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? Differentiate பண்ணா 2x into dx by dt
ப்ளஸ் y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y dy by dt 2y into dy by dt கிளியராக இருக்கா? ஓகே. ஸோ இங்கே பாருங்களேன், ரெண்டு சைடும் 2 வந்து காமனாக இருக்கா, கேன்சல் பண்ணிடலாமா? 2 வந்து காமனாக வெளில எடுத்து கேன்சல் பண்ணிடலாமா போத் த சைட்? ஸோ அப்போ 2 வந்து ரெண்டு சைடும் காமனாக வெளில எடுத்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கிளியரா? ஸோ அது போக இதுக்கான வேல்யூ நமக்கு தெரியும். இதுக்கான வேல்யூ என்னன்னு தெரியும், இந்த dy by dt அப்படிங்கிறதுக்கான வேல்யூ என்னன்னு தெரியும். எக்ஸுங்கிறது நமக்கு 10 கிலோமீட்டர், ஒய்ங்கிறது 15 கிலோமீட்டர், இந்த வேல்யூ எல்லாமே தெரியும். நான் டிக் பண்ணக்கூடிய அத்தனை வேல்யூவும் தெரியும். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, ஜட்டு கூட தெரியும் நமக்கு. கண்டுபிடிக்க வந்து dz by dt. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இந்த சேஞ்ச் தானே கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த சேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க, சேஞ்ச் இன் z, புரியுதா? ஸோ அதான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம dz by dt தான் கண்டுபிடிக்கணும். கிளியரா? ஸோ அப்போ dz by dt தட் இஸ் ஈக்குவல் டு, இந்த z வந்து நம்ம ரைட் சைடு கொண்டு போயிடலாம். ஓகே, ஸோ ரைட் சைடு கொண்டு போனால் என்ன வருது பாருங்கள், 1/5√13 அப்படின்னு வந்துடும். ஸோ இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே வேறு என்ன இருக்குது பாருங்கள், இது வந்து எடுத்து சால்வ் பண்ணுவோம். எக்ஸ் வந்து என்ன 10, dx by dt என்ன ஸ்பீடு, இது 80 km/h. ஓகே, 80 km/h ப்ளஸ் y வந்து என்ன 15, 100 km/h. இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா, அப்டேட் பண்ணுங்கள். சே எஸ் ஆர் நோ. ஸோ இது ஒரு 800, இது ஒரு 1500. ஓகே, ஸோ அப்போது 800ஓட ஒரு 1500 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது, 2300. ஓகே, ஸோ அப்போ 2300 வந்து நம்ம எதால் டிவைட் பண்ணோம், 5√13 டிவைட் பண்ணோம். தட் இஸ் ஈக்குவல் டு dz by dt. கிளியரா? ஸோ இப்போ 5ஆல் கேன்சல் பண்ணலாமா, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணால் என்ன வருது பாருங்கள், நமக்கு 430 டைம்ஸ் 430 டிவைட் பை √13. ஓகே, ஸோ அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து கிலோமீட்டர் பர் ஹவர் தானே கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஸோ நாமளும் இதை என்ன சொல்லலாம்னா கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்லிடலாம். உங்களுக்கு √13க்கான வேல்யூ வேணும் அப்படின்னா தட் இஸ் அப்ராக்சிமேட்லி 3.6. ஓகேவா? அப்போ 430 வந்து நீங்கள் 3.6ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப்போது dz by dt that is equal to 430 divided by 3.6. ஓகே, ஸோ மேலேங்களையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் 4300 divided by 36. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். இதை சிம்ப்ளை பண்ணால் யூ வில் கெட் அப்ராக்சிமேட்லி 127.6 km/h. கிளியரா? ஸோ இதுதான் அவங்க கேட்டிருந்தாங்க, நோட் பண்ணிக்கோங்க. எனி டவுட் இன் திஸ்? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டேஞ்சன்ட்ஸ் அண்ட் நார்மல்ஸ். இந்த கான்செப்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தல ஏதாவது டவுட் இருக்கா, அதை அப்டேட் பண்ணுங்கள் சேட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்தல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? கமான் கைஸ். எது டவுட் இல்லை தானே? ஓகே, ஸோ அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம், கவனிங்க. நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டேஞ்சன்ட்ஸ் அண்ட் நார்மல்ஸ். ஓகே, ஓகே கவனிங்க. ஸோ இப்போ டேஞ்சன்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நார்மல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்கிறாங்க, அக்கார்டிங் டு லெப்னிட்ஸ் tangent is the line through a point of very close points on the curve. So tangentக்கான definition வந்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, the tangent line to a plane curve at a given point is the straight line that just touches the curve at the point. So அப்போ tangent அப்படிங்கிறது பாருங்க, just இந்த இதுதான் கர்வ். ஓகே, இந்த கிரீன் கலரில் இருக்கு இல்லையா, இதுதான் கர்வ். ஸோ இங்கே பாருங்க, ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டை வந்து டச் பண்ணி போகுது இல்லையா, இந்த லைனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டேஞ்சன்ட். புரியுங்களா? இந்த ரெட் கலர் லைனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டேஞ்சன்ட். கிளியராக இருக்கா? இந்த டேஞ்சன்ட்டுக்கு பர்பண்டிகுலராக நாம் இதை எந்த லைன் வரைஞ்சாலும் அதுக்கு பேர் என்ன, டேஞ்சன்ட்டுக்கு 90 டிகிரி பர்பண்டிகுலராக வரையக்கூடிய அந்த லைனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நார்மல். புரியுங்களா? ஸோ ஏதாவது ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க, அந்த கர்வில் ஒரு பாயிண்ட், ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு போகிற மாதிரி வரையக்கூடிய அந்த லைனுக்கு பேர் வந்து டேஞ்சன்ட். அந்த டேஞ்சன்ட் லைனுக்கு பர்பண்டிகுலராக ட்ரா பண்ணக்கூடிய அந்த லைன் தான் என்ன அப்படின்னா நார்மல். ஓகேவா? கிளியராக இருக்கா? ஸோ அப்போ ரெண்டுமே பர்பண்டிகுலர் இல்லையா? when two lines are perpendicular,
இப்போ ரெண்டு லைன் வந்து பர்பெண்டிகுலர் அப்படின்னா இங்க ஒரு முக்கியமான ரூல் வந்து உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இப்போ when two lines are perpendicular, ரெண்டுத்துக்கு ஸ்லோப் இருக்கும் இல்லையா, ஸ்லோப் ஆஃப் லைன் 1 அண்ட் ஸ்லோப் ஆஃப் லைன் 2, இதனுடைய ப்ராடக்ட்டுடைய அவுட்புட் என்ன அப்படின்னா -1. புரியுதுங்களா? ஸோ அப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா நாம இந்த இடத்துல எப்படி கனெக்ட் பண்ணலாம் இதை? ஓகே, ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் நார்மல், இதனுடைய ப்ராடக்ட் வந்து -1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல இந்த சிச்சுவேஷன் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஏன்னா ரெண்டு லைனும் பர்பெண்டிகுலராக இருக்குது பாருங்க, டேஞ்சன்ட் லைனும் நார்மலும் பர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுத்தோட ஸ்லோப்பையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் அவுட்புட் வந்து -1 வரணும். ஓகேவா? ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்கலாம். எஸ், இங்கே வந்து நார்மலுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், டேஞ்சன்ட் லைனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிறது தான் நார்மல். ஓகேவா? ஸோ பர்பெண்டிகுலராக வரக்கூடிய அந்த லைன் தான் என்ன அப்படின்னா நார்மல். கிளியராக இருக்கா? எஸ். ஸோ இப்போ டேஞ்சன்ட்டுக்கான ஈக்குவேஷன், நார்மலுக்கான ஈக்குவேஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ டேஞ்சன்ட்டுக்கான ஈக்குவேஷன் என்ன, நார்மலுக்கான ஈக்குவேஷன் என்ன, நான் இங்கே பாக்ஸ் பண்ணுறேன், தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, y minus y1 is equal to x minus x1, இப்படி எழுதுவோம் இல்லையா? ஓகே, y minus y1 is equal to m into x minus x1. இந்த ஈக்குவேஷன் தெரியும் தானே? mங்கிறது என்ன? ஸ்லோப். புரியுதுங்களா? ஸோ இந்த mங்கிற இடத்துல தான் இங்கே என்ன எழுதியிருக்காங்கன்னா இவங்க dy by dx at which point, at specific point, ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் வந்து அந்த டேஞ்சன்ட் லைன் வந்து டச் பண்ணிட்டு போயிருக்கோம். அந்த பாயிண்ட் தான், எந்த பாயிண்ட்டில் அந்த லைன் டேஞ்சன்ட் லைன் வந்து டச் பண்ணிட்டு போதோ அந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் வந்து இங்கே ப்ராக்கெட்டில் நம்ம ஏ, பின்னு எழுதுறோம். கிளியரா? ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அது ஆல்டர்னேட்டிவ் எப்படியும் நாம் எழுதலாம். ஓகே, ஸோ அப்போ f dash of a அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா f dash of a that is equal to dy by dx at a, b, at the point a, b. புரியுதுங்களா? எஸ். ஸோ அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். மேலே இருக்கிறது டேஞ்சன்ட்டுக்கான ஈக்குவேஷன் ரெண்டுமே, கீழே இருக்கிறது வந்து நார்மலுக்கான ஈக்குவேஷன். நோட் பண்ணிக்கோங்க. நார்மல் அப்படின்னு வரும்போது டேஞ்சன்ட்டுடைய ஸ்லோப் என்னவோ அதனுடைய ரெசிப்ரோக்கலுக்கு நெகட்டிவ் எடுத்துக்கணும். புரியுங்களா? ஸோ இப்போ பாருங்க, டேஞ்சன்ட்டுடைய ஸ்லோப் என்னவோ அதுக்கு வந்து நம்ம நெகட்டிவ் எடுத்துக்கிட்டோம், ரெசிப்ரோக்கலாகவும் எடுத்துக்கிட்டோம். புரியுதுங்களா? டேஞ்சன்ட்டுடைய ஸ்லோப் வந்து ரெசிப்ரோக்கலாக எடுத்துக்கிட்டு நெகட்டிவ் சைன் போட்டுக்கணும். அதுதான் நார்மலுடைய ஸ்லோப். கிளியராக இருக்கா? ரொம்ப சிம்பிளாக இருக்கா? எஸ், சேம் ஈக்குவேஷன் தான், ரிமைனிங் எல்லாமே சேம் தான். ரிமைனிங் எவ்ரி திங் இஸ் சேம். புரியுதா கண்ணா? ஸோ ரிமைனிங் ஈக்குவேஷன் எல்லாம் சேம் தான், ஜஸ்ட் அந்த ஸ்லோப் மட்டும் என்ன வரும்னா நெகட்டிவ் சைனோட வரும். இந்த டேஞ்சன்ட்டுடைய ஸ்லோப்புக்கு வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டு நெகட்டிவ் சைன் எடுத்துப்போம். தட் இஸ் தி ஸ்லோப் ஆஃப் நார்மல். கிளியரா? அப்டேட் பண்ணுங்க. கமான் கைஸ், கமான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாமா? அடுத்தது ஓகே. ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் ரிமார்க்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் த டேஞ்சன்ட் டு த கர்வ் இஸ் ஹரிசாண்டல் அட் எ பாயிண்ட், தென் த டெரிவேட்டிவ் அட் த பாயிண்ட் இஸ் 0. புரியுதுங்களா? ஏதாவது ஒரு கர்வ் வந்து ஹரிசாண்டலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹரிசாண்டலாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து கர்வ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஹரிசாண்டலாக இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ஹரிசாண்டலாக இருக்கக்கூடிய அந்த லைனுக்கான டேஞ்சன்ட் வந்து என்ன வரும் பாருங்க, 0. புரியுதுங்களா? ஸோ அதே வந்து அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ends at the point x, y, the equation of the tangent is y is equal to y1 and the equation of normal is x is equal to x1. கிளியரா? ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் வந்து என்ன, y is equal to y1, ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் வந்து அதனுடைய பர்பெண்டிகுலர், which means x minus x1. Got it? ஸோ அடுத்தது பார்க்கலாம். செகண்ட் ரிமார்க் என்ன, if the tangent to a curve is vertical, ஒருவேளை வெர்டிக்கலாக இருக்குது at a point, டேஞ்சன்ட் லைன் வந்து இப்படி வெர்டிக்கலாக இருக்குது. புரியுங்களா? இதான் கிராஃப். புரியுங்களா? கர்வ். ஸோ இதனுடைய டேஞ்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து நான் டேஞ்சண்ட்டாக எடுத்துக்கிறேன். கிளியரா? இப்போ வெர்டிக்கலாக இருக்குது பாருங்களேன், இப்போ வெர்டிக்கலாக இருக்குது டேஞ்சன்ட். கிளியரா? ஸோ அப்படி வெர்டிக்கலாக இருக்கும்போது their derivative is exist, ஓகே, and it is infinity. புரியுங்களா? இது வந்து என்னவா இருக்கும்னா infinite at the point. ஸோ அப்போது டேஞ்சன்ட் வந்து எப்படி இருக்கும் பாருங்க, லைன் வந்து பர்பெண்டிகுலராக இருந்தால் அந்த டேஞ்சன்ட் வந்து என்ன, அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா இன்ஃபினிட்டி. ஹரிசாண்டல் இருந்தால் அந்த டேஞ்சன்ட்டுடைய வேல்யூ வந்து 0 அட் த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்.
clear? Hence at that point x comma y, the equation of the tangent is x is equal to x1. okay, அப்போ இந்த tangentக்கான ஈக்குவேஷன் வந்து x is equal to x1 அப்படி நம்ம எடுத்துக்கணும். அண்ட் இதுக்கு நம்ம பர்பண்டிகுலராக ஒரு லைன் நம்ம வரைவோம். அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நார்மல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுங்களா? ஸோ அந்த நார்மலுக்கான ஈக்குவேஷன் வந்து y is equal to y1. கிளியராக இருக்கா? say yes or no everybody? everything is clear, right? ஓகே, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கமான் கைஸ். Find the equations of tangent and normal to the curve y is equal to x square plus 3x minus 2 at the point 1, 2. clear இருக்கா? ஓகே, ஸோ இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. டேஞ்சண்ட்டுக்கான ஈக்குவேஷனும் கண்டுபிடிக்கணும், நார்மலுக்கான ஈக்குவேஷனும் கண்டுபிடிக்கணும், ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். இப்போ ஓகே, இப்போ ப்ரீவியஸாக கொடுத்த அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் எழுதி வச்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. ஓகே, ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ ஈக்குவேஷன் வந்து எடுத்துக்கோங்க. dy by dx. ஃபஸ்ட்டு ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்கலாம். அட் விச் பாயிண்ட் 1, 2 அப்படிங்கிற பாயிண்ட். 1, 2 அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். கிளியரா? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷன், இந்த கர்வுக்கான ஈக்குவேஷன் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 2 இருக்கா? ஸோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வருது பாருங்க, நமக்கு 2x ப்ளஸ் 3 அப்படின்னு வருது. 2x ப்ளஸ் 3. இப்போ இந்த x உடைய வேல்யூ பாருங்க, இங்கே இருக்குது x, y. இந்த x-க்கான வேல்யூ 1 இருக்கா? அதை எடுத்து இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் 1 அப்படின்ட்டு ஸ்லோப் வந்து என்ன வருது பாருங்க, 2 + 3 தட் இஸ் 5ன்னு வரும். இது வந்து என்ன? ஸ்லோப் ஆஃப் தி டேஞ்சன்ட். ஸ்லோப் ஆஃப் தி டேஞ்சன்ட். காட் இட்? ஸோ இப்போ ஸ்லோப் ஆஃப் தி டேஞ்சன்ட் வந்து 5. அப்போ நார்மலுக்கான டேஞ்சன்ட் என்ன? ஸ்லோப் ஆஃப் தி நார்மல். ஸ்லோப் ஆஃப் தி நார்மல் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கும் இல்லையா? அதனால் வந்து நெகட்டிவ் சைன் போட்டுக்கோங்க. இந்த 5 வந்து நம்ம ரெசிப்ரோக்கில் எழுதிக்கணும், 1/5 எழுதிக்கணும். அப்போ ஸ்லோப் ஆஃப் த நார்மல் என்ன? -1/5. அண்ட் ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் வந்து என்ன? 5. இப்போ ரெண்டு விஷயம் கிடைச்சாச்சு. இதை வச்சு நம்மளால் ஈக்குவேஷன் எழுத முடியுமா? எஸ், கண்டிப்பாக எழுத முடியும். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட். காட் இட்? ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் என்ன வருது நமக்கு? y minus y1. y1க்கான வேல்யூ என்னப்பா? 2 is equal to ஸ்லோப். ஃபர்ஸ்ட் ஸ்லோப் எடுத்துக்கணும். ஸ்லோப் வந்து எவ்வளோ? 5 இன்ட்டு x minus x1. x1க்கான வேல்யூ என்ன? தட் இஸ் 1. கிளியரா? இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட். இதை ஃபர்தராக சிம்பிளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஓகேவா? ஸோ சிம்பிளை பண்ணுங்கள். என்ன வருது பாருங்கள் உங்களுக்கு? y minus 2 that is equal to 5x minus 5. ஓகே, ஸோ எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு வந்தால் 5x minus y minus 3 is equal to 0. இதுதான் டேஞ்சண்ட்டுக்கான ஈக்குவேஷன். கிளியரா? ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? நார்மலுக்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல். ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல். ஓகே, ஸோ சேம் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. y minus 2. ஸ்லோப் மட்டும் நம்ம எப்படி எடுத்துக்கணும்? -1/5ங்கிறது எடுத்துக்கணும். கிளியரா? ஸோ x minus 1. ஓகே, ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். யூ வில் கெட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல். ஓகே, ஸோ இந்த 5 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ 5y minus 10 which is equal to -x plus 1. கிளியரா? ஸோ எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு வந்தால் நமக்கு என்ன வரும் ஈக்குவேஷன்? தட் இஸ் x plus x plus 5y minus 9 that is equal to 0. இதுதான் என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல். ஓகே, பாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதாங்கண்ணா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். அவங்களே எந்த பாயிண்ட்டில் வந்து அது டேஞ்சன்ட் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பாயிண்ட் வந்து x, yன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோம்? ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் இஸ் நத்திங் பட் dy by dx. புரியுதுங்களா? ஓகே, ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்கூடிய அந்த கர்வுக்கான ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு வந்து dy by dx வந்து கிடைச்சிடும். ஸோ அப்போ இங்கே x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 2 இருக்கா? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? நமக்கு 2x ப்ளஸ் 3 அப்படின்னு வரும். ஸோ இங்கே 2x ப்ளஸ் 3 இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக அந்த எக்ஸுடைய கோஆர்டினேட் பாயிண்ட் என்ன பாருங்க? 1 அப்படின்னு இருக்குது, 1, 2ன்னு இருக்குது. புரியுங்களா? அந்த 1ங்கிறது எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் we will get the slope value 5.
அப்போ டேஞ்சண்ட்டுக்கான ஸ்லோப் வந்து 5 புரியுதுங்களா? ஸோ அப்போ இதை வந்து ரெசிப்ரோக்கில் எடுத்தால் 1/5. நமக்கு நார்மலுக்கான ஸ்லோப் வேணா மைனஸ் வந்து கட்டாயம் எடுத்துக்கணும். ஸோ மைனஸ் 1/5 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரணும் பாருங்க, 5 into minus 1/5 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -1 அப்படிங்கிற ப்ராடக்ட் வேல்யூ வரணும். காட் இட்? பிகாஸ் போத் த ஸ்லோப்ஸ் ஆர் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல், ரெண்டுமே எப்படி இருக்கும், பர்பண்டிகுலராக இருக்கும் ரெண்டு லைனும் ஒன்றுக்கு ஒன்று. கிளியரா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் அதை கொண்டு வந்தாச்சு, ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல் அதையும் கொண்டு வந்தாச்சு. ஓகே, எனி டவுட் so far? எஸ். ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, ஸோ இந்த கொஷனுக்கான டயக்ராம் தான். ஸோ இங்கே பாருங்கள் 1,2 அப்படிங்கிற பாயிண்ட்டு. ஓகே, x + 5y - 11. ஸோ அடுத்து வந்து 5x - y - 3. கிளியரா? ஒரு தடவை செக் பண்ணிக்கலாமா கரெக்டாக இருக்கான்ட்டு. 5x - y - 3. okay, this is right. x + 5y, this is 11, no? okay, this one is 11. okay, so இது லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தால் -11 வரும். ஓகே, அப்போ கரெக்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. -11 is equal to 0. அவ்வளோதான். நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட் கொஷின் பேஸ்ட் ஆன் தி tangent and normal. Find the equation of the tangent and normal at any point to the Lissajous curve given by x is equal to 2 cos 3t and y is equal to 3 sin 2t. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் எக்ஸ், வாட் இஸ் ஒய் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கர்வுக்கு என்ன பேர், லிசாஜோஸ் கர்வ். அது எப்படி இருக்கும் சார் அப்படின்னா இதுதான், இந்த கர்வுக்கு பேர் தான் லிசாஜோஸ் கர்வ். புரியுதுங்களா? ஸோ இந்த கர்வில் டேஞ்சன்ட் அண்ட் நார்மலுக்கான ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ கொண்டு வந்துடலாமா? டேஞ்சன்ட் அண்ட் நார்மலுக்கான ஈக்குவேஷன் வந்து கொண்டு வந்துடலாம். கவனிங்க பசங்களா. ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, வாட் இஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அண்ட் வாட் இஸ் ஒய்னு கொடுத்துட்டாங்க. நம்ம ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து வித் இங்கே பேராமீட்டர் வந்து டீன்னு இருக்குது. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டி வந்து நம்ம என்ன பண்ணோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 cos 3t அண்ட் y is equal to 3 sin 2t. 3 sin 2t. கிளியரா இருக்கா? ஸோ இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ அப்போ dx by dt that is equal to என்ன வருது பாருங்க. ஸோ 2 cos 3t. ஸோ cos வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், மைனஸ் சைன். ஓகே, மைனஸ் சைன் 3t. இப்போ உள்ள இருக்கக்கூடிய 3t வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3 அப்படிங்கிறது வெளில வரும். அப்போ வெளில வந்து 6 அப்படின்னு வரும். ஏன்னா ஆல்ரெடி 2 இருக்குது. 2 × 3 6. கிளியரா? ஓகே, ஸோ இப்போது மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா -6 sin 3t. இதுதான் வந்து dx by dt அப்படிங்கிறது. கிளியரா? எஸ். ஸோ அடுத்தது இப்போ ரைட் சைடு வாங்க. ரைட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, y வந்து கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஸோ இந்த y-யும் நம்ம என்ன பண்ணோம், டிஃபரன்ஷியேட் பண்ணோம் both the side with respect to time. ஸோ அப்போ dy by dt that is equal to என்ன வருது பாருங்க, நமக்கு இந்த சைன் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos 2t அப்படின்னு வரும். cos 2t. இந்த 2t டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2, வெளியில் வந்து 3 இருக்குது. அப்போ 2 × 3 6. 6 cos 2t அப்படின்னு வரும். கிளியரா? ஸோ இப்போ என்ன பண்ணோம், இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம். புரியுதுங்களா? ஸோ அப்போது செகண்ட் ஒன் டிவைட் பை ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா dy by dt whole divided by dx by dt. கிளியரா? ஸோ இப்போ இந்த dt கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன வரும், வாட் இஸ் dy by dx அப்படின்னு கிடச்சிரும். இந்த dy by dx தான் என்ன பேர், ஸ்லோப் ஆஃப் தி டேஞ்சன்ட். இப்போ ஸ்லோப் ஆஃப் தி டேஞ்சன்ட் வந்து நமக்கு கிடைச்சாச்சு. ஸ்லோப் ஆஃப் தி டேஞ்சன்ட். புரிஞ்சதுங்களா? ஸோ எப்படி வந்து ஸ்லோப் ஆஃப் தி டேஞ்சன்ட் கொண்டு வரணும்னு புரியுதுங்களா? இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம். ஸோ அப்போ நியூமரேட்டரில் என்ன வரும், 6 cos 2t டிவைட் பை டினாமினேட்டரில் என்ன வருது பாருங்க, -6 sin 3t. ஸோ அப்போ 6 and 6 வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ ஓகே, 6 கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்குது பாருங்க நமக்கு, திஸ் இஸ் ஈக்குவல் டு m1 ஸ்லோப் ஆஃப் தி டேஞ்சன்ட் mt ன்னு எடுத்துக்கலாம். mt இஸ் ஈக்குவல் டு -cos 3t டிவைட் பை sin 3t. t stands
tangent புரியுதுங்களா slope of the tangent இது கிடைச்சாச்சு ஸோ அதே மாதிரி slope of the normal mn இது வந்து எப்படி வரும் முதல்ல மைனஸ் சைன் எடுத்துக்கணும் இதை வந்து நம்ம ரெசிப்ரோக்கில் எடுத்துக்கணும் tangent உடைய ஸ்லோப்பை வந்து நம்ம ரெசிப்ரோக்கில் டினாமினேட்டரில் கொண்டு வந்துடணும் ஸோ அப்போ என்ன வருது பாருங்கள் மைனஸ் காஸ் 3t பை சைன் 3t ஓகே அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தானே அப்போ என்ன வரும் sin 3t டிவைட் பை காஸ் 2t காஸ் 2t தானே இது ஓகே திஸ் இஸ் 2t cos 2t okay that is the slope of normal clear ஆ இருக்கா slope of normal கிடைச்சாச்சு slope of the tangent கிடைச்சாச்சு இப்போ இந்த ரெண்டு டேட்டா வச்சுட்டு நம்மளால equation of the normal and equation of the tangent இதை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியுமானா கண்டிப்பா முடியும் ஓகேங்களா ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் கவனிங்க ஸோ இப்போ ஈக்குவேஷன் மட்டும் கொண்டு வந்தால் போதும் ஓகே okay so equation of the normal and the equation of the tangent so first tangent கான equation கொண்டு வரலாம் y minus y1 y1 அப்படிங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க இவங்க y1 அப்படிங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க 3 sin 2t 3 sin 2t இதுதான் y1 clear-ஆ this is what y1 clear y minus y1 which is equal to இங்க என்ன எடுத்துக்கணும் ஸ்லோப் எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ அப்போ டேஞ்சன்ட்டுக்கான ஸ்லோப்பு மைனஸ் வரும் மைனஸ் காஸ் 2t டிவைட் பை சைன் 3t இன்டூ என்ன வருது பாருங்க இங்க x minus x1 அப்படிங்கிறது என்ன this is what x1 okay x minus 2 cos 3t clear-ஆ இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணா நமக்கு வந்து டேஞ்சன்ட்கான ஈக்குவேஷன் கிடைச்சிரும் ஓகே தட்ஸ் இட் வேற எதுவுமே கிடையாது ஸோ இதை சிம்பிளை பண்ணா ஃபைனலாக என்ன வரும் பாருங்க ஸோ கம்ப்ளீட்டாக சிம்பிளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன வரும்னு நான் சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க x cos 2t plus y sin 3t which is equal to 3 sin 2t into sin 3t plus 2 cos 2t into cos 3t clear-ஆ okay so இதுதான் equation of the tangent got it so அடுத்து ரெண்டாவது போலாம் next one equation of the normal ஸோ இப்போ மேலே எப்படி வந்து நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் வந்து கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஒன்லி இந்த ஸ்லோப் மட்டும் மாற்றினா போதும் சரிங்களா ஸோ ஒய் மைனஸ் 3 sin 2t ஓகே தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் என்ன இங்கே sin 3t divided by cos 2t okay இந்த இடத்துல என்ன வருது x minus 2 cos 3t clear-ஆ இருக்கா ஓகே எது டவுட் இல்லை தானே இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம சிம்பிளை பண்ணா என்ன கிடைக்குது அப்படின்னு பாருங்க we will get x sin 3t minus y cos 2t which is equal to 2 sin 3t into cos 3t minus 3 sin 2t into cos 2t clear okay so இது வந்து நார்மலுக்கான ஈக்குவேஷன் clear-ஆ இவ்வளவுதான் ஸோ இதை நீங்கள் ஆன்சர் பண்ணால் யூ வில் கெட் 5 மார்க்ஸ் புரிஞ்சுதுங்களா ஓகே எனி டவுட் இன் திஸ் ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அண்ட் டேஞ்சன்ட் ஓகேவா ஸோ ரொம்ப ஈஸியான டாபிக் தான் கஷ்டமெல்லாம் கிடையாது
எஸ் ராஜா, வாட்ஸ் யுவர் டவுட் கேளுங்க, உங்களோட டவுட் என்ன கேளுங்க. எஸ் கண்ணா, வாட்ஸ் யுவர் டவுட்? உங்க டவுட் என்ன கேளுங்க ராஜா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 2 கர்வ் இருக்கு, புரியுங்களா? இந்த மாதிரி 2 கர்வ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 கர்வ் இருக்கு. 1 செகண்ட். ஓகே, இந்த மாதிரி 2 கர்வ் இருக்கு, ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுது இந்த மாதிரி. ஸோ அப்படி இன்டர்செக்ட் ஆகும்போது ரெண்டுத்துக்கு இடையில வந்து ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா? ரெண்டுத்துக்கு இடையில வந்து ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும் லைக் திஸ். ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்கணும், புரியுங்களா? இந்த ஆங்கிள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் பிட்வீன் 2 கர்வ்ஸ். எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது ஆங்கிள் பிட்வீன் 2 கர்வ்ஸ்? ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கான ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் லைனுக்கான ஈக்குவேஷன். ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகும், கரெக்டாக பாருங்க. இந்த டாட்டர் லைன்ஸ் தான் அதுக்கான ஈக்குவேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் பிட்வீன் 2 கர்வ்ஸ் இஃப் தே இன்டர்செக்ட் இஸ் டிஃபைன் ஆஸ் தி அக்யூட் ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னா அக்யூட் ஆங்கிளாக இருக்கும். கிளியர்? ஸோ திஸ் ஆங்கிள் இஸ் அக்யூட் ஆங்கிள். ப்ளீஸ் நோட் இட். ஓகே, பிட்வீன் த டேஞ்சன்ட் லைன்ஸ். ஸோ அப்போ டேஞ்சன்ட் லைனுக்கு இடையில ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஆங்கிள் வந்து அக்யூட் ஆங்கிள். ஓகே, டு தோஸ் 2 கர்வ்ஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். கிளியரா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஆங்கிள் வந்து என்னவா இருக்கும்? அக்யூட் ஆங்கிளாக இருக்கும். இந்த ரெண்டு லைனுமே என்ன லைன் அப்படின்னா டேஞ்சன்ட் லைன். கிளியரா? அந்த கர்வை வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் டச் ஆகி போயிருக்கும், அதனால வந்து அது ரெண்டுமே டேஞ்சன்ட் லைன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரெண்டு டேஞ்சன்ட் லைனுக்கான ஈக்குவேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. y is equal to m1x plus c1 and y is equal to m2x plus c2 அப்படின்னு ரெண்டு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, டேஞ்சன்ட்டுக்கான ஈக்குவேஷன். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கான இடைப்பட்ட அந்த ஆங்கிள், புரியுங்களா? இந்த ரெண்டு லைனுக்கும் இடைப்பட்ட அந்த ஆங்கிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan theta is equal to m1 minus m2. வாட் இஸ் m1? m1ங்கிறது ஸ்லோப், புரியுதுங்களா? ஸோ லைன் 1க்கான ஸ்லோப்பு, அடுத்தது m2ங்கிறது லைன் 2க்கான ஸ்லோப், புரியுதுங்களா? ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் லைன் 1 மைனஸ் ஸ்லோப் ஆஃப் லைன் 2 டிவைட் பை 1 plus m1 into m2. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப்ஸ், புரியுதுங்களா? ஸோ இது வந்து நம்ம எதில் எடுத்துக்கணும் அப்படின்னா மாடுலஸ்குள்ளே எடுத்துக்கணும், புரியுதுங்களா? ஓகே, ஸோ திஸ் ஃபார்முலா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் இந்த ஆங்கிள் பிட்வீன் 2 கர்வ்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். காட் இட்? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? கவனிங்க. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ரிமார்க் வந்து கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட் இஸ் த ரிமார்க்? ஓகே, ஸோ என்ன ரிமார்க் கொடுத்துருக்காங்க? if 2 curves are parallel, இப்போ ரெண்டு கர்வும் வந்து parallel இருந்தால் at a specific point, ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து parallel இருக்கு, அப்போ என்ன அர்த்தம்னா slopes are equal அப்படின்னு அர்த்தம். if 2 curves are parallel, slopes are equal, புரியுங்களா? if 2 curves are perpendicular at a specific point, புரியுங்களா? ரெண்டு கர்வ் வந்து பர்பெண்டிகுலரா இருக்கு at a specific point அப்படின்னா if m1 and m2 exist, ரெண்டு ஸ்லோப்புமே வந்து exist அப்படின்னா the product of slopes வந்து என்ன இருக்கணும்? -1 இருக்கும், புரியுதுங்களா? ஸோ ரெண்டு கர்வ் வந்து உங்களுக்கு பர்பெண்டிகுலர் இருக்குன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப்ஸ் வந்து -1. ரெண்டு கர்வ் வந்து பேரலா இருக்கு அட் ஏ ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் அப்படிங்கிறப்போ ஸோ அதுக்கான ஸ்லோப்ஸ் வந்து என்ன அர்த்தம்? ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம், புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் 10ஆம் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க, படிக்காமல் இருந்திருக்க மாட்டீங்க, கரெக்டுங்களா? ஹாய் 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 அபிலேஷ், வெல்கம் கண்ணா, வெல்கம் வெல்கம். ஓகே, ஸோ அடுத்தது போலாமா? கமான் கைஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கொஸ்டின்ஸ், புரியுதுங்களா? ஸோ ஆங்கிள் பிட்வீன் த கர்வ்ஸ், இதை பேஸ் பண்ணி கொஷின் வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸில் கேட்கலாம், புரியுதுங்களா? ஸோ உங்களோட எக்ஸாமில் வந்து ஆஃப் இயர்லியில் 3 மார்க்ஸில் வந்து கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆங்கிள் பிட்வீன் த கர்வ்ஸ், y is equal to x ஸ்கொயர், இது வந்து ஃபர்ஸ்ட் கர்வு, x is equal to y ஸ்கொயர், ஓகேங்களா? இது வந்து செகண்ட் கர்வ். இது எப்படி எழுதிக்கலாம்னா y is equal to √x அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம், ஓகேங்களா? y is equal to √x, இந்த √x வந்து x பவர் 1/2 அப்படின்னு கூட நம்ம மாற்றி எழுதிக்கலாம், நம்மளோட வசதிக்கு வந்து இந்த மாதிரி மாற்றிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டு கர்வுக்கான ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 2. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2 அட் தேர் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன், புரியுங்களா? இந்த ரெண்டு கர்வும் வந்து இன்டர்செக்ட் ஆகும் இல்லையா, அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ 0,0 அண்ட் 1,1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கிளியரா? எனி டவுட் இன் திஸ்? ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம், கவனிங்க. ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா
let m1 அப்படிங்கிறது ஸ்லோப் புரியுங்களா ஸோ ஃபர்ஸ்ட் கர்வுக்கான ஸ்லோப் வந்து m1 அப்படின்னு எடுத்துக்கலாம் let m1 be the slope of curve first curve ஓகேவா first curve which is y is equal to m square sorry y is equal to x square clear இருக்கா so y is equal to x square அப்படிங்கிற இந்த கர்வுக்கான ஸ்லோப் வந்து m1 அப்படி நாம எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு ஓகேவா சோ இப்போ என்ன செய்யணும் நமக்கு ஸ்லோப் வேணும்னா இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் y is equal to x square இதை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு பக்கமும் நம்ம டிஃபரன்ஷியேஷன் எடுக்கணும் புரியுதுங்களா சோ அப்ப டிஃபரன்ஷியேஷன் எப்படி எடுக்கலாம் with respect to x அப்ப dy by dx லெஃப்ட் சைடுல dy by dx வரும் ரைட் சைடுல என்ன வருது பாருங்க உங்களுக்கு 2x அப்படினு வரும் ஓகேங்களா என்ன பாயிண்ட் ஓகே என்ன பாயிண்ட் that is important ஓகேவா சோ இப்போதைக்கு இத பாக்ஸ் பண்ணி வெச்சுக்கோங்க இரண்டாவது பார்க்கலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் கர்வுக்கான ஸ்லோப் 2x அப்படிங்கிறது இரண்டாவது கர்வ் ஓகேங்களா let m2 be the slope of second curve கர்வுக்கான ஸ்லோப் வந்து m2 clear-ஆ so that is என்ன வருது பாருங்க y is equal to x power 1 by 2 y is equal to x power 1 by 2 இதுதான் வந்து செகண்ட் கர்வோட ஈக்குவேஷன் clear-ஆ சோ இப்போ என்ன செய்யணும் இந்த பக்கமும் நாம என்ன பண்ணனும் டிஃபரன்ஷியேஷன் எடுக்கணும் சோ அப்ப டிஃபரன்ஷியேஷன் எடுத்தா என்ன வருது பாருங்க நமக்கு dy by dx that is equal to x power n ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க சோ nx power n minus 1 சோ அப்ப என்ன வருது 1 by 2x power 1 by 2 okay 1 by 2 x power 1 by 2 னு வரும் இந்த x power 1 by 2 is nothing but y தானே x power 1 by 2 is nothing but y தானே அப்போ இந்த x power 1 by 2 க்கு பதிலா நம்ம என்ன எடுத்துக்கலாம் y அப்படிங்கிறது இங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம okay this is y அப்போ m2 அப்படிங்கிறது என்ன அப்படினா 1 by 2y அப்படிங்கிறது தான் m2 பாக்ஸ் பண்ணிக்கோங்க this is m1 this is what m1 clear-ஆ இருக்கா okay so m1 ம் கிடைச்சாச்சு m2 ம் கிடைச்சாச்சு இப்போ நாம என்ன செய்யலாம் டைரக்ட்டா இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா okay angle between two curves க்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு புரியுதுங்களா tan theta is equal to okay so modulus குள்ள m2 minus m1 divided by 1 plus m1 m2 இந்த ஃபார்முலால நாம இந்த ரெண்டு அவுட்புட்டையும் நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் புரியுதுங்களா yes okay so இந்த क्वेश्चनக்கான டயகிராம் வந்து இங்க கொடுத்திருக்காங்க புரியுதுங்களா சோ இப்போ இங்க பாருங்க θ1 இந்த θ1ல இந்த ரெண்டு கர்வுக்கு என்ன ஆங்கிள் இருக்கும் பாருங்க சோ 90 டிகிரி இருக்குமா பெர்பெண்டிகுலரா இருக்கு பாருங்க சோ இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி ஓகேங்களா சோ அப்ப θ2 அப்படிங்கற இடத்துல என்ன ஆங்கிள் வரும் θ1 θ2 ஓகே சோ இத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் எஸ் ஓகே கவனிக்கணும் let θ1 and θ2 be the angles at 0, 0 and 1, 1 respectively okay va so 1, 1 அப்படிங்கற பாயிண்ட்ல வந்து θ2 this is θ2 and 0, 0 அப்படிங்கற பாயிண்ட்ல வந்து θ1 ரெண்டு ஆங்கிள் புரியுதுங்களா so two angles வந்து நாம எடுத்துக்கிட்டோம் இப்போ ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணலாம்னா tan θ1 கண்டுபிடிக்கலாம் tan θ1 அப்படிங்கற இந்த பாயிண்ட்ல ஆங்கிள் வந்து என்ன வருது பாருங்க பார்த்த உடனே சொல்லிர முடியும் நம்மளால இது பார்த்த உடனே சொல்லிர முடியும் இல்ல சார் சால்வ் பண்ணி காட்டுங்க அப்படினா காட்டலாம் ஓகே சோ எப்படி சார் 90 வருது அப்படிங்கறத இங்க ஷோ பண்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து m1ங்கிறது ஸ்லோப் 1 ஓகேவா இந்த கர்வ் 1 க்கான ஸ்லோப் 2x அப்புறம் செகண்ட் கர்வ் இருக்கு இல்லையா அதனுடைய ஸ்லோப் வந்து 1 by 2y divided by 1 minus m1 into m2 got it so இப்போ இத சிம்பிளை பண்ணுங்க சிம்பிளை பண்ணா என்ன வரும் நமக்கு 2x into 2y அப்ப 4xy minus 1 whole divided by 2y அப்புறம் இங்க whole divided by 2y வரும் அது கேன்சல் ஆயிடும் அப்ப இங்க என்ன இருக்கு பாருங்க உங்களுக்கு 2y minus 2x ஓகேங்களா
ஸோ அப்போ மைனஸ் இது வந்து ப்ளஸ் தானே, டினாமினேட்டில் எங்கே ப்ளஸ். ஓகே, அப்போ 2y + 2x. எஸ், இது வந்து என்ன பாயிண்ட் 0,0. தீட்டா 1ங்கிறது 0,0 தானே, இந்த பாயிண்ட் தானே. ஓகே, ஸோ அப்போது என்ன பாயிண்ட் இது 0,0. அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் நீங்கள் 0ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் உள்ள. அப்படி சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருது பாருங்கள், நியூமினேட்டர் 0 ஆகிடுச்சு, டினாமினேட்டரும் உங்களுக்கு 0 ஆகிடுச்சு. அப்போ 0/0ன்னா என்ன அர்த்தம், இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். 0/0 அப்படின்னா என்ன அர்த்தம், இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ டேன் தீட்டா வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னா என்ன ஆங்கிளில், ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டு கருவுக்கு இடைப்பட்ட அந்த ஆங்கிள் வந்து அக்யூட்டாக இருக்கணும், புரியுதா. ஸோ அப்போ இன்ஃபினிட்டி அதுவும் இல்லாமல் அக்யூட்டாகவும் இருக்கணும். அப்போ ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா 90 டிகிரி. ஸோ தேர்ஃபோர் θ1 that is equal to π/2. கிளியராக புரிஞ்சுதா. டேபிள் எடுத்து பாருங்கள், tan தீட்டாவுடைய வேல்யூ, tan தீட்டாவுடைய வேல்யூ இன்ஃபினிட்டி வரும்போது ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில். கிளியரா. ஓகே, ஸோ அப்போ θ1 வந்து π/2 அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டோம். ஸோ அதே மாதிரி நம்ம அட் இந்த பாயிண்ட் 1,1 வருது இல்லையா, இந்த பாயிண்ட்ல இந்த θ2 அப்படிங்கிற ஆங்கிள் என்ன வரும்ன்றதை நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேங்களா. அட் 1,1 m1 ஸ்லோப் வந்து என்னவா இருக்கும், m1. இப்போ x உடைய வேல்யூ 1, y ஓட வேல்யூ 1. ஸ்லோப் 1 வந்து நம்ம என்ன பார்த்தோம், 2x அப்படின்னு பார்த்தோமா, 2x. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் பாருங்க, 2 × 1 2 தான். ஓகே, ஸோ அடுத்தது m2 ஸ்லோப் 2. ஓகே, தட் இஸ் 1/2yன்னு பார்த்தோம். ஓகேங்களா. இந்த yக்கான வேல்யூ பாருங்கள், திஸ் இஸ் x, y. ஓகே, ஸோ அப்போ yக்கான வேல்யூ 1 தான். ஸோ தட் இஸ் 1/2ன்னு வரும். அப்போ m1 வந்து 2, m2 வந்து 1/2. கிளியரா. ஓகே, ஸோ அப்போ tan θ2 என்ன வரும் நமக்கு, tan θ2 that is equal to in modulus m1 minus m2. அப்போ 2 minus 1/2 whole divided by 1 plus m1 into m2. அப்போ 2 into 1/2, 2 into 1/2. அப்போ ரெண்டு கேன்சல் ஆகிட்டு 1 1 வரும். ஓகேங்களா. அட் 1,1. ஓகேவா, இந்த பாயிண்டில். ஸோ அப்போ என்ன வருது பாருங்கள், நியூமரேட்டரில் 2ல் ஆஃப் வச்சுன்னா 3/2, டினாமினேட்டரில் நமக்கு 2 வருது. ஓகே, ஸோ அப்போ 3/4 அப்படின்னு வருது. ஓகே, θ2 that is equal to tan inverse of 3/4. tan inverse of 3/4 இதுதான் செகண்ட் ஆங்கிள். கிளியரா. ஸோ ஆங்கிள் 1ம் கிடைச்சாச்சு, ஆங்கிள் 2ம் கிடைச்சாச்சு. ஓகே, எனி டவுட் இன் திஸ். ஓகே, ரெண்டு ஆங்கிள் கொண்டு வந்துட்டோம். ஓகேவா. ஸோ டயக்ராம் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் அந்த ரெண்டு கருக்கான டயக்ராம். ஓகே, ஸோ 0,0 அப்படிங்கிற பாயிண்டில் நமக்கு ஆங்கிள் வந்து 90. டயக்ராம் பார்த்தோன்னே நம்மளால் சொல்லிட முடியும். ஓகே, ஆர்எல்ஸ் டயக்ராம் கொடுக்கப்படலை அப்படின்னா நீங்கள் இப்படி தான் கால்குலேட் பண்ணி ஆகணும். டயக்ராம் கொடுத்துட்டாங்க புக்கில், கொஸ்டின்லேயே டயக்ராம் கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, பார்த்தே கூட ஆங்கிள் நம்ம வந்து டேரெக்டாக π/2 அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, பட் டயக்ராம் கொடுக்கல அப்படின்னா நம்ம இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் ஆங்கிள் என்ன வரும்ன்றதை கண்டுபிடிக்கணும், அதை மறந்துடாதீங்க. கிளியரா. எஸ், அதே வந்து இந்த 1,1 அப்படிங்கிற பாயிண்ட்ல என்ன ஆங்கிள் வரும், இந்த ரெண்டு கருவுக்கு இடைப்பட்ட அந்த ஆங்கிள் என்ன வரும், அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த செகண்ட் பேஜில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஓகேவா. எஸ், ஸோ 1,1 இந்த பாயிண்ட்டில் m1 ஸ்லோப் 1 என்ன, இந்த கரு 1க்கான ஸ்லோப் என்ன, கரு 2க்கான ஸ்லோப் என்ன, இதில் இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக இந்த எக்ஸ் கோஆர்டினேட்டான வேல்யூ, ஒய்க்கு பதிலாக ஒய் கோஆர்டினேட்டுக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு 2 1/2 வரும். அதை வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண யூ வில் கெட் திஸ் வேல்யூ. புரியுங்களா. இந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எனி டவுட் ஸோ ஃபார், இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா, அப்டேட் பண்ணுங்க கண்ணா. கமான் கைஸ். ஹாய் அபிலேஷ், வெல்கம் கண்ணா, வெல்கம். ஓகே, ஸோ அடுத்தது போகலாமா, எவ்ரிதிங் கிளியர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம், கவனிங்க. ஓகே, ப்ரூவ் தட் ellipse x² plus 4y² is equal to 8 and hyperbola x² minus 2y² is equal to 4 intersect orthogonally. என்ன சொல்லியிருக்காங்க, எலிப்ஸும் ஹைப்பர்போலாவும் இன்டர்செக்ட் ஆர்த்தோகனலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்த்தோகனலி அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு, ஓகே, அதாவது ரெண்டு டயக்ராமும் வந்து பர்பண்டிகுலராக இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். புரியுங்களா. ஸோ போத் ஆர் இன்டர்செக்டிங் 90 டிகிரி, 90 டிகிரியில் வந்து இன்டர்செக்ட் ஆகும். ஸோ அதனுடைய ஸ்லோப்ஸ்க்கான ப்ராடக்ட் வந்து -1. ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் slopes of two curves, slopes of both ellipse and hyperbola, ரெண்டுத்துக்கான ஸ்லோப்ஸ் உடைய ப்ராடக்ட் வந்து பாருங்க
2 curves that is equal to -1. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஆர்த்தகனலி அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஆர்த்தகனலினா பர்பண்டிகுலராக இருக்கும், ரெண்டு கர்வும் பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து மறந்துடாதீங்க. ஆர்த்தகனலி அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கணும். அப்போ m1 கண்டுபிடிக்கணும், m2 கண்டுபிடிக்கணும், m1 into m2 that is equal to -1 அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அது ப்ரூவ் பண்ணாலே போதும். ஓகே, போத் ஆர் இன்டர்செக்ட் ஆர்த்தகனலி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். புரியுதுங்களா? இவ்வளோ தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. ஸோ கவனிங்கண்ணா. ஸோ இப்போ எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம a, bன்னு எடுத்துக்கலாம். லெட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் b a, b a, b அப்படின்னு நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக ஏவும் ஒய்க்கு பதிலாக பியும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதே மாதிரி இதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த ஈக்குவேஷனுடைய வடிவம் எப்படி மாறுது பாருங்கள். நமக்கு a ஸ்கொயர் ப்ளஸ் 4b ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 8. சரியா? ஸோ அதே மாதிரி இந்த ஹைப்பர்போலாக்கான ஈக்குவேஷன் எப்படி மாறும்? நமக்கு ஏவும் பியும் எக்ஸ் ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் a ஸ்கொயர் மைனஸ் 2b ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு மாறும். புரியுதுங்களா? ஸோ இப்போ என்ன செய்யலாம் நம்ம? எஸ். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணலாமா? ஓகே, இது வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க, இது வந்து ஈக்குவேஷன் 2. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவேஷன் 3, திஸ் இஸ் ஈக்குவேஷன் 4 அப்படின்னு நேம் கொடுத்துருங்க. சரியா? இப்போ ஈக்குவேஷன் 3யும் 4ம் சால்வ் பண்ணி வாட் இஸ் a ஸ்கொயர் வாட் இஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிற டேட்டா இப்போவே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? எஸ். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம். சப்ட்ராக்ட் பண்ண என்ன வருது பாருங்கள், சைன் மாறும். கரெக்டாக? ஸோ அப்போது இது வந்து எலிமினேட் ஆகிடுமா? இது வந்து எலிமினேட் ஆகிடும். எலிமினேட் ஆகிட்டு என்ன வருது? 6b ஸ்கொயர், 6b ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 4னு வரும். அப்போ b ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 2/3 அப்படின்னு வரும். b ஸ்கொயர் வந்து 2/3. இதை வந்து ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 3ல் வந்து 2/3ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் வாட் இஸ் a ஸ்கொயர்னு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 4 டைம்ஸ் ஆஃப் 2/3 தட் இஸ் ஈக்குவல் டு 8. ஓகே, ஸோ அப்போது என்ன வரும்? a ஸ்கொயர் ப்ளஸ் 8/3 இஸ் ஈக்குவல் டு 8. கிளியராக இருக்கா? ஸோ இந்த 8/3 நம்ம ரைட் சைடு கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டு என்ன வருது? வாட் இஸ் a ஸ்கொயர்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ a ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 8 minus 8/3. ஸோ சிம்பிளி பண்ண என்ன வருது பாருங்கள், 24 minus 8. அப்போ 16/3 வருதா? 16/3. 16/3 அப்படிங்கிறது தான் a ஸ்கொயர். கிளியராக இருக்கா? ஸோ இப்போ a ஸ்கொயரும் கொண்டு வந்துட்டோம், b ஸ்கொயரும் கொண்டு வந்துட்டோம். இதை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம்? இப்போ கொண்டு வந்து எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கவனிங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா? ஈக்குவேஷன் 1 அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஓகே, டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் 1. சரியா? ஸோ ஈக்குவேஷன் 1 வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ ஈக்குவேஷன் 1 பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8னு இருக்கா? ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வருது நமக்கு? 2x ப்ளஸ் 4 into 2y into dy by dx. 8ங்கிறது கான்ஸ்டன்ட், அது வந்து 0 ஆயிரும். சரியா? ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 8. அப்போ 2x ப்ளஸ் 8y into dy by dx that is equal to 0. ஓகே, எஸ். இதில் நம்ம என்ன செய்யலாம்னா இந்த dy by dx மட்டும் ஒரு சைடில் வச்சுக்கலாம், ரிமைனிங் எல்லாம் அடுத்த சைடு கொண்டு போயிடுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? மைனஸ் 2x டிவைட் பை 8y. ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? மைனஸ் x பை 4y. கிளியரா? ஓகே, ஸோ இதை வந்து பாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஈக்குவேஷன் 2யே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். சரியா? ஸோ ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் 2ல் என்ன கொடுத்துருக்காங்க? differentiate equation 2. Differentiate equation 2 with respect to x. Got it? So x பொறுத்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் நமக்கு?
செகண்ட் ஈக்குவேஷன் என்ன அதை முதல்ல எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் which is equal to 4. சரியா? ஸோ இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் 2 into 2 into 2y dy by dx that is equal to 0. ஓகே, ஸோ இது வந்து மல்டிபிள் பண்ணால் நமக்கு 4yன்னு மாறிடும். சரியா? மைனஸ் 2 into 2y வந்து 4y. ஸோ அப்போ 2x ரைட் சைடில் கொண்டு போயிடுங்க. ஓகே, ஸோ ரைட் சைடில் வந்து 2x கொண்டு போயிடலாம் இப்போவே. ஸோ அப்போ என்ன வருது நமக்கு, dy by dx மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க, ரிமைனிங் எல்லாம் ரைட் சைடில் கொண்டு போயிடுங்க. ஓகே, minus 2x divided by minus 2y. Minus 2 or minus 4? 4. 2 into 2, 4 then. So, 4y. Got it? அப்போ minus minus cancel ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வருது பாருங்கள், நமக்கு x by 2y அப்படின்னு வரும். x by 2y. இது வந்து செகண்ட் ஒன். இதையும் பாக்ஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? இப்போ நமக்கு ஸ்லோப் 1 கிடைச்சாச்சு. இது வந்து m1 வச்சுக்கோங்க, ஸ்லோப் 1. இது வந்து ஸ்லோப் 2. இது வந்து ஸ்லோப் 2. நான் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டுமே வந்து ஆர்த்தகனல்னு சொல்லியிருக்காங்க. ஆர்த்தகனல்ல என்ன அர்த்தம், ரெண்டுத்தோட ஸ்லோப்பையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -1 வரும். புரியுதுங்களா? ஸோ இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த பர்பெண்டிகுலர் லைன்ஸ், புரியுதுங்களா? பர்பெண்டிகுலர் லைன்ஸ்க்கான ஸ்லோப் வந்து நம்ம ப்ராடக்ட் எடுத்தோம், மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -1 வரணும். ஸோ இப்போ ரெண்டுத்தோட ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது நமக்கு, எஸ், அடுத்த பேஜ் எடுத்துக்கலாம். m1 into m2. ஸோ என்ன வருது பாருங்க, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் ஒன் minus x by 4y, second one என்ன வந்து நமக்கு x by 2y. சரியா? ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து இதுக்கான பாயிண்ட் வந்து நம்ம என்ன எடுத்தோம்னா a, b. கரெக்டா? இந்த பாயிண்ட் வந்து a, b அப்படின்னு எடுத்தோம், இன்டர்செக்ஷன் பாயிண்ட். அப்போ இந்த x by 4yன்னு இருக்குல்ல, இதெல்லாமே a, b வடிவத்துக்கு மாற்றினா என்ன வரும் பாருங்க, இதெல்லாமே எக்ஸுக்கு பதிலாக a எடுத்துக்கோங்க. அப்போ -a ஸ்கொயர் டிவைட் பை 8y ஸ்கொயர் b ஸ்கொயர்னு வரும், 8b ஸ்கொயர்னு வரும். ab வடிவத்துக்கு மாற்றிட்டோம். ஆல்ரெடி நமக்கு a ஸ்கொயருக்கான வேல்யூவும் b ஸ்கொயருக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், அது சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் இப்போ. ஓகே, ஸோ வாட் இஸ் a ஸ்கொயர்? a ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க ப்ரீவியஸாக. எஸ், இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம். a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16/3. ஓகே, b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2/3. அதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு அவுட்புட் கிடைச்சிரும். ஓகே, a ஸ்கொயர் அப்படிங்கிறது 16/3, b ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன நமக்கு 2/3. சரியா? ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்க, ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் நமக்கு -1 வரணும். புரியுங்களா? m1 m2. ஸோ இந்த 3 கட் ஆகிடும். 8 into 2 16, இங்கே 16. அப்போ 16 16 கேன்சல் ஆகிட்டு -1 அப்படிங்கிறது வருது. அப்போ -1 வருது அப்படிங்கனால, ஸோ therefore we can say both curves cut orthogonally. Okay, therefore both curves cuts orthogonally. அவ்வளோதான், ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் கட்டாயம் எழுதணும், மறந்துடாதீங்க. இது எழுதுனா ஒரு மார்க் உங்களுக்கு கிடைக்காது. சரியா? ஓகே, ஸோ எனி டவுட் ஸோ ஃபார்? இது வரைக்கும் பார்த்தல ஏதாவது டவுட் இருக்கா? கண்ணா அப்டேட் பண்ணுங்க. இது வரைக்கும் பார்த்தல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? எது டவுட் இல்லைதானே? எவ்ரிதிங் கிளியர்? ஓகே, ஸோ அடுத்தது போகலாம். கவனிங்க கண்ணா. நெக்ஸ்ட் ஒன். எஸ், ஓகே, எஸ், இது வந்து யாருக்கு அப்படின்னா, ஸோ இந்த இயர் வந்து யாரெல்லாம் நீட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்காக தான். ஸோ மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு இருப்பாங்க, ரிப்பீட்டர் அண்ட் ரீரிப்பீட்டர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக நம்ம Xylemல வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் வந்து ஆன்லைனில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான கோர்ஸ் ஃபீஸ் வந்து 10,000.
உங்களுக்கு ஒரு கூப்பன் கோட் இருக்குது. என்ன கூப்பன் கோட் அப்படின்னா DOC 2026. இந்த கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா 8499 உங்களால் வாங்கிக்க முடியும். சரிங்களா? ஸோ இல்லை சார் எனக்கு வந்து டேப் வேணும், மெட்டீரியல்ஸ் வேணும், ஆன்லைன் கோர்ஸ் மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 24,648 வந்து பே பண்ணி டேப் ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் இன்க்ளூடிங் ஆன்லைன் கோர்ஸ் இது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். புரியுங்களா? ஸோ சீட்ஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது அடிஷ்னலாக கொரிஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து டயல் பண்ணி உங்களுடைய கொரிஸ் டவுட்ஸ் எல்லாமே வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? எஸ். ஸோ என்ன டேப் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி A9 இந்த டேப் கொடுத்துருவாங்க. இந்த டேப் வந்து கம்ப்ளீட்டாக லாக் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து 1 year மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டி இருக்குது. எஸ். ஓகே. ஸோ இதில் வந்து உங்களுக்கான ஆன்லைன் கோர்ஸுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இந்த டேப்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? எஸ். ஓகே சார், ஆன்லைன் கோர்ஸ் எனக்கு வேண்டாம், ஆஃப்லைன் கோர்ஸ் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா இது வந்து ஆஃப்லைன் கோர்ஸுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ஆஃப்லைன் கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அடிஷ்னலாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து DPP கிடைச்சிரும், மெட்டீரியல்ஸ் கிடைச்சிரும். புரியுதுங்களா? ஸோ அது போக வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து 29,500. ஓகே. எஸ். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது அடிஷ்னலாக டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து மறக்காமல் டயல் பண்ணுங்கள். காட் இட்? ஓகே. எஸ். ஸோ நெக்ஸ்ட் போகலாம், கவனிங்க. ஓகே. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீன் வேல்யூ தியரம். புரியுதுங்களா? ஸோ இந்த மீன் வேல்யூ தியரம் அப்படிங்கிறது என்ன? ஓகே. ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், கவனிங்கண்ணா. ஓகே. ஸோ தியரம் 1, இந்த மீன் வேல்யூ தியரத்துக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது. என்ன அப்படின்னா இன்டர்மீடியட் வேல்யூ தியரம். ஸோ இன்டர்மீடியட் வேல்யூ தியரம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபங்க்ஷன் வந்து f அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இஃப் ஃபங்க்ஷன் f இஸ் a continuous on a closed interval. ஓகே. ஃபங்க்ஷன் fங்கிறது வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகே. ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல்னு சொல்லிட்டாங்க. அந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் வந்து a, b. ஓகேவா? ஸோ இதில் c is any number between c அப்படிங்கிறது ஏதோ ஒரு நம்பர் between f of a and f of b inclusive. புரியுங்களா? f of a கோ f of b கோ இடையில ஏதோ ஒரு நம்பர் வந்து c. ஓகே. then there is at least one number x in the closed interval, x in the closed interval a comma b such that f of x is equal to c. ஓகே. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஓகே, கவனிங்க. ஸோ இப்போ நான் இங்கே 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து கிராஃப் f of x அப்படிங்கிற கிராஃப். கிளியரா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து டேஞ்சன்ட் லைன் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து பாயிண்ட் a, திஸ் இஸ் பாயிண்ட் a அண்ட் திஸ் இஸ் பாயிண்ட் b. ஓகே. ஸோ இங்கேயும் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு சீக்கண்ட் லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே. ஸோ இந்த ஏக்கும் பிக்கும் இடையில இந்த பாயிண்ட் வந்து f of a, திஸ் இஸ் எஸ். ஸோ இந்த ஏக்கும் பிக்கு நடுவில் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா பாயிண்ட் சி அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கவனிங்க, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா ஸோ சீக்கண்ட் அப்புறம் டேஞ்சன்ட். புரியுதுங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்குமான ஸ்லோப் வந்து சேமாக இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட், இது வந்து ஸ்லோப் ஆஃப் சீக்கண்ட். ரெண்டுத்துக்கான ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் அண்டு ஸ்லோப் ஆஃப் சீக்கண்ட் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னா ஸோ a, b எந்த பாயிண்ட்டில் வந்து டேஞ்சன்ட் ஃபார்மை பாருங்கள், a, b இந்த பாயிண்ட்டு. ஓகே. ஓகே. ஸோ இந்த a, b இந்த க்ளோஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். a, b இந்த ஓப்பன் இன்டர்வல் வந்து என்னவா இருக்கும்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த மீன் வேல்யூ தியரத்தில் டிஃப்ரென்ஷியபிள் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். ஓகே. மூணாவது பாயிண்ட். ஓகே. இந்த f of x is equal to c ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ f dash of x that is equal to என்ன அப்படின்னா f of b minus f of a divided by b minus a. சரிங்களா? ஸோ f of b minus f of a divided by b minus a. Got it? ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி இதில் வந்து மிட் பாயிண்ட் இருக்குது. சிங்கிறது வந்து ஒரு மிட் பாயிண்ட்டு. ஸோ தேர்ஃபோர் we can say f of x is equal to c ன்னு சொல்லலாம்.
f dash of x வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா f of x minus f of a divided by b minus a ன்னு சொல்லலாம். கிளியரா? ஓகே. எனி டவுட் இன் திஸ்? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? அப்டேட் பண்ணுங்க. ஓகே. ஸோ அடுத்தது தியரம் 2 வந்து ரோல்ஸ் தியரம். ஓகே. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்க, f of x be a continuous on a closed interval a, b. ஓகே. ஸோ அப்போ a, b அப்படிங்கிறது கண்டினியூவஸ். ஓகே, இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்டு டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்டு டிஃப்ரென்ஷியபிள். ஓகே, ஆன் தி ஓப்பன் இன்டர்வல். ஸோ அப்போ இதுக்கான ஓப்பன் இன்டர்வல் a, b க்கான ஓப்பன் இன்டர்வல் எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் டிஃப்ரென்ஷியபிள். ப்ரீவியஸாக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சேம் திங், டிஃபரன்ஷியபிள். கிளியர்? ஸோ அடுத்தது மூணாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இஃப் f of a is equal to f of b, அதாவது f of a-வும் f of b-யும் ஈக்குவல். ஓகே, இஃப் f of a and f of b are equal, so then என்ன சொல்றாங்க பாருங்க, there is at least one point c belongs to a, b. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, c that belongs to a, b. Okay, so therefore we can say f dash of c, f dash of c that is equal to 0. புரியுதுங்களா? இந்த இடத்துல we can say f dash of c அப்படிங்கிறது equal to 0 அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிளியரா இருக்கா? ஸோ இதை என்ன சொல்லுதுன்னா, ரோல்ஸ் தியரம் வந்து இதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, f of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கண்டினியூவஸாக இருக்கும். ஓகே, ஃபார் க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b. ஓப்பன் இன்டர்வல் a, bல வந்து டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். அண்ட் வேற என்ன சொல்லியிருக்காங்க, f of a-வும் f of b-யும் ஈக்குவல். இங்கே டயக்ராம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ f of a-வும் f of b-யும் ஈக்குவல். ஓகே, ஸோ அண்ட் தென் c அப்படிங்கிற இந்த பாயிண்ட், இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, தட் பிலாங்ஸ் டு a, b. ஸோ இந்த ஏக்கோ பிக்கோ இடையில வந்து c அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து லை ஆயிருக்கும். ஸோ வேர் f dash of c is equal to 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ கொஸ்டின்ஸ். ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ரோல்ஸ் தியரம் பேஸ் பண்ணி, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ரோல்ஸ் தியரம் பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். கவனிங்க பசங்களா. ஓகே, compute the value of c satisfied by Rolle's theorem for the function. என்ன function? f of x is equal to log of x square plus 6 divided by 5x in the interval 2, 3. Got it? Okay. ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த 2 அப்படிங்கிறத நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், 3 அப்படிங்கிற இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருது பாருங்கள், f of 2 வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், எக்ஸுக்கு பதிலாக 2 அப்படிங்கிறது நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? ஓகே, 2 ஸ்கொயர் வந்து 4, 4 + 6 10. ஓகே, 10 டிவைட் பை 5 × 2 10, 10 10 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 வரும். லாக் 1ஓட வேல்யூ 0. ஓகேவா? ஸோ அப்போ f of 2க்கான வேல்யூ வந்து 0. அதே மாதிரி 3 அப்படிங்கிறதும் இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருது நமக்கு, f of 3. ஓகேவா? f of 3 இதுக்கான வேல்யூ என்ன வருது பாருங்க, 3 ஸ்கொயர் 9, 9 + 6 15, டினாமினேட்டர் 15, 15 15 கேன்சல் ஆனால் 1 வரும். அப்போ வெளில என்ன இருக்குது, லாக் 1 உடைய வேல்யூ என்ன, 0. அப்போ f of 3 அப்படிங்கிறது 0. பாருங்க, இது கிளியராக இருக்கா? இப்போ நம்ம என்ன செய்யணும் அடுத்தது? ஓகே, இப்போ f of 2 that is equal to 0 that is equal to f of 3. இந்த பாயிண்ட் வந்து நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. இந்த பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சு. சரியா? ஸோ இப்போ ரோல்ஸ் தியரம் வந்து என்ன சொல்லுது? ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரோல்ஸ் தியரம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ ரோல்ஸ் தியரம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங், த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூவஸ். f of x is continuous. Continuous in the interval 2, 3. சரியா? அடுத்தது and differentiable in 2, 3. அப்ப 2, 3 அப்படிங்கிற பாயிண்ட்ல இது வந்து டிஃபரன்ஷியபிள். கிளியரா? ஓகே,
ஸோ இப்போ என்ன செய்யணும், நம்ம f dash of x வந்து எடுத்துக்கலாம் இதுக்கு, புரியுங்களா? ஏன்னா டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் இப்போ, கவனிங்க. ஸோ therefore f dash of x that is equal to differentiate பண்ணலாமா, d by dx of the function என்ன வருது, logarithm of x square plus 6 divided by 5x. கிளியரா? இது வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். கிளியரா? ஓகே, இப்போ நம்ம செயின் ரூல் யூஸ் பண்ணி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ செயின் ரூல் யூஸ் பண்ணலாமா இந்த இடத்துல? ஓகே, ஸோ இந்த 5x வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துடலாம். x square by 5x plus 6 by 5x. ஓகே, ஸோ இப்போ லாகை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by x அப்படின்னு வரும், புரியுதுங்களா? ஸோ லாகை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், நமக்கு 1 by x அப்படின்னு வரும். அப்போ இது வந்து டினாமினேட்டரில் வந்துடும் இந்த பார்ட்டு, புரியுதுங்களா? ஸோ இந்த பார்ட் வந்து என்ன வரும், டினாமினேட்டரில் வந்துடும், 1 by அப்படின்னு வந்துடும். சரியா? ஸோ தெளிவாக எழுதிக்கலாமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாகரிதமாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். தட் இஸ் 1 by சம்திங். அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அது இங்கே வரும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது, x square by 5x. அதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், x by 5 அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஏன்னா பவரும் எக்ஸும் கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் 6 by 5x. அடுத்தது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், புரியுதுங்களா? ஸோ அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் திஸ் பார்ட் என்ன வருது நமக்கு, x by 5 ப்ளஸ் 6 by 5x. இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ x by 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன, 6 by 5x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? ஓகே, ஸோ அப்டேட் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக. ஸோ இதை சிம்பிளை பண்ண என்ன வருது நமக்கு? ஓகே, ஸோ x by 5 ப்ளஸ் 6 by 5x. ஸோ சிம்பிளை பண்ண நமக்கு 5x டிவைட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் 6, x ஸ்கொயர் ப்ளஸ் 6. ஸோ இந்த பார்ட்டு நமக்கு கிடைக்கும். அடுத்தது இங்கே வாங்க டிஃப்ரென்ஷியேஷனுக்கு. x by 5, x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by 5. அடுத்தது 6 by 5x. ஓகேங்களா? ஸோ இந்த டினாமினேட்டில் வரக்கூடிய x வந்து நம்ம x பவர் மைனஸ் 1 சொல்லலாம். x பவர் மைனஸ் 1 இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வருது பாருங்கள், மைனஸ் x பவர் மைனஸ் 2 அப்படின்னு வரும். அப்போ இந்த x பவர் மைனஸ் 2 எப்படி எழுதலாம்னா மைனஸ் 1 by x ஸ்கொயர்னு எழுதலாம். கிளியரா? ஸோ அப்போ இங்கே நடுவில் வந்து மைனஸ் சைன் வரும், மைனஸ் 6 by 5x ஸ்கொயர். சரியா? 6 by 5x ஸ்கொயர்னு வரும். கிளியராக இருக்கா எப்படி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம் அப்படின்ட்டு? ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃபர்தராக சிம்ப்ளை பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக சிம்ப்ளை பண்ண என்ன வருது பாருங்கள், இங்கே 5x இருக்குது, இந்த இடத்துல 5 by 5x ஸ்கொயர் இருக்குது. ஓகே, டிவைட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் 6. ஓகே, ஸோ இதை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்கள், x ஸ்கொயர் மைனஸ் 6 டிவைட் பை 5x ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு x ஸ்கொயர் மைனஸ் 6 டிவைட் பை 5x ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த பவர் வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, எஸ். ஸோ இந்த 5x அப்புறம் இந்த 5x உடைய பவர், ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கிளியரா? ஸோ அப்புறம் இந்த 5ஐயும் கட் பண்ணிடலாம். அப்போ x மட்டும் டினாமினேட்டரில் இருக்கும். கிளியரா? x மட்டும் டினாமினேட்டரில் இருக்கும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, இங்கே x ஸ்கொயர் மைனஸ் 6, இங்கே x ஸ்கொயர் ப்ளஸ் 6. நியூமரேட்டரில் x ஸ்கொயர் மைனஸ் 6, டினாமினேட்டரில் x ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் 6 இந்த பார்ட் இருக்கும். இதுவரை கிளியராக இருக்கா? ஸோ திஸ் இஸ் தி f dash of x. இப்போ f dash of x என்னன்றது கிடைச்சாச்சு. ஓகே, ரோல்ஸ் தியரம் என்ன சொல்லுது, f dash of c. ஓகே, ரோல்ஸ் தியரம் என்ன சொல்லுது, f dash of c that is equal to 0 அப்படின்னு சொல்லுது. கிளியரா? ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை வந்து செக் பண்ணோம். இப்போ f dash of c is equal to 0வா? ஓகே, ஸோ அப்போ இந்த f dash of x வந்து என்னன்னு தெரிஞ்சது. ஸோ அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக சிங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம், புரியுங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கணும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாம், கவனிங்க. f dash of x that is equal to x square minus 6
divided by x of x square plus 6. Okay, so இப்போ f dash of c that is equal to c square, x க்கு பதிலா c எடுத்துக்கோங்க, c square minus 6 divided by c of c square plus 6 which is equal to 0. புரியுதுங்களா? 0 அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ டினாமினேட்டர் பார்ட்டை நம்ம ரைட் சைடு கொண்டு போனால் என்னவாகும்? அது கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். 0 into anything 0 தான். சரியா? அப்போ என்ன இருக்குது மிச்சம் நமக்கு? c square minus 6 that is equal to 0. இதுதான் இருக்குது. சரியா? ஸோ இப்போ சிம்பிளை பண்ணால் c square is equal to 6. c square is equal to 6. அப்போ c is equal to plus or minus root 6. ஓகே, plus or minus root 6. இந்த cங்கிற வேல்யூ இந்த இன்டர்வலில் லை ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா ரோல்ஸ் தியரமை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. ரோல்ஸ் தியரமை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா இந்த இன்டர்வலில் லை ஆகணும். 2,3 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்டர்வலில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய அந்த சிக்கான வேல்யூ வந்து லை ஆகணும். புரியுதுங்களா? அப்போது தேர்ஃபோர் இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா மைனஸ் ரூட் 6 that does not belongs to 2,3 but plus root 6 that belongs to 2,3. புரியுதுங்களா? ஸோ தேர்ஃபோர் அப்போ சிக்கான வேல்யூ என்ன அப்படின்னா சரியான வேல்யூ ப்ளஸ் ரூட் 6 தான் சரி. ஓகே, சி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ரூட் 6 இதுதான் சரியான வேல்யூ. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு புரியுதுங்களா? ஏன்னா அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகே, த கிவன் ஒன் இஸ் சாட்டிஸ்ஃபைஸ் ரோல்ஸ் தியரம் சொல்லிட்டாங்க. அப்போ ரோல்ஸ் தியரம்னா இந்த ரூட் 6 வந்து இந்த கொடுத்துருக்கூடிய இன்டர்வலுக்கு இடையில வந்து லை ஆகுதான்னு பார்த்துக்கணும். புரியுங்களா? அப்போ மைனஸ் ரூட் 6 அப்படிங்கிறது இந்த இன்டர்வலுக்கு இடையில வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது ரெண்டு பாசிட்டிவ்ல இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் ப்ளஸ் ரூட் 6 மட்டும்தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து நம்ம ப்ளஸ் ரூட் 6 மட்டும் எடுத்துப்போம். காட் இட்? கிளியராக இருக்கா? ஓகே, ஸோ சேட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எவ்ரி திங் கிளியர்? கமான் கைஸ். ஸோ அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. வித்தவுட் ஆக்சுவலி சால்விங் ஷோ தட் த கொஸ்டின் x power 4 plus 2x cube minus 2 which is equal to 0 as only one real root in the interval 0,1. புரியுதுங்களா? ஸோ இந்த 0,1 அப்படிங்கிற இன்டர்வலில் இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷனுடைய அவுட்புட் அதாவது ரூட், புரியுங்களா? அந்த ரூட் வந்து ஒரே ஒரு ரியல் ரூட் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத ஷோ பண்ணணும். கிளியரா? ஸோ எப்படி வந்து ஷோ பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கவனிங்க. இந்த இடத்துல நம்ம என்ன செக் பண்ணலாம்? டெஸ்கார்டிஸ் ரூல் யூஸ் பண்ணலாமா? டெஸ்கார்டிஸ் ரூல் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து எத்தனை ரியல் ரூட் இருக்குது, பாசிட்டிவ் ரூட் எத்தனை, நெகட்டிவ் ரூட் எத்தனை, இமேஜினரி ரூட் எத்தனை, இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அது ஒரு வழி இருக்குது. ஸோ அதர்வைஸ் நம்ம வந்து நார்மலாக எப்படி சால்வ் பண்ணுவோம் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2x கியூப் மைனஸ் 2. ஸோ இது வந்து கிவன் ஃபங்க்ஷன். கிளியரா? ஸோ இப்போ என்ன செய்யலாம்? திஸ் இஸ் கண்டினியூவஸ். புரியுதுங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸ் இன் திஸ் இன்டர்வல். புரியுதுங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் is continuous in the interval 0,1. clear? So square bracket closed bracket 0,1. got it? And differentiable. okay, இப்போ mean value theorem படி நம்ம என்ன பண்றோம்? இது வந்து செக் பண்றோம். differentiable in the interval 0,1. இந்த இடத்துல ஓப்பன் பிராக்கெட். புரியுங்களா? கண்டினியூஸ்க்கு வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல், டிஃபரன்ஷியபிளுக்கு வந்து ஓப்பன் இன்டர்வல். கிளியராக இருக்கா? ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யணும்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஓகே, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வருது பாருங்கள், டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். 4x cube ப்ளஸ் 3 into 2 6 6x square 6x square. இது வந்து 0 ஆகிடும். சரியா? ஓகே, ஸோ என்ன சொல்லுது பாருங்க, ரோல்ஸ் தியரம் என்ன சொல்லுது? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 0வா? ஓகே, ஸோ ஹியர் இஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 0,
then இங்க கிடைச்சிருக்கூடிய இந்த அவுட்புட்டை வந்து நம்ம 0 ஓட ஈக்குவேட் பண்ணலாமா? then 4x cube plus 6x square that is equal to 0 அப்படி நாம எடுக்கலாம். கிளியரா? this is equal to 0. இதுல இருந்து எது காமனா வெளில எடுக்கலாம் பாருங்க. இதுல இருந்து 2x வந்து காமனா வெளில எடுத்தலாமா? எல்லாமே 2 மல்டிபிள்ல இருக்கு. x உம் காமனா இருக்கு ரெண்டுத்துலயும். ஓகேவா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா 2x ஸ்கொயர் வந்து காமனா வெளில எடுத்துடலாம். எஸ். next page. okay. so 2x square வந்து காமனா வெளில எடுத்துடலாம். அப்போ பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கும்? 2x plus 3 இருக்கும். சரியா? 2x plus 3 which is equal to 0. okay. so இப்போ என்ன வருது பாருங்க அவுட்புட் நமக்கு இந்த இடத்துல இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா x is equal to minus 3/2 அப்படின்னு வரும். இதை எடுத்துக்கிட்டா x is equal to 0 அப்படின்னு வரும். x is equal to 0 and minus 3/2. பட் இந்த ரெண்டு வேல்யூம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த இன்டர்வலுக்கு இடையில வருதா அப்படிங்கறத செக் பண்ணுங்க. ஓகே. பட் these two value not belongs to 0, 1. புரியுங்களா? 0க்கு 1க்கு இடையில இந்த ரெண்டு வேல்யூமே இல்ல. ஓகேவா? therefore f dash of x உடைய வேல்யூ பாசிட்டிவா இருக்கும் greater than 0. f dash of x வந்து என்ன? greater than 0 for all x 0, 1. புரியுங்களா? for all x belongs to 0, 1. got it? since Rolle's theorem இந்த இடத்துல எக்ஸிஸ்டா கிடையாது. ஏன்னா இந்த இன்டர்வல் வந்து இதுல லை ஆகல. இந்த ரெண்டு வேல்யூவும் இந்த இன்டர்வல்ல லை ஆகல. so therefore Rolle's theorem doesn't exist. ஓகேங்களா? doesn't exist. a, b belongs to 0, 1. கிளியரா இருக்கா? அப்டேட் பண்ணுங்க. okay. so that f of a that is equal to 0 which is equal to f of b. okay. so therefore equation f of x it can't have roots. so அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ரூட்ஸ் இருக்குமா? ரூட்ஸ் வந்து இருக்காது. ஓகே. எந்த இன்டர்வல்ல ரூட்ஸ் இருக்காது? இந்த 0, 1. ஓகே. இந்த இன்டர்வல்ல ரூட்ஸ் இருக்காது. புரியுதுங்களா? ஆனா இதல இன்னொரு பாயிண்ட் வந்து நம்ம செக் பண்ணனும். ஓகே. சோ என்ன பாயிண்ட் செக் பண்ணனும்? பட் f of 0 அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷன்ல f of 0ங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு என்ன வருது வேல்யூ? -2. அதாவது less than 0. -2ன்றது ஒரு நெகட்டிவ் வேல்யூ. இந்த மாதிரி கிடைக்குது. அதே வந்து f of 1 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. f of 1 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு என்ன வருது பாருங்க. சோ இந்த ஃபங்க்ஷன்ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. எஸ். இந்த ஃபங்க்ஷன்ல வந்து f of 1 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா 1 plus 2 that is 3 minus 2 1 அப்படினு வருது. பாசிட்டிவா வருது நமக்கு வேல்யூ. புரியுதுங்களா? சோ அப்ப இந்த ஃபங்க்ஷன்ல f of 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா பாசிட்டிவ் வருது. that is greater than 0. புரியுதுங்களா? ஓகே. so therefore the curve y is equal to f of x. அப்ப இந்த இடத்துல சைன் வந்து சேஞ்ச் ஆகுது. 0 அப்படிங்கற இடத்துல நெகட்டிவ் வருது. 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா பாசிட்டிவ் ஆகுது. 0ல இருந்து அதாவது நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் வந்து கன்வர்ட் ஆகுது. அப்படினா என்ன நடக்குதுன்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பா இந்த x ஆக்சிஸை வந்து கிராஸ் பண்ணுது. புரியுதுங்களா? x ஆக்சிஸை வந்து அந்த கர்வ் வந்து கிராஸ் பண்ணுது. அப்ப டச் பண்ணிட்டு தான் கிராஸ் பண்ணனும். டச் பண்ணிட்டு தான் கிராஸ் பண்ணனும்னா கண்டிப்பா 1 ரியல் ரூட் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சோ கண்டிப்பா 1 ரியல் ரூட் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ this curve crosses the x axis. Crosses the x axis between 0 and 1. okay. only once ஒரே தடவை தான் கிராஸ் ஆகுது. by intermediate value theorem. அப்ப intermediate
வேல்யூ தியரம் அப்ளை பண்ணலாமா? ஓகே, மிட் பாயிண்ட் தியரம் யூஸ் பண்ணுங்க. இன்டர்மீடியட் வேல்யூ தியரம் இதுபடி ஒரே ஒரு தடவை இந்த எக்ஸ் ஆக்சிஸை வந்து 0க்கு 1க்கு இடையில இந்த கர்வானது கிராஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ therefore we can say the given function f of x as one real root in 0, 1. அவ்வளோதான். கிளியரா? நம்ம கன்க்ளூஷன் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ எஃப் ஆஃப் 0 செக் பண்ணுறோம், -2 வருது. எஃப் ஆஃப் 1 செக் பண்ணுறோம், +1 வருது. ஸோ அப்போ சைன் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ கண்டிப்பாக வந்து லைன் ரியல் நம்பர் லைனை வந்து கிராஸ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம் அந்த கர்வ். அப்போ ரியல் நம்பர் லைனை கிராஸ் பண்ணுதுன்னா கண்டிப்பாக ஒரு ரியல் ரூட் மட்டும் அந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதுதான் நம்மளுடைய கன்க்ளூஷன். ஓகே, அது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. காட் இட்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது லெக்ரான்ஜஸ் மீன் தியரம். ஓகேங்களா? ஸோ இந்த லெக்ரான்ஜஸ் மீன் தியரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கவனிங்க கண்ணா. ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன் எந்த இன்டர்வல்ல? a, b அப்படின்னு சொல்லக்கூடிய க்ளோஸ்ட் இன்டர்வல்ல. ஓகேங்களா? அண்ட் டிஃபரன்ஷியபிள். ஓகே, ஸோ அப்போ a, b அப்படிங்கிற இந்த இன்டர்வல்ல த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூவஸ். ஓகே, கண்டினியூவஸ். அடுத்தது இந்த ஓப்பன் இன்டர்வல் எடுத்துக்கோங்க, a, b. இதில் வந்து ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிள். டிஃபரன்ஷியபிள். Got it? Where f of a, f of b are not necessarily equal. புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல f of a-வும் f of b-யும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? Then there exists at least one point c belongs to a, b such that so f dash of c. இப்போ லாஸ்ட்டாக நமக்கு ஒரு கொஷின் வந்து சால்வ் பண்ணோம்ல, அதை பேஸ் பண்ணி தான் இது வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பியும் நமக்கு ஈக்குவலாக இல்லை. ஒன்று வந்து நெகட்டிவ் வந்தது, இன்னொன்று வந்து பாசிட்டிவ் வந்தது. சரிங்களா? பட் அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் சி, அது ரெண்டுத்துக்கு இடையில ஒரு ரூட்டு, ஒன்லி ஒன் ரூட்டு தட் பிலாங்ஸ் டு த கிவன் இன்டர்வல் a, b. புரியுதுங்களா? ஸோ அந்த பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க இந்த தியரம் தெரியல. சச் தட் என்ன சொல்லலாம் அப்படின்னா f dash of c that is equal to f of b minus f of a divided by b minus a. ஸோ இதை வந்து பாக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஸோ லெக்ரான்ஜஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னு புரியுதுங்களா? ஓகே, ஸோ f of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகே, க்ளோஸ்ட் இன்டர்வல் a, bல. அதே வந்து ஓப்பன் இன்டர்வல் a, bல வந்து த சேம் f of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிள். இந்த இடத்துல f of a-வும் f of b-யும் வந்து ஈக்குவலாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, தென் there at least one point. புரியுதுங்களா? இந்த இன்டர்வல் a, b இருக்கு இல்லையா, அந்த a, b அப்படிங்கிற இன்டர்வல்ல ஒரு பாயிண்ட், அதாவது ஒரு ரூட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. f dash of c is equal to f of b minus f of a divided by b minus a. Got it? கிளியரா இருக்கா? ஓகே, ஸோ இப்போ ரிமார்க்ஸ் வந்து என்ன சொல்றாங்க பாருங்க. ரிமார்க்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரோல்ஸ் தியரம், அதுக்கான ரிமார்க்ஸ். f of a-வும் f of b-யும் ஒருவேளை ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா லெக்ரான்ஜஸ் மீன் வேல்யூ தியரம் வந்து எதுக்கான அவுட்புட்டை கொடுத்துரும் அப்படின்னா ரோல்ஸ் தியரம்கான அவுட்புட்டை கொடுத்துரும். ஓகேங்களா? இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ரொட்டேட்டட் ரோல்ஸ் தியரம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை. புரியுதுங்களா? ஸோ அதுதான் இவங்க கொடுத்துருக்காங்க இங்கே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். கவனிங்க. எஸ், அடுத்தது தியரம் 4 வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கவனிங்க. இஃப் f of x is continuous in the closed interval a, b and differentiable in open interval a, b, and if f dash of x is positive, f dash of x is positive for all x belongs to open interval a, b, then x1, x2, x1, x2 that belongs to closed interval a, b such that x1 is lesser than x2. We have, okay, we have f of x1 that is lesser than f of x2. கிளியரா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா f of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸ். ஓகே, at closed interval a, b, differentiable in open interval a, b, f dash of x அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஃபார் ஆல் x belongs to
a, b அப்படிங்கிற ஓப்பன் இன்டர்வல். புரியுங்களா? இந்த ஓப்பன் இன்டர்வல் கடையில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூக்குமே f dash of x அப்படிங்கிற இதனுடைய வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ x1, x2 இந்த ரெண்டு வேல்யூமே பிலாங்ஸ் டு திஸ் க்ளோஸ்ட் இன்டர்வல். ஸோ இந்த இடத்துல x1 வந்து lesser than x2. ஓகே, which implies f of x1 that is lesser than f of x2. Got it? கிளியரா இருக்கா? ஸோ இது வந்து தியரம் 4. இதையே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா மீன் வேல்யூ தியரம். இதை பேஸ் பண்ணி இப்போ கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம். கவனிக்கணும். So far இது வரைக்கும் பார்த்தல எனி டவுட்? எது டவுட் இருக்குதானே? ஓகே, ஸோ நோ டவுட்ஸ் ரைட் so far. ஓகே, ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். கவனிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் தி வேல்யூஸ் இன் த இன்டர்வல் 1, 2 of the mean value theorem satisfied by the function f of x is equal to x minus x square for 1 less than or equal to x less than or equal to 2. கிளியரா? ஸோ இப்போ என்ன செய்யலாம்? லாஸ்ட்டு நம்ம தியரம் 4 பார்த்தோம் இல்லையா? ஓகே, ஸோ அதுபடி நம்ம இதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதனுடைய இன்டர்வல் வேல்யூஸ், க்ளோஸ்ட் இன்டர்வல் வேல்யூஸ் 1, 2 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபங்க்ஷனில் f of 1 வந்து நம்ம செக் பண்ணலாம். f of 1 வந்து என்ன வருது பாருங்கள், 1 minus 1 square 0 வருதா? ஓகே, ஸோ அடுத்தது இந்த என் பாயிண்ட் 2 அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 f of 2 is equal to 2 minus 2 square. அப்போ நெகட்டிவ் வருதா? f of 2 that is minus 2 அப்படின்னு வருதா நெகட்டிவ் வேல்யூ? ஓகே, அப்போது பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் ட்ராவல் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து ரூட் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ கிளியர்லி, ஸோ therefore clearly the function f of x is defined. The function f of x வந்து defined and differentiable in this open interval and differentiable in this open interval by mean value theorem. By mean value theorem there exist. ஸோ அப்போ மீன் வேல்யூ தியரம் படி இந்த ரெண்டு இன்டர்வல் இருக்கு இல்லையா 1, 2. ஸோ இதுக்கிடையில் நம்ம சி அப்படின்னு ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகே, தட் பிலாங்ஸ் டு திஸ் ஓப்பன் இன்டர்வல் 1, 2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஆஸ் பர் மீன் வேல்யூ தியரம். காட் இட்? ஓகே, ஓகே கவனிங்க. ஸோ therefore C which belongs to 1, 2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிளியரா? such that okay f dash of C that is equal to f of 2 minus f of 1 divided by b minus a which means 2 minus 1. கிளியரா? ஸோ அப்போ என்ன வரும் பாருங்க இந்த இடத்துல. ஓகே, ஸோ இப்போ f dash of C இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். புரியுதுங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். வாட் இஸ் த ஃபங்க்ஷன்? f of x. ஸோ அப்போ இந்த f of xக்கு பதிலாக c நான் எடுக்கிறேன். அப்போ f of c that is equal to c minus c square. ஓகே, ஸோ c minus c square. இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? f dash of c வந்து கிடைக்கும். f dash of c வந்து என்ன வருது பாருங்க, 1 minus 2c அப்படின்னு வரும். புரியுங்களா? ஸோ f dash of c is equal to 1 minus 2c. அதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். சரிங்களா? 1 minus 2c. கிளியராக இருக்கா? 1 minus 2c. இப்போ f of 2க்கு வந்து என்ன வேல்யூ வந்துச்சு அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நமக்கு என்ன வந்தது? f of 2க்கு வந்து -2. ஓகே, அண்ட் f of 1க்கு வந்து 0. இந்த இடத்துல 1. ஓகே, இயர் 1 which is equal to 1 minus 2c. ஓகே, ஸோ இப்போ c-க்கான வேல்யூ என்ன வரும் பாருங்க. ஸோ இந்த 1 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ -3 is equal to -2c. அப்போ c is equal to 3/2. c is equal to 3/2. ஸோ அப்போ c-க்கான வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எனி டவுட் இன் திஸ்? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? மீன் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணி நாம் இதை வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஓகேவா? எஸ். ஓகே, ஸோ அடுத்தது, ஸோ இந்த டயக்ராம் மூலமாக நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுக்கான ஜாமெட்ரிக்கல் மீனிங் என்ன சொல்ல வராங்க? ஜாமெட்ரிக்கலி மீன் வேல்யூ தியரம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஓகே, secant to the curve y is equal to f of x between x is equal to a and x is equal to b is parallel to tangent to the line
of the curve at some point C belongs to A, B. So overall என்ன சொல்லுது அப்படின்னா slope of secant-ம் slope of tangent-ம் equal, ரெண்டும் ஈக்குவல். புரியுங்களா? ஏன்னா இந்த secant லைனும் tangent லைனும் parallel இருக்குன்னா ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவல் தானே அர்த்தம். புரியுங்களா? அப்போ ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். கிளியரா இருக்கா? எனி டவுட் இன் திஸ்? இதுதான் வந்து ஓவராலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. இதுதான் மீன் வேல்யூ தியரம் வந்து சொல்ல வருது. மீன் வேல்யூ தியரம் வந்து இதைத்தான் வந்து நமக்கு கன்வே பண்ணுது. காட் இட்? ஓகே. ஸோ அப்போது இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? அப்போது இந்த எஃப் ஆஃப் ஏக்கோ எஃப் ஆஃப் பிக்கோ இடையில நம்ம இந்த சி அப்படிங்கிற வேல்யூ வந்து கண்டிப்பாக வந்து லை ஆகும் இல்லையா? ஏன்னா இங்கே பாருங்கள் 2 பாயிண்ட் இருக்குது. சீக்கண்டுக்கு வந்து 2 பாயிண்ட் வரும், ஆனால் டேஞ்சென்ட்டுக்கு 1 பாயிண்ட் தான் வரும். இந்த டேஞ்சென்ட் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக மிடில் வரும். ஓகேங்களா? அப்போ இது வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டோம், இது வந்து பின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ ஏக்கும் பிக்கு இடையில இந்த சிங்கிற பாயிண்ட் கண்டிப்பாக லை ஆகும். அதுதான் வந்து இந்த மீன் வேல்யூ தியரம் வந்து சொல்லுது. காட் இட்? ஓகே. எஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய கான்சிக்வன்சஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். கவனிங்க. கான்சிக்வன்சஸ் ஆஃப் லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரம். ஓகே. ஸோ என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னா, டு டிட்டர்மைன் monotonicity okay of the given function. ஓகே. ரெண்டாவது என்ன சொல்லுது? ஓகே. ஸோ தியரம் 4ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? எஸ். அடுத்தது பாருங்க. monotonicity-னா என்னன்னா, whether the curve is continuously increasing or continuously decreasing. இதை தான் நம்ம வந்து strictly increasing or strictly decreasing அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? if f dash of x is equal to 0 for all x in open interval a, b, then f is constant on a, b. ஓகேங்களா? இது வந்து second consequence. third consequences என்ன பாருங்க? if f dash of x is equal to g dash of x for all x, then f of x is equal to g of x plus c, okay, for some constant value c. ஓகேங்களா? ஸோ இந்த 3 கான்சிக்வன்சஸ் இருக்குது இந்த லெக்ரான்ஜி மீன் வேல்யூ தியரமில். ஸோ இதை வந்து உங்களுக்கு வந்து 2 மார்க்கில் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ ரைட் தி கான்சிக்வன்சஸ் ஆஃப் லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த 3 கான்சிக்வன்சஸ் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா யூ வில் கெட் 2 மார்க்ஸ். புரியுதுங்களா? ஸோ அதை மறந்துடாதீங்க. காட் இட்? ஓகே. ஓகே. ஸோ இப்போ அடுத்தது வந்து இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கவனிங்க. A thermometer was taken from a freezer and placed in a boiling water. ஓகே. ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்க. A thermometer was taken from a freezer and placed in a boiling water. It took 22 seconds. ஸோ ஒரு தெர்மோமீட்டர் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு பாருங்க. It took 22 seconds for the thermometer to rise from -10 degree to 100 degree Celsius. புரியுதுங்களா? அப்போ -10 டிகிரிலேருந்து 100 டிகிரி டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு it took 22 seconds. கிளியரா? Show that the rate of change of temperature at some time t is 5 degree Celsius per second. புரியுதுங்களா? ஸோ அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் புரியுங்களா ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் 5 டிகிரி செல்சியஸ் பர் செகண்ட் அப்படின்னு இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஷோ பண்ணணும். காட் இட்? ஸோ இப்போ ஷோ பண்ணலாமா? கவனிக்கண்ணா. ஸோ இது வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பாருங்க. திஸ் இஸ் வெரி ஈஸி கொஸ்டின். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க்கில் வந்து கேட்கலாம் இந்த மாதிரி கொஸ்டின். ஓகே. ஸோ லெட் f of t, okay, let f of t be the temperature. f of t அப்படிங்கிறது be the temperature at time t. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். at time t. ஸோ அடுத்தது by mean value theorem. mean value theorem MVT. by mean value theorem. ஸோ என்ன சொல்லுது? f dash of c that is equal to f of b minus f of a divided by b minus a. okay, this is equal to என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ லாஸ்ட்டாக எவ்வளோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிருக்கு? 100. இனிஷியல் டெம்பரேச்சர் என்ன? -10. ஸோ அப்போது 100 மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். இனிஷியல் டெம்பரேச்சர் எவ்வளோ? தெர்மாமீட்டரோட இனிஷியல் டெம்பரேச்சர் -10 டிகிரி டிவைட் பை
b minus a. b minus a னா என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ இந்த இடத்துல இனிஷியலாக வந்து 0 seconds அண்டு இந்த 100 டிகிரி ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க? 22 seconds. அப்போ இனிஷியல் டைம் ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம், அப்போ ஃபைனல் டைம் வந்து 22, இனிஷியல் டைம் வந்து 0. சரிங்களா? ஸோ அப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள், நமக்கு என்ன வருது? 100 மைனஸ் ஆஃப் மைனஸ் 10 அப்படின்னா ப்ளஸ் 10. ஸோ அப்போது 100 + 10 110, 110 வந்து 22 ஆல் டிவைட் பண்ணுறோம். புரியுங்களா? ஓகே, ஸோ 110/22. ஸோ இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்கள்? we are getting 5 times வருமா? yes, that is equal to 5 degrees Celsius, 5 degrees Celsius per second. okay, அப்போ இந்த b க்கு a க்கு இடையில ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் டைம்ல கண்டிப்பா 5 டிகிரி செல்சியஸ் per second அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? any other doubt? yes. ஸோ இது வரைக்கும் கிளியராக இருக்கா? இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஒரு குயிக் சம்மரி பார்த்துடலாமா? ஓகே, ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் டெரிவேட்டிவ் அப்படின்னு பார்த்தோம். டெரிவேட்டிவ்க்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் மெயினாக. ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணினோம். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா மீன் வேல்யூ தியரம், ஓகே, ரோல்ஸ் தியரம், லெக்ரான்ஜஸ் தியரம், ஸோ அதில் இருக்கக்கூடிய கான்சிக்வன்சஸ், ஓகே, ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன்ஸ். இந்த சீரீஸ் எக்ஸ்பேன்ஷனில் ரெண்டு சீரீஸ் இருக்குது, ரெண்டு இம்பார்ட்டன்ட் சீரீஸ் இருக்குது. ஒன்று வந்து டெய்லர் சீரீஸ், இன்னொன்று வந்து மெக்லாரின் சீரீஸ். புரியுங்களா? ஸோ ஒன்று வந்து டெய்லர் சீரீஸ், ரெண்டாவது வந்து மெக்லாரின் சீரீஸ். ஸோ இந்த ரெண்டு சீரீஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ எதுக்கு இது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஸோ மெயின்லி திஸ் இஸ் ஃபார் இன்ஃபைனட்லி டிஃபரன்ஷியபிள். புரியுங்களா? ஸோ இன்ஃபைனட்லி டிஃபரன்ஷியபிள் அப்படிங்கிற கேசஸ்க்கு இந்த ரெண்டு சீரீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஃபைனட் டேர்ம்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்பீங்க, கவுண்டபிள் டேர்ம்ஸ் மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்பீங்க. புரியுங்களா? ஸோ இப்போ அன்கவுண்டபிள் டேர்ம்ஸ் வந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா இந்த ரெண்டு சீரீஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். காட் இட்? ஓகே, ஸோ இப்போ தியரம் 5 என்ன சொல்லுது பாருங்க, டெய்லர் சீரீஸ். ஓகே, லெட் f of x be a function infinitely differentiable. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து infinitely differentiable at x is equal to a. ஓகே, then f of x can be expanded as a series. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஆனது எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? ஓகே, இன் ஆன் இன்டர்வல், ஓகே, a மைனஸ் எப்சிலான் கமா a plus எப்சிலான். ஓகே, இயர் எப்சிலான் வேல்யூ பாசிட்டிவ் greater than 0 ஆஃப் த ஃபார்ம். ஓகேவா? ஸோ என்னுடைய ஃபார்ம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த டெய்லர் சீரிஸ் உடைய ஃபார்ம் வந்து எப்படி இருக்குது? f of x is equal to sigma n is equal to 0 to infinity. ஸோ இந்த இடத்துல f of பவரில் n, ஓகே, ஆஃப் a divided by n factorial of x minus a whole power n. இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்ம், டெய்லர் சீரிஸ் உடைய ஜென்ரல் ஃபார்ம். கிளியரா? இதனுடைய எக்ஸ்பேன்ஷன் தான் இங்கே நீங்கள் ரைட் சைடில் பார்க்குறது. ஓகே, ஸோ ஜென்ரலாக நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லலாம், ஏன்னா இங்கே பாருங்கள் சிக்மா கொடுத்துட்டாங்க. ஓகே, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த மாதிரி வரும், f of a plus f dash of a divided by 1 factorial of x minus a plus f double dash of a divided by 2 factorial of x minus a whole square. ஸோ இந்த மாதிரி இது கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? எஸ். ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மெக்லாரின்ஸ் சீரீஸ். ஓகேங்களா? இந்த மெக்லாரின் சீரீஸில் ஏ வரக்கூடிய இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கணும்னா 0 எடுத்துக்கணும். நோட் பண்ணிக்கோங்க, ஏ வரக்கூடிய இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க 0 அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க. காட் இட்? ஓகே, ஸோ ஏக்கு பதிலாக நீங்கள் 0 எடுத்துக்கோங்க. ஓகே, அப்போ 0 வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெக்லாரின் சீரிஸ் வந்து கிடச்சிரும். ஓகே, சேம் டெய்லர் சீரிஸில் என்ன பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள் டெய்லர் சீரிஸ் இருக்கா, இந்த டெய்லர் சீரிஸில் ஏ இருக்குது பாருங்கள், ஏக்கு பதிலாக 0ங்கிறது போட்டுருங்க. எங்கெங்கெல்லாம் ஏ வருதோ அந்த இடத்துல 0 அப்படிங்கிறது போட்டுருங்க. ஸோ அப்போ இது வந்து 0, ஓகே, இது 0, இது 0, ஸோ இது 0, எங்கெங்கெல்லாம் ஏ வருதோ அந்த இடத்துல 0 போட்டிங்கன்னா டெய்லர் சீரிஸில் ஏக்கு பதிலாக 0ங்கிறது ரீப்ளேஸ் பண்ணால் அது மெக்லாரின் சீரிஸாக கன்வெர்ட் ஆகிடுது. காட் இட்? ஸோ ரொம்ப சிம்பிள் தானே? ஓகே, ஸோ அப்போ டெய்லர் சீரிஸோ மெக்லாரின் சீரிஸோ நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகேவா? எஸ். ஸோ இந்த ரெண்டு சீரிஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் இதுதான். ஓகே, ஸோ இங்கே 0 இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஏ இருந்திருக்கும் டெய்லர் சீரிஸில், அதை மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ f of x is equal to sigma n is equal to 0 to infinity f of power n of 0 divided by n factorial into x power n. ஓகேவா?
ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் f of 0 plus f dash of 0 by 1 factorial into x power 1 plus f double dash of 0 divided by 2 factorial into x square. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். Got it? ஓகே. ஸோ இப்போ ரெண்டு தியரமும் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ இந்த தியரம் பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். எஸ், ஓகே, கொஸ்டின்ஸ் கவனிக்கலாம். கவனிங்க, கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ்பேண்ட் log of 1 plus x as Maclaurin series up to 4 non-zero terms for -1 less than x less than or equal to 1. Clear? So இப்போ up to 4 non-zero terms வரைக்கும் நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இந்த Maclaurin series வந்து நாம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா? கவனிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். லெட் f of x கொடுத்துருக்கூடிய இந்த பார்ட்டை வந்து நம்ம f of x எடுத்துக்கலாம். log of 1 plus x. சரியா? ஓகே, தென் Maclaurin series of f of x. தென் Maclaurin series அதனுடைய f of x வந்து நம்ம எப்படி எடுப்போம்? Maclaurin சீரிஸில் சிக்மா n is equal to 0 to infinity a into x power an x power n. Got it? ஸோ இந்த மாதிரி எடுப்போம். கிளியரா? இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஸோ வேர் இந்த an அப்படிங்கிறது என்ன? ஓகே, வேர் an that is equal to f of n of 0 divided by n factorial. கிளியரா? an அப்படிங்கிற இடத்துல என்ன வரணும்? அதாவது f dash of 0 f double dash of 0 divided by 1 factorial 2 factorial இந்த மாதிரி திங்ஸ் வந்து இந்த இடத்துல வரும். கிளியரா? எஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு வந்து டேபிள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். டேபிள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? function and its derivatives. So table இந்த part வந்து first எழுதிக்கோங்க. function and its derivatives. ரெண்டாவது பார்ட்ல வந்து log of 1 plus x, செகண்ட் காலம்ல இது எடுத்துக்கோங்க. log of 1 plus x and its derivatives. Got it? So மூணாவது காலம்ல வந்து value at x is equal to 0. அவ்வளவுதான். இந்த மூணு காலம் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகே, கிளியரா இருக்கா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டேபிள் வந்து நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். டேபிளில் எல்லா டேட்டாவும் நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது f of x. ஓகே, ஸோ ரெண்டாவது வந்து f dash of x, f double dash of x, f triple dash of x அது மாதிரி போய்கிட்டு இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல log of 1 plus x. ஓகே, ஸோ இயர் 0. ஓகேங்களா? log of வேல்யூ வந்து இந்த இடத்துல 0. எப்படி 0 வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கவனிங்க. இந்த டேபிள் நம்ம அப்புறம் ஃபில் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய எக்ஸ்பேன்ஷன் நம்ம எடுத்துக்கலாமா? ஓகே, ஸோ f of 0 கண்டுபிடிக்கணும். அடுத்தது f dash of 0 கண்டுபிடிக்கணும். அடுத்தது f double dash of 0 கண்டுபிடிக்கணும். ஏன்னா மொத்தம் 4 டேர்ம்ஸ் சொல்லியிருக்காங்க அவங்க, 4 டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து f triple dash of 0. அடுத்தது வந்து f fourth dash of 0. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். கிளியரா? ஸோ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது
எஸ் இதுதான் மெயினாக இதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டோன்னா ரிமைனிங் வந்துடும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, என்ன இருக்குது பாருங்கள், log ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டுக்கோங்க. அப்போ log 1ன்னு தானே வரும். log 1 அப்படின்னா அதுக்கான வேல்யூ என்ன, 0. log 1 அப்படின்னா அதுக்கான வேல்யூ என்ன, 0. ஸோ அடுத்தது, ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா log ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ். கரெக்டாக, இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் எக்ஸு, இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் நமக்கு, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு என்ன வருது பாருங்கள், 1/1 ப்ளஸ் எக்ஸ், 1/1 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ அடுத்தது வந்து நம்ம 1 ப்ளஸ் எக்ஸ் இருக்கா, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 தான், இந்த எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 தான். காட் இட். ஸோ அதனால் 1/1 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு வரும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ அடுத்தது இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 1 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் பவர் -1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் இது. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து மறுபடியும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வருது பாருங்கள், -1 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் பவர் -1. ஸோ இந்த மாதிரி வரும். கிளியரா? ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், ரீரைட் பண்ணலாம், -1 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் பவர் -2. இந்த -2 வந்து எப்படி எழுதிக்கலாம் நம்ம, -1/1 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படி நம்ம எழுதிக்கலாம். கிளியரா? ஸோ இதே மாதிரி நம்ம எஃப் ட்ரிபிள் டேஷ், எஃப் ஃபோர்த் டேஷ் இதெல்லாமே கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதை வந்து நம்ம எஃப் ட்ரிபிள் டேஷ் நம்ம வந்து எடுக்கிறோம். இப்போது தேர்ட் டைம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். தேர்ட் டைம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்கள், 2 மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 2/1 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் கியூப் அப்படின்னு வந்துடும். இது வந்து தேர்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால், இந்த பார்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு இது வரும். ஸோ அடுத்தது இந்த தேர்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க இல்லையா, அதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஃபோர்த் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்ன்றது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது, -6/1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 4, 1 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் பவர் 4. கிளியரா? ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இது எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ், எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ், எஃப் ஃபோர்த் டேஷ் ஆஃப் எக்ஸ். இதில் எங்கெங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அந்த இடத்துல 0 போட்டுக்கணும். அப்படி 0 போட்டால் என்னென்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? ஸோ இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதில் நம்ம 0 எடுத்தால் என்ன வரும் பாருங்க, இது எப்படி எழுதலாம், நம்ம இந்த ஃபார்மேட் எழுதலாமா, 1/1 ப்ளஸ் எக்ஸ்னு எழுதலாமா, இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம், அப்போ 1/1ன்னு வரும். அப்போது இதனுடைய வேல்யூ என்ன வருது நமக்கு, 1. ஓகே, அடுத்தது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0. புரியுங்களா? ஸோ அப்போது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவில் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல 0 எடுத்துக்கிட்டு என்ன வருது, -1/1 அப்படின்னு வரும். ஸோ அப்போ வேல்யூ வந்து நமக்கு என்ன வருது இந்த இடத்துல, -1 அப்படின்னு வருது. ஓகே, ஸோ அடுத்தது தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஸோ அதில் எக்ஸுக்கு பதிலாக 0 எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ என்ன வருது, 2/1 அப்படின்னு தான் வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வருது நமக்கு, 2. கிளியரா? ஸோ அடுத்தது மூணாவது ஃபோர்த் ஆர்டர் டெரிவேட்டிவ் பாருங்கள். இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், 0 எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ -6/1 அப்படின்னு வரும். ஸோ அப்போ -6 அப்படின்னு வரும் இந்த இடத்துல. கிளியரா? ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா டேபிளில் போய்ட்டு ஃபில் பண்ணணும். புரியுதுங்களா? எஸ். ஸோ இந்த டேபிளில் கொண்டு வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள். ஸோ என்ன வருது நமக்கு, 0. ஓகே, ஸோ இயர் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு என்ன வந்துச்சு, 1/1 ப்ளஸ் எக்ஸ். ஓகே, தட் இஸ் 1. ஓகே, ஸோ அடுத்தது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் என்ன வருது, இதுக்கு டிஃபரன்ஷியேஷன் எடுத்தால் நமக்கு -1/1 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ அடுத்து இந்த பார்ட்டுக்கு டிஃபரன்ஷியேஷன் எடுத்தால் எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த பார்ட்டுக்கு டிஃபரன்ஷியேஷன் எடுத்தால் என்ன வருது, 2/1 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். கிளியரா? ஸோ அடுத்தது ஃபோர்த் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஸோ என்ன வருது பாருங்கள், -6/1 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் பவர் 4. சரியா? ஹோல் பவர் 4. கிளியராக இருக்கா? ஸோ இந்த மாதிரி 4 தடவை நம்ம கண்டினியூஸாக டிஃபரன்ஷியேஷன் எடுத்துடுறோம். இங்கே எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நம்ம 0 சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து -1, 2, -6 இந்த மாதிரி வரும். கிளியராக இருக்கா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இப்போ எப்படி எடுத்து எழுதுறது, மெக்லரின் சீரிஸ் வந்து எப்படி எடுத்து எழுதுறது அதை நம்ம பார்க்கலாம் இப்போ. ஓகேங்களா? எஸ். மெக்லாரின் சீரிஸ் எப்படி எடுத்து எழுதுறது அப்படின்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், கஷ்டமெல்லாம் இல்லை. ஓகே,
ஸோ f of x that is equal to, ஸோ ஃபஸ்ட்டு வந்து f of 0 போட்டுக்கோங்க ப்ளஸ் அடுத்தது வந்து f dash of 0, ஓகே, அடுத்தது வந்து f double dash of 0, got it, f double dash of 0, அடுத்தது வந்து f triple dash of 0 இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து f fourth order degree, so f fourth order degree of 0, புரியுங்களா, fourth order derivative of 0. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து முதல்ல f of 0, f dash of 0, f double dash of 0, triple dash of 0 இந்த மாதிரி நீங்கள் ஸோ கண்டினியூஸ் எழுதுறீங்க. அதுக்கு முன்னாடி வந்து இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபேக்டோரியல் பார்ட் வந்து எழுதணும், புரியுங்களா. ஸோ ஃபேக்டோரியல் பார்ட் எப்படி எழுதுறது, ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கவனிங்கண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவா அப்படின்னா அதுக்கு முன்னாடி மல்டிப்பிளில் நம்ம என்ன எழுதணும்னா, ஸோ எக்ஸ் பவர் 1 by 1 ஃபேக்டோரியல், ஏன்னா இது ஃபஸ்ட் ஆர்டர், ஈஸி தானே, கஷ்டம் ஒன்றும் இல்லையே. இங்கே செகண்ட் ஆர்டர் இருக்குது, சரியா. அப்போ அதுக்கு முன்னாடி மல்டிப்பிளில் நம்ம என்ன எழுதணும், எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல். பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல எக்ஸ் கியூப், ஏன்னா இது தேர்ட் ஆர்டர், எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல், ஓகே, ரொம்ப சிம்பிள். அடுத்து இங்கே வந்து எக்ஸ் பவர் 4 by 4 ஃபேக்டோரியல், இவ்வளோ தான்ப்பா. ஸோ அண்ட் எக்ஸெட்ரா இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து மெக்லாரின் சீரிஸ். காட் இட், கிளியரா. ஸோ இந்த ஜீரோவெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஏ அப்படிங்கிறத அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிரும், ஏங்கிறது வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லர் சீரிஸ் வந்து கிடைக்கும், புரியுதுங்களா. ஏ இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம 0 அப்படிங்கிறத அப்ளை பண்ணோம், புரியுதுங்களா. ஓகே, ஸோ இப்போது நம்ம f of 0க்கான வேல்யூ, f dash of 0க்கான வேல்யூ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த கம்ப்ளீட் சீரிஸ் வந்து கிடைக்கும், புரியுதுங்களா. ஸோ இப்போது f of x வந்து நம்ம என்ன கிடைச்சது பாருங்கள், தட் இஸ் log of என்ன வந்தது, log of 1 plus x, இதுதானே f of x, அதை வந்து லெஃப்ட் சைடில் எழுதிக்கலாம். தென் வாட் இஸ் f of 0, f of 0 அப்படிங்கிறது என்ன வந்துச்சு பாருங்கள், ப்ரீவியஸ் டேபிள் செக் பண்ணுங்கள். f of 0 என்ன வந்துச்சு நமக்கு ப்ரீவியஸ் டேபிளில், f of 0 அப்படின்னா 0, f dash of 0 அப்படின்னா 1, அப்போ 0 1 minus 1 2 6, அதை நம்ம எழுதிக்கலாம், ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து 0, இந்த இடத்துல வந்து -1, ஓகே. f double dash of 0 அந்த இடத்துல வந்து என்ன வருது நமக்கு +1, ஓகே. f triple dash of 0க்கு பதிலாக 2, f fourth dash of 0 இருக்கு இல்லையா, ஸோ fourth order degree, ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு என்ன வருது -6, இதை வந்து நம்ம எழுதிட்டோம், கிளியரா. 0 -1 1 2 -6 இதை எழுதிட்டோம். ஸோ இந்த -1 இருக்கு இல்லையா, இது வந்து என்ன ஃபஸ்ட் ஆர்டர் தானே, அதுக்கு முன்னாடி எக்ஸ் பவர் 1 டிவைட் பை 1 ஃபேக்டோரியல், அப்போது எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல், ஓகேங்களா. இங்கே ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இது வந்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0க்கு வந்து 1 தானே வேல்யூ, ஸோ அதுக்கு முன்னாடி எக்ஸ் ஸ்கொயர், இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல், இதை வந்து நம்ம ஃபில் பண்ணால் நமக்கு இந்த சீரீஸ் வந்து கிடைச்சிரும், இந்த சீரீஸ்க்கான எக்ஸ்பான்ஷன் வந்து கிடைச்சிரும், சரியா. ஸோ அடுத்தது இங்கே என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் கியூப் டிவைட் பை 3 ஃபேக்டோரியல், சரியா. எஸ். ஸோ அடுத்தது வந்து -6 இருக்கா, அதுக்கு முன்னாடி வந்து என்ன வரும் பாருங்கள், எக்ஸ் பவர் 4 by 4 ஃபேக்டோரியல், கிளியரா. எஸ், அண்ட் எக்ஸெட்ரா, ஓகே, அண்ட் எக்ஸெட்ரா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை சிம்பிளாக எழுதணும், இதை வந்து நம்ம எப்படி எழுதணும், சிம்பிளாக வந்து எடுத்து எழுதணும், கிளியரா. ஸோ எனி டவுட் இன் திஸ், இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு, எல்லாமே கிளியராக இருக்கா. +1 தானே ஃபஸ்ட்டு, ஓகே, திஸ் இஸ் +1, ஓகே, +1 0 +1, கரெக்ட் தான். ஓகே, ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், திஸ் இஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 மைனஸ் எக்ஸ் பவர் 4 பை 4 ப்ளஸ் எக்ஸெட்ரா, ஓகே. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஏதாவது டவுட் இருக்கா, இல்லை அப்டேட் பண்ணுங்கள், இல்லை ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு, எது டவுட் இல்லை தானே, ஓகே ஃபைன்.
ஓகே ஸோ இது வரைக்கும் புரிஞ்சது எல்லாருக்கும் அப்டேட் பண்ணுங்கண்ணா ஓகே இது வரைக்கும் எவ்ரிதிங் கிளியர் ரைட் எஸ் ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து லிமிட்ஸ் புரியுங்களா இந்த லிமிட்ஸில் வந்து 7 இன்டெட்டர்மினேட் ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா என்னென்ன ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஓகே அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தா லிமிட்ஸ் ஓகே கால்குலஸில் இந்த பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க லிமிட்ஸில் வந்து 7 இன்டெட்டர்மினேட் ஃபார்ம்ஸ் இருக்குது ஓகே இன்டெட்டர்மினேட் ஃபார்ம்ஸ் அப்படின்னா மொத்தம் 7 இருக்குது இது ஃபஸ்ட்டு 0/0 இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி இது வந்து நம்ம மெயினாக பார்க்க போகிறோம் இதுக்கு தான் LH ரூல் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் புரியுதுங்களா LH ரூல் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அடுத்து 0 into infinity infinity minus infinity இது வந்து 1 power infinity 0 power infinity infinity power 0 புரியுதுங்களா எஸ் ஓகே ஸோ LH ரூல் வந்து என்ன சொல்லுது பாருங்க suppose f of x and g of x are differentiable functions and g dash of x that is not equal to 0 ஓகேங்களா ஸோ இந்த g dash of x வந்து நான் ஜீரோவாக இருக்கணும் ஸோ அந்த டைமில் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா limit x tending to a f of x that is equal to 0 which is equal to limit x tending to a g of x ஓகேங்களா இது ரெண்டும் வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தென் லிமிட் f of x divided by g of x ஓகே இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட் இருக்கு இல்லையா ஸோ இது எக்ஸ்டெண்டிங் டு இந்த இதனுடைய லிமிட் வந்து எக்ஸ்டெண்டிங் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க f of x by g of x இது வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு a f dash of x divided by g dash of x அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் got it ஸோ அதே மாதிரி ரெண்டாவது பாருங்களேன் ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து 0 வந்துச்சு ரைட்டு ரெண்டாவதுக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி வரும்போது லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு ஓகே லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு a f of x this is infinity அதே மாதிரி லிமிட் g of x எக்ஸ்டெண்டிங் டு a இதுவும் இன்ஃபினிட்டி ஸோ இங்கே வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்மில் வந்திருக்கு f of x divided by g of x இந்த g dash of x வந்து நான் ஜீரோ புரியுங்களா அதை மறந்துடாதீங்க ஓகே ஸோ this is நான் ஜீரோ ஓகே ஸோ அப்போ இந்த ரெண்டு பார்ட்டும் நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்கலாம் அப்போ 0 வந்தாலும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி வந்தாலும் இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனல் பார்ட் இருக்கு இல்லையா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு a f of x by g of x அண்ட் ரைட் சைடில் வந்து f dash of x by g dash of x ஸோ ரெண்டுமே வந்து நம்ம ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கலாம் புரியுதுங்களா எஸ் ஸோ அடுத்தது பாருங்கள் ஓகே ஸோ இன்டெட்டர்மினேட் ஃபார்ம்ஸ் அப்படின்ட்டு இங்கே வந்து என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்று வந்து 0/0 ரெண்டாவது வந்து இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி மூணாவது வந்து 0 into infinity ஓகே நாலாவது வந்து இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி புரியுதுங்களா இது எல்லாமே வந்து இன்டெட்டர்மினேட் ஃபார்ம்ஸ் கிளியரா ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்க லிமிட் எக்ஸ் டெண்டிங் டு இன்ஃபினிட்டி ஓகேவா ஸோ அப்போது எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி அப்படிங்கிறத உள்ள சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள் போத் இன் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வருது உங்களுக்கு இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஃபார்மேட் வருது இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஃபார்மேட் வந்தால் நம்ம LH ரூல் வந்து யூஸ் பண்ணணும் ஸோ LH ரூல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேங்களா கவனிங்க யூசிங் LH ரூல் LHனா லோபிதால் ரூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்ட் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் புரியுங்களா ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வருது பாருங்கள் லிமிட் ஸ்டெப் நம்பர் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் x டென்ஸ் டு இன்ஃபினிட்டி x ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x 17x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 17 டிவைட் பை ஸோ என்ன வருது உங்களுக்கு டினாமினேட்டரில் வந்து 4x³ ஓகேவா இப்போ என்ன செய்யணும் மறுபடியும் இந்த எக்ஸ் டெண்டிங் டு இன்ஃபினிட்டின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி வந்து மறுபடியும் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள் மறுபடியும் இதே இன்டெட்டர்மினேட் ஃபார்ம் வந்தால் மறுபடியும் இன்னொரு ஸ்டெப் வந்து சேம் ப்ராசஸை ரீஐட்ரேட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அப்போ இன்ஃபினிட்டி வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள் நியூமரேட்டர் இன்ஃபினிட்டின்னு வந்துடும் டினாமினேட்டர் இன்ஃபினிட்டின்னு வந்துடும் ஓகேங்களா ஒன்ஸ் அகைன் நமக்கு என்ன வருதுன்னா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டின்னு வருது அகைன் புரியுதுங்களா ஸோ இங்கேயும் வந்து இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டின்னு வருது இப்போ மறுபடியும் சேம் ப்ராசஸ் இது வந்து நீங்கள் மறுபடியும் என்ன செய்ய போகிறீங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும் பாருங்கள் இங்கே 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 அப்படின்னு வரும் அண்ட் 4x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4 into 3 12x² அப்படின்னு வரும் ஓகே 12x² கிளியராக இருக்கா ஸோ தேர்ஃபோர் இங்கே லிமிட்டு எக்ஸ் டெண்டிங் டு இன்ஃபினிட்டி இது கிளியராக இருக்கா சேஎஸ்ஆனோ இது வந்து கிளியராக இருக்கா உங்களுக்கு எஸ் ஸோ இப்போ என்ன செய்யலாம் நமக்கு 2
12x² வந்துச்சு. இந்த இடத்துல இன்ஃபினிட்டிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ 2/12 இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ டினாமினேட்டர் வந்து இன்ஃபினிட்டி வந்தால் அதனுடைய வேல்யூ என்ன? இஃப் டினாமினேட்டர் இஸ் இன்ஃபினிட்டி, உங்களுடைய லிமிட்டுக்கான வேல்யூ வந்து வெரி க்ளோசர் டு 0ன்னு சொல்லலாம். நம்ம தேர்ஃபோர் ஈக்குவல் டு 0னே சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? டினாமினேட்டரில் இன்ஃபினிட்டி வந்துட்டாலே ஓகே யுவர் லிமிட் இஸ் டெண்டிங் டு 0 அப்படின்னு அர்த்தம். அதை மறந்துடாதீங்க. ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து 0. எனி டவுட் இன் திஸ்? ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் இல்லையா? ஸோ ஏன் அப்படின்னா டினாமினேட்டரில் நம்ம இன்ஃபினிட்டி எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ டினாமினேட்டர் ரொம்ப பெருசு. டினாமினேட்டர் பெருசாக நம்மளுடைய ரிசல்ட் வந்து சின்ன வேல்யூவாக போயிட்டுருக்கோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன். ஸோ 1/1 தட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லுவோமா? ஓகே. ஸோ அதே வந்து 1/2 என்ன வருது நமக்கு? 0.5 1/3. டினாமினேட்டர் மட்டும் பெருசாகிட்டே போகுது. அப்போ என்ன வருது? 0.33. அப்போ டினாமினேட்டர் வந்து பெருசாக நம்மளுடைய வேல்யூ வந்து க்ளோசர் டு 0க்கு வந்து 0 நோக்கி ட்ராவல் ஆகுது. அப்போ நம்ம 0னே எடுத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா டினாமினேட்டரில் இன்ஃபினிட்டி வந்துச்சு. இன்ஃபினிட்டினா அது ரொம்ப பெரிய நம்பர். ஸோ அப்போ 0க்கு ரொம்ப ரொம்ப க்ளோசஸ்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம ஆல்மோஸ்ட் 0னே நம்ம ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். காட் இட்? ஓகே. ஸோ அடுத்தது எஸ் தியரம் 6. ஓகே, இன்டெர்மினேட் ஃபார்மில் தியரம் 6 என்ன சொல்லுது பாருங்க. let g of x extending to a exist, let it be this is L அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுங்களா? let extending to a g of x that is x exist அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து L அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுங்களா? and f of x வந்து continuous function at x is equal to L. then இது எப்படி நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னா, லிமிட் வந்து இங்கே வெளியில் இருக்கு பாருங்க. ஓகே, இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இந்த f of x வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. அப்படிங்கிற சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம்னா, இந்த லிமிட்டை வந்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு போய்க்கலாம். புரியுதுங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியராக இருக்கா? ஓகே. ஸோ இது வந்து தியரம் 6A. எஸ். ஸோ இப்போ லோபித்தால் ரூலை யூஸ் பண்ணி இதை வந்து சால்வ் பண்ண சொல்கிறாங்க. இந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கவனிங்க. எஸ். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, லிமிட் வந்து எக்ஸ்டெண்டிங் டு 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல 1/1/0. அப்போ வந்து என்ன ஃபார்மேட் பண்ணால் 1 power infinity அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டெர்மினேட் ஃபார்ம் வந்து கிடைக்குது. ஓகே, 1 power infinity அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டெர்மினேட் ஃபார்ம் வந்து கிடைக்குது. ஸோ அப்போ 1 power infinity இந்த ஃபார்மேட் வந்தால் அது எப்படி டீல் பண்ணுறது, அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பார்ட் வந்து g of x அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். 1 + x அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து நான் வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன், g of x 1 + x whole power 1/x இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம g of x அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். Got it? Okay. Let g of x that is equal to 1 + x whole power 1/x. கிளியராக இருக்கா? ஓகே. ஸோ இப்போ என்ன செய்யலாம், ரெண்டு பக்கமும் log எடுங்க. ஓகே, taking log both the side. Taking logarithm both the side. both sides. ரெண்டு சைடும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, log வந்து எடுங்க. ஸோ அப்போ log எடுத்து என்ன வருது பாருங்கள், log of g of x that is equal to log of 1 + x whole power 1/x. கிளியரா? இப்போ இந்த 1/x பாருங்கள், பவர் ரூலில் இருக்கு இல்லையா, லாகர்தம் வந்து பவர் ரூல் இருக்குது. ஓகே, log a power n அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போது இந்த பவரை வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்தால் என்ன வருதுன்னா, log of 1 + x divided by x இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துடும். புரியுதுங்களா? ஸோ அப்போ log of g of x அப்படிங்கிறது that is equal to log of 1 + x divided by x அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம ரெண்டு பக்கமும் லிமிட் அப்ளை பண்ணலாம். ஓகே, அப்ளை லிமிட் both the side. அப்ளை லிமிட் both the side. ஸோ ரெண்டு சைடும் லிமிட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டு சைடு லிமிட் எடுத்தா என்ன வரும் நம்ம பாருங்கள், நமக்கு லிமிட் x tends to 0 plus g of x which is equal to limit x tends to 0 plus
log of 1 plus x divided by x. ஸோ இப்போ நல்லா கவனிங்களா, இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த 0 அப்படிங்கிறத இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் log 1/0 புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி வரும். அப்போ என்ன வருதுன்னா log 1னாலே 0 தான். அப்போ 0/0 அப்படிங்கிற ஒரு இன்டெர்மினேட் ஃபார்ம் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ 0/0 வந்தாலும் சரி அல்லது ∞/∞ வந்தாலும் சரி, இந்த ரெண்டு ஃபார்மேட்டுக்கு வந்து நீங்கள் LH ரூல் வந்து யூஸ் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, LH ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இப்போ அந்த 1/∞ அப்படிங்கிறத நம்ம இந்த 0/0 ∞/∞ இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றி கொண்டு வந்துட்டோம். புரியுங்களா. இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் சால்வ் பண்ணது ஈஸி. LH மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன் எடுத்து சால்வ் பண்ணுவோம். சரிங்களா. ஸோ அப்போ டிஃபரன்ஷியேஷன் எடுக்கலாமா. ஸோ ரெண்டு பக்கமும் நீங்கள் டிஃபரன்ஷியேஷன் எடுங்க. ஸோ இப்போ டிஃபரன்ஷியேஷன் எடுத்தால் என்ன வருது அப்படின்னு பாருங்க. ஓகே, யூசிங் LH ரூல், யூசிங் LH ரூல். எஸ், இப்போ டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்க இந்த இடத்துல. ஸோ log of 1 plus x divided by x அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ log of 1 plus x டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 1/1 plus x அப்படின்னு வரும். சரிங்களா, 1/1 plus x. ஸோ இந்த x டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 1 அப்படின்னு வரும். கிளியரா. ஸோ அப்போது வெளியில் என்ன இருக்குது பாருங்கள், நமக்கு லிமிட் இருக்குது. வெளியில் என்ன இருக்குது, லிமிட் மட்டும் இருக்குது இந்த இடத்துல. லிமிட் x tends to 0. சரியா, கிளியராக இருக்கா. ஓகே, எஸ். ஸோ இப்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டு பாருங்கள். இந்த இடத்துல 0 எடுத்தால் என்ன வருது உங்களுக்கு, this is equal to 1/1 வரும். 1/1. அப்போ ஆன்சர் வந்து இந்த இடத்துல என்ன வருதுன்னா 1 அப்படின்னு வருது. this is equal to 1 அப்படின்னு வருது. கிளியரா. ஸோ நம்ம உள்ளே வந்து என்ன பண்ணுறோன்னா இப்போ 0ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 1/1 அப்படின்னு வரும். தட் இஸ் 1. கிளியரா. ஸோ இப்போ இதுதான் ஆன்சரா அப்படின்னா கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து லாகரிதம் அப்ளை பண்ணோம். புரியுங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மறுபடியும் அதை வந்து ஆக்சுவல் ஃபார்மேட்டுக்கு கொண்டு போனோம்னா நம்ம இப்போ ரெண்டு பக்கமும் எக்ஸ்போனன்ட்ஸ் எடுக்கணும். ரெண்டு பக்கமும் எக்ஸ்போனன்ட் எடுத்தால் தான் மறுபடியும் அது வந்து இனிஷியலாக எப்படி இருந்ததோ அந்த ஃபார்மேட்டுக்கு அது மாறும். காட் இட். ஓகேவா, கிளியராக இருக்கா நான் என்ன சொல்லிட்டு. ஸோ டேக்கிங் ends, taking exponents both the side. ஸோ எக்ஸ்போனன்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும் பாருங்க, லிமிட் x tends to 0 plus. ஓகே, g of x that is equal to e அப்படின்னு வந்துடும். புரியுங்களா. நீங்கள் எக்ஸ்போனன்ட்ஸ் எடுத்தீங்கன்னா அது வந்து e அப்படின்னு வந்துடும். காட் இட். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து e அப்படிங்கிறது தான். ஸோ எக்ஸ்போனன்ட்ஸ் எடுக்கலன்னா 1, எக்ஸ்போனன்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் e அப்படின்னு வந்துடும். கிளியராக இருக்கா. சே எஸ் ஆர் நோ. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே கிளியராக இருக்கா. அப்டேட் பண்ணுங்க. எஸ், ஓகே, தட்ஸ் ஆல் கைஸ். எஸ். ஸோ உங்கள் ஃபேமிலியில் உங்கள் அண்ணாவோ இல்லை தங்கையோ யாராவது வந்து வீட்லேயே வந்து செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க நீட்டுக்கு அப்படின்னா, ஸோ அவங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. என்ன அப்படின்னா நம்ம Xylemல வந்து ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நீட்டுக்கு வந்து இன்னும் ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த டைமில் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கான ஒரு சூப்பரான பேட்ச் தான். ஸோ இந்த ஆன்லைன் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் டயல் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 10,000 ஃபீஸு ஒன்லி ஃபார் ஆன்லைன் கோர்ஸ். உங்களுக்கு வந்து டேபு ப்ளஸ் மெட்டீரியல் வேணும்னா உங்களுக்கு வந்து 29,000 கிட்ட வரும். புரியுங்களா. ஸோ கூப்பன் கோடு வந்து இங்கே இருக்குது, DOC 2026. இந்த கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணால் அந்த ஃபீஸ் வந்து என்னவா குறைஞ்சிரும் அப்படின்னா 8499 ஆகும், 24648 ஆகும் குறைஞ்சிரும். புரியுங்களா. உங்களுக்கு டேப் வேணும்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். டேப் வேணாம் ஒன்லி ஆன்லைன் கோர்ஸ் மட்டும் வேணும்னா நீங்கள் இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். புரியுங்களா. ஸோ ரெண்டில் எது வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் மறக்காமல். ஓகே. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கொரிஸ் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. புரியுங்களா. ஸோ இதே மாதிரி சார் எனக்கு வந்து ஆஃப்லைன் கோர்ஸ் தான் வேணும், ஆன்லைன் வேணாம் அப்படின்னா ஸோ அதுக்கான கோர்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எஸ், நான் டேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. டேப் வந்து கேலக்ஸி டேப் சாம்சங்லேருந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து லாக் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் வந்து
வீடியோ கோர்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. காட் இட்? ஓகே. ஸோ ஆஃப்லைன் கோர்ஸுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ 29,500 புரியுதுங்களா, இன்க்ளூடிங் மெட்டீரியல், டிபிபி எல்லாமே சேர்ந்து. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது கொரிஸ் இருக்குது, எப்போ வந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்கள் மறக்காமல் டயல் பண்ணுங்கள். காட் இட்? ஓகே. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். அண்ட் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நம்ம சேனல் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஸோ நம்மளுடைய சோஷியல் மீடியாஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து டெய்லி அப்டேட்ஸ் வந்து இந்த சோஷியல் மீடியாஸ் மூலமாக உங்களுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் போய்ட்டு வாட்ஸ்அப் சேனலில் அத்தனை பேர் ஜாயின் பண்ணிக்கோங்க. டீச்சர்ஸ் நாங்கள் எங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த சேனல் வழியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பார்ட் 2ல் இந்த சாப்டர் 7ல் இருக்கக்கூடிய ரிமைனிங் பார்ட் எல்லாமே நம்ம கவர் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.